ஸோ தான் இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ டுடே வி ஹாவ் பேப்பர் 1 டிஸ்கஷன். சரி, லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்க்கும் இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ்க்கும் அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்தது. பிகாஸ் யூபிஎஸ்சியோட இன்டர்பிரிட்டேஷன் வுட் பி மோர் டிஃப்ரெண்ட். இந்த வாட்டி யூபிஎஸ்சியுமே கீ கொடுக்க போகிறாங்க. Definitely again there will be some discrepancy. So we wanted to discuss the most concrete answers. There are chances that some questions will have some more clarifications. So ஒரு சில sources நாம கோட் பண்ணியிருப்போம், யூபிஎஸ்சி ஒரு சில sources யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மோர் கிளாரிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்றதை ரெஸ்பெக்டிவ் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து முடிஞ்ச அளவு கன்ஃபைன் பண்ணுறது தான் இப்போ ஐடியாவே. அதே மாதிரி இந்த வாட்டியுமே இன்னோவேட்டிவாக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில். அது எல்லா வாட்டியும் நடக்கிறது தான். ஸோ டு நாட் கெட் பர்டர்ப்டு பிகாஸ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். பிகாஸ் அந்தந்த வருஷம் அது டிஃபிகல்ட்டு தான். 2011 ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் வரும்போது அந்த வருஷம் படித்தவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அன்றைக்கி சிசெட் சேலஞ்சிங் தான் இருந்தது. 2013 அதே மாதிரி தான் இருந்தது. ஒன்ஸ் பேட்டர்ன் மாறும்போது அதே தான் 2017, அதே தான் 2022, 2023 only 1, only 2 வரும்போது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் யூபிஎஸ்சி எவ்ரி இயர். ஸோ அவர் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் டு கெட் 100 out of 100. நம்ம அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது டிராஸ்டிக்காக கட் ஆஃப் கம்மியாகும். ஸோ அப்போ இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஓகே, ஸோ 2 minutesல வில் ஸ்டார்ட் வித் ஜியாகிரஃபி. ஸோ அப்படியே சப்ஜெக்ட்னு ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்துடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிய உங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக் இருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் பெருசாக தேவைப்படலை, நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியுதோ அது முடிஞ்சிடும். மற்ற டைமில் வில் பி ஹேவிங் தட் clarification questions will be intimated by the faculties. Okay, so we'll start with the geography. நீ வீடியோ ஆன் பண்ணிவிட்டு குட் ஈவினிங் ஆல். ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளாக இருக்கா? வெரி குட். ஸோ ஜியாகிரஃபி கொஷின்ஸில் ஆரம்பிக்கலாம். ஜியாகிரஃபியில் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸாக கேட்டிருக்கான். ஒன்று ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் என்சிஆர்டி, இன்னும் டைனமிக் கொஷின்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸும் ஈஸியாக இருக்குது அண்ட் என்சிஆர்டி கொஷின்ஸும் ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ டி சீரீஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, டி சீரீஸ் இதில் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி சீரீஸில் ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி கொஷின் நம்பர் 21. 21st கொஷின் ஆரம்பிக்குது. என்ன கேட்டிருக்காங்க? துங்குராவுவா கீழே துங்குராவுவா வால்கேனோ விச் வாஸ் டிக்ளேர்ட் ஏ குளோபல் ஜியோ பார்க் பை யுனெஸ்கோ எப்போ? 2025. is located in, situated in which among the following countries? ஒரு டைரக்ட் கொஷின். இந்த கொஷின் டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் இருந்திருக்கும், படிச்சிருந்தா ஏபிசிடி ஃபார்மேட். ஸோ ஏபிசிடி ஃபார்மேட்டில் கேட்கும்போது துங்குராவா வால்கேனோ எங்கே இருக்குன்னா ஈக்வடாரில் இருக்குது. ஓகே, டைரக்ட் கொஷின் ஈக்வடார். ஏன் நியூஸில் வந்திருக்கு? பிகாஸ் ரீசெண்டாக இந்த வால்கனிக் மவுண்டனை ஜியோ பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் சார் ஈக்வடார் கவர்மெண்ட் ஜியோ பார்க் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த மவுண்டெயினில் எக்கச்சக்க ஜியோ தெர்மல் ப்ராசஸ் இருக்குது. எமிஷன் ஆஃப் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், எமிஷன் ஆஃப் சல்ஃபர் ரிச் வாட்டர். ஸோ இந்த ஜியோ பார்க் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மவுண்டனை பேஸ் பண்ணி ஈக்வடார்னு கண்ட்ரி மெடிக்கல் டூரிசமில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஓகே, மெடிக்கல் டூரிசம்.
ஸோ ஏன்னா sulfur rich water is always good for treating various skin diseases. அதனால வந்து ஜியோ பார்க் அனௌன்ஸ் பண்ணோடனே இப்போ நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. டூரிசம் இந்த ஃபார்ம் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் இதெல்லாமே நடக்கும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட பேஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 21 ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? Answer A, equator. Very nice. Question number 2 பாருங்க. Question number 2 பார்த்தீங்கன்னா 23ல இருக்கு. Okay, 23rd question தான் second question of geography. என்ன கேக்குறாங்க? With reference to climate of Andaman Nicobar Islands. நம்ம கிளாஸ்ல இந்த விஷயத்தை 100 வாட்டி பேசியிருப்போம். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் பற்றி 100 வாட்டி பேசியிருப்போமா? ஏதாச்சும் டாபிக் எடுக்கும்போது நம்ம ஈக்குவேட்டர் கிளைமேட் பற்றி பேசும்போது 100 டைம்ஸ் நம்ம பேசியிருப்போம். ஈக்குவேட்டர் கிளைமேட் எப்படி இருக்கும்? ஹார்ஷாக இருக்கும், ஹை டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த இயர், டெய்லி ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர். ஓகே, இந்தியன் ஜியோகிராஃபியில் அந்தமான் நிக்கோபார்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐலாண்ட் இன் பே ஆஃப் பெங்கால். ஐலாண்டு படிக்கும்போது 2 types of islands. One is continental island in Bay of Bengal, coral islands in Arabian Sea சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ என்ன போயிட்டு இருக்கு, என்ன கேட்குறாங்க? Reference to climate of Andaman Nicobar. Which of the following statement is or are correct ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்தமான் நிக்கோபார் உங்களுக்கு ஒரு ஐலண்டு, அதுவும் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருக்கும். ப்ளஸ் மரைன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ மாய்ஸ்டாகவும் பார்க்க முடியும். அப்போ climate can be defined as humid, tropical, coastal climate. So first statement correct. Okay, tropical, humid, coastal climate, first statement correct ஆ இருக்கு. Second பாருங்க, it receives rainfall from both southwest monsoon and northeast monsoon, that is summer monsoon and winter monsoon. Receive பண்ணுமா? Yes, receive பண்ணும். Onset ஆகும்போது onshore winds நீங்கள் பார்ப்பீங்க in the form of southwest monsoon wind during summer season. அந்த சம்மர் சீசனில் தான் ஹெவி ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அந்தமான் நிக்கோபாரில். whereas retreating monsoon also travels over Bay of Bengal. அப்போ Bay of Bengalல retreating monsoon travel பண்ணும்போது அதுவும் ரெயின்ஃபால் கொடுத்துருப்போம். பட் கம்பேர்டிவ் லெஸ்ஸாக இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் கம்பேர் பண்ணும்போது retreating monsoon ரெயின்ஃபால் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் precipitation is between டிசம்பர் அண்ட் மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் அண்ட் மேன் சொன்னால் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் அப்போ உங்களுக்கு அந்தமான் நிக்கோபாரில் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும். ரேதர் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ தான் ரெயின்ஃபால் எக்ஸஸாக இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு பி, பாம்பே. ஓகே ஓகே நைஸ். ஸோ இதெல்லாமே வந்து அந்தமான் நிக்கோபார் பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன். மெரைன் இன்ஃப்ளூயன்ஸ், ப்ராக்சிமிட்டி டு சி, ஆனுவல் ரெயின்ஃபால் ஹையாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சைக்ளோன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ரெயின்ஃபால் டியூரிங் போத் சீசன் அண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க லிங்க் இருக்கும், அது நீங்கள் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 24 ஆஃப் டி சீரீஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் ஆர் ஃபினாமினா, geographical feature or phenomena is associated with Peninsula Block of India. Direct question from 11th NCERT Indian Physical Environment. Okay, Peninsula Block. Peninsula Block, one of the most stable block of the world, one of the oldest block of the world, flat and featureless block arg, and we have presence of various mountains. Mountains height kammiya irukum. So residual mountains like Aravalis, like Eastern Ghats. Aravalli is oldest fold mountain. Eastern Ghats old fold mountain. Eastern Ghats நிறைய ரிவர் வரை கட் பண்ணோம். நிறைய பெனின்சுலா ரிவர்ஸ் லைக் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ நிறைய கேப் பார்ப்பீங்க. எரோஷன் இன்டென்ஸாக இருக்குது. இன்டென்ஸ் எரோஷன் இருக்கிறதுனால ஹில்ஸ் எல்லாமே ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க? அண்ட் வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் பெனின்சுலா பிளாட்டியூ, கோந்தோனா லேண்ட்லேருந்து பெனின்சுலா இந்தியா பிரிஞ்சு போகும்போது நார்தர்ன் ட்ரிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். தெத்திஸ் சி மேலே நார்தர்ன் ட்ரிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. நேராக போய் ஸ்ட்ரைக் பண்ணோம் யூரேஷியன் பிளேட்டை. ஸ்ட்ரைக் பண்ணும் போது வெஸ்டர்ன் மார்ஜின் உடஞ்சி சம்மர்ஜ் பிலோ தி ஓஷன். அதான் இந்த ஏன்ஷியன்ட் துவாரகாலாம் இருக்கும். துவாரகா சிட்டி சம்மர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் சம்மர்ஜ் ஆயிடுச்சுன்னா பிகாஸ் ஆஃப் டெக்டானிக் ஆக்டிவிட்டி.
ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், submergence of parts of western coast due to tectonic activity. So statement 1 is correct. Second, presence of residual mountains. சின்ன சின்ன ஹில்ஸ் நிறைய இருக்கும், லைக் வெலிகொண்டா, மகேந்திரகிரி, சேஷாச்சலம், நல்லமலை, பால்கொண்டா, இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் பார்க்க முடியும் இந்த ஜோனில். ஸோ நிறைய ரெசிடுவல் மவுண்டன்ஸ் இருக்குது. தேர்ட், டீப் வி ஷேப்டு வேலிஸ். ஸோ இங்கே டீப்பான வேலிஸ் கிடையாது, இங்கே ஷாலோ வேலிஸ் பார்ப்பீங்க. அண்ட் வி ஷேப் வேலி இங்கே இருக்காது, இங்கே யூ ஷேப் வேலிஸ் தான் உங்களுக்கு இருக்கும். வி ஷேப் வேலி ஃபீச்சர் ஆஃப் ஹிமாலயாஸ், யூ ஷேப் வேலி ஃபீச்சர் ஆஃப் பெனின்சுலா ரிவர்ஸ். எக்ஸாம்பிள் ஒகேனிக்கல் வேலி பார்க்கலாம், காவேரி ரிவர் கட் பண்ணோம். ஸோ கட் பண்ணும்போது உங்களுக்கு யூ ஷேப் வேலி தான் பார்க்க முடியும், வி ஷேப் வேலி பார்க்க முடியாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா, கரெக்ட் ஆன்சர். ஸோ 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே, எஸ், ஈஸி கொஷின். சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்சிஆர்டி 11th என்சிஆர்டி பேஜ் 23 ட்ரைனேஜ் சிஸ்டம் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பெனின்சுலா ரிவர்ஸ் ஹேவ் ப்ராட் லார்ஜ் கிரேடட் ஷாலோ வேலி. லார்ஜ் கிரேடட், நேரோ கிடையாது, லார்ஜ் கிரேடட் ஷாலோ வேலி. இது இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, டைரக்டான ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்கள், வெஸ்டர்ன் மார்ஜின் சேஞ்ச் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி without affecting the original basement. இந்த பாயிண்ட்டும் என்சிஆர்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 9ல் the peninsula mostly consists of relict and residual mountains like Aravali, Nallamala, Javadi, Veligonda and Palgonda range and Mahendragiri. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்ட 2 ஹில்ஸும் இங்கே இருக்குது. ஸோ என்சிஆர்டியே இந்த புக்கை படிச்சிருந்தா அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கிளியர், இதான் சோர்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 29 ஆஃப் டி சீரீஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு லேக் துர்கானா. ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்திருப்போம், ஏடிஎம் லேக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். ஏடிஎம் லேக்ஸ் பற்றி பேசும்போது துர்கானா லேக் பற்றி பேசியிருப்போம். துர்கானா லேக் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, துர்கானா லேக் பார்ட் ஆஃப் கிரேட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி, துர்கானா லேக் ஃபவுண்ட் இன் கென்யா. ஓகேங்களா, இவ்வளோ திங்ஸ் இருக்குது. துர்கானா லேக் டெசர்ட் லேக்குன்னு சொல்லுவோம். பாருங்கள், இட் இஸ் லார்ஜஸ்ட் டெசர்ட் லேக் இன் த வேர்ல்டு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, அப்படியே எடுத்திருக்காங்க, கட் காப்பி பேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட், லேக் இஸ் சிச்சுவேட்டட் இன் சவுத் சூடான் அலாங் தி ஈஸ்டர்ன் ஃப்ரிஞ்ச் ஆஃப் சஹாரா டெசர்ட். ராங். லேக் இஸ் பிரசன்ட் இன் கென்யா. ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நார்த் ஈஸ்ட் கென்யா. ஓகே, நார்த் ஈஸ்ட் கென்யா, வெரி க்ளோஸ் டு கிரேட் லேக் விக்டோரியா. Though Victoria is not a part of Rift Valley, but Turkana is a part of Rift Valley. Third, lake is listed as UNESCO World Heritage Site and also called as Jade Sea. இப்படி சொல்லுவாங்க, அதை Jade Sea னு பேர் வைப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். 1 and 3 ஆர் கரெக்ட். ஆன்சர் இஸ் பி. ஆன்சர் இஸ் பி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பி. ஓகே, எல்லாருக்கும்? ஒரு ஈஸியான கொஷின்ஸ் இதெல்லாம், டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணாமல் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. மோஸ்ட் சலைன் ஆஃப் ஆஃப்ரிக்காஸ் லார்ஜஸ்ட் லேக், லார்ஜ் லேக், அவுட்ஸ்டாண்டிங் லேப் ஃபார் ஸ்டடி ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் கம்யூனிட்டி, 3 national parks serve as a stopover for migrant waterfowl, major breeding ground for Nile crocodile, hippopotamus and various types of snakes, Cubifora deposits of rich in mammalian, molluscan, other fossil remains have contributed more to study of paleo environment. ஓகேங்களா, paleo means old. old environment படிக்க இதை விட பெட்டர் லேக் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் இல்லை அப்படின்றது கென்யா கவர்மெண்ட் சொல்கிறாங்க. கிளியர். ஸோ ஆன்சர் உங்களுக்கு பி. 1 and 3 only. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தோறு பாருங்கள், லேக் துர்கானா நார்த் ஈஸ்ட் பார்டர் ஆஃப் கென்யா அண்ட் யார் கூட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கு, எத்தியோப்பியோட பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கென்யா அண்ட் எத்தியோப்பியா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 34, பியூர்லி பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் தெரியும், நம்ம எல்லாருமே இந்த போர்ட் பற்றி படிச்சிருப்போம். என்ன சொல்கிறாங்க, விழிஞ்சம் இன்டர்நேஷ்னல் சீ போர்ட். இந்த சீ போர்ட் பற்றி நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க,
இந்த சீ போர்ட் பற்றி நீங்கள் என்வாயன்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க, இந்த சீ போர்ட் பற்றி நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க, இந்த சீ போர்ட் பற்றி நீங்கள் ஐஆர்லேயும் படிச்சிருப்பீங்க. ஓகே, மல்டிபிள் ஏரியாஸில் இந்த சீ போர்ட்டை கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக எதுக்கு இந்த சீ போர்ட் கட்டியிருக்காங்க? டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஓகேங்களா, டிரான்ஸ்ஷிப்மெண்ட். வேறு போர்ட்டில் இருக்க டிபெண்டன்சியை நம்ம குறைக்கணும். ஃபார் சே நம்மளோட டிபெண்டன்சி ஹை ஆன் ஹம்மன் டோட்டா, நம்ம டிபெண்டன்சி ஹை ஆன் வேரியஸ் போர்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா, வேரியஸ் போர்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, வேரியஸ் போர்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணும்போது அங்கே நம்ம பே பண்ணோம். அந்த பேமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளே என்ன பண்ணிட்டோம்? நமக்குன்னு ஓன் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பை ஃபங்க்ஷனிங் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஸ் எ டொமஸ்டிக் கார்கோ ஹப். இங்கே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஸ் எ டொமஸ்டிக் கிடையாது. டொமஸ்டிக் இருக்குது, பட் எக்ஸ்க்ளூசிவாக கிடையாது. சரிங்களா? ஸோ டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் இந்த போர்ட் ஒர்க் பண்ண போது டு ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் கோஸ்டல் ஷிப்பிங் அண்ட் எலிமினேட் த நீட் ஃபார் ஃபாரின் கொலாபரேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்ன்ற வார்த்தையை எடுத்தால் கரெக்டாக இருந்திருக்கும், பட் எக்ஸ்க்ளூசிவ் சொல்லும் போது ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்தது பாருங்கள். பை ஃபோக்கஸிங் ப்ரைமரிலி, ஓகேங்களா, ப்ரைமரிலி ஆன் பேசஞ்சர் க்ரூஸ் டூரிசம் கிடையாது. ப்ரைமரிலி ஆன் ட்ரேட், ப்ரைமரிலி ஆன் டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அதான் ப்ரைமரி. மிச்ச எல்லா ஆக்டிவிட்டீஸும் செகண்டரி தான். ப்ரைமரி ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட், செகண்டரி தான் அதர் ஆக்டிவிட்டீஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள். போர்ட்டோட அப்ஜெக்டிவ் என்னது? காஸ்ட் ரெடியூஸ் பண்ணும். ஸோ பை லெவரேஜிங் இட்ஸ் நேச்சுரல் டீப் டிராஃப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ports on and enhance revenue retention, reposition India into a regional maritime trade. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கரெக்ட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஆன்சர் டி. சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதோட வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷன் அண்ட் மிஷன் பாருங்கள். விஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரிஃபர்ட் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கேட்வே ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட், known for operational excellence, industry leadership, sustainability enabled by future ready port ecosystem. And mission பார்த்தீங்கன்னா pioneering deep water transshipment hub, leveraging cutting edge infrastructure technology to enable global trade, boost India's blue economy and foster inclusive growth. இதான் vision mission of Vizhinjam transshipment port. Okay, so the answer okay எல்லாருக்கும்? Answer D. Nice. Next question பாருங்க. Next is question number 35. D series ல 35th question. Direct NCERT. Okay. பட் என்ன கொடுத்துருக்கான்? ஈஸியான ஹிண்ட் கொடுத்துருக்கான். ஹிண்ட் நிறைய இருக்கு. இந்தியன் சப்கான்டினென்ட் பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஆன்டிசீடன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகே, ஆன்டிசீடன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்னா river originated before the origin of mountain. So river is following its original course. That's antecedent drainage system. Majority of Himalayan rivers are antecedent. அப்போ இந்த ஆப்ஷனில் 4 Himalayan rivers. So first option hold levinga. Second, it flows through 3 countries. Okay, 3 countries. அப்போ 3 countries வரும்போது நீங்கள் லிங்க் பண்ண முடியும் பிரம்மபுத்திரா, சைனா, இந்தியா, பங்களாதேஷ். லிங்க் பண்ண முடியும் இண்டஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான். லிங்க் பண்ண முடியும் சத்லஜ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான். ஆனால் தீஸ்தாவை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா தீஸ்தா வெறும் இந்தியா, பங்களாதேஷ், ஒன்லி 2 countries. ஸோ தீஸ்தாவை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு ஆப்ஷன் எடுத்தாச்சு. இப்போ 3 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். இட் ஆரிஜினேட்ஸ் இன் டிபெட்டன் பிளாட்டியூ அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர் ஃபார் இரிகேஷன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ரிவர்ஸ் டிபெட்டன் பிளாட்டியூ ஆரிஜின் ஆகுதா? பிரம்மபுத்திரா உங்களுக்கு சீமாயங்டம் கிளேஷியர், இண்டஸ் உங்களுக்கு மான்சரோவர், சத்லஜ் உங்களுக்கு ராகாஸ் லேக். ஸோ எல்லாமே டிபெட்டன் பிளாட்டியூ. பட் என்ன கொடுத்துருக்கான்? இம்பார்ட்டன்ட் ஃபார் இரிகேஷன். அப்போ இரிகேஷன்னா நிறையா டேம் இருக்கான்னு யோசிக்கணும். 3 ரிவர்ஸில் டேம் இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு ஹோல்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இட் டஸ் நாட் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரி. இங்கே ஹிண்ட் கொடுத்துறான். இன்னும் பேர் ஹிண்ட் வந்துச்சு. இட் டஸ் நாட் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரினா இது பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணாது. பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணால் டெல்டா கிரியேட் பண்ணாது. இப்போ டெல்டா கிரியேட் பண்ணாத ரிவர் எதுனா நமக்கு சத்லஜ் தான். பிகாஸ் சத்லஜ் இஸ் எ ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? சத்லஜ் ராகாஸில் ஆரிஜின் ஆகிட்டு நேராக இண்டஸை மீட் பண்ணோம். சரிங்களா? செனாப் மூலமாக இண்டஸை மீட் பண்ணோம். ஸோ சத்லஜ் இஸ் எ ட்ரிபியூட்டரி, நாட் எ டிஸ்ட்ரிபியூட்டரி. சத்லஜ் போய் மர்ஜ் ஆகிட்டோன்னே அங்கேயே சத்லஜ் முடிஞ்சிடும். ஸோ சத்லஜால் தனியாக போய் டெல்டா ஃபார்ம் பண்ண முடியாது.
whereas Brahmaputra and Indus forms delta. Brahmaputra forms delta with Ganga in West Bengal, Bangladesh. Indus forms delta in Pakistan, Arabian Sea. அதனால நீங்க இப்போ பிரம்மபுத்திரா ரிமூவ் பண்ணலாம், இண்டஸ் ரிமூவ் பண்ணலாம். சூட்டபிள் ஆன்சர் இதுக்கு சி. ஸோ சத்லஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, சோர்ஸ் பாருங்க. Source, it is an antecedent river and very important tributary. இங்க பாருங்க, very important tributary இவனே கொடுத்துறான். As it feeds the canal system of Bhakra Nangal. Bhakra Nangal. So Bhakra Nangal canal feed பண்ணதுனா அந்த canal பேஸ் பண்ணி நம்ம irrigation practice ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கும் ப்ராப்பரான சோர்ஸ் NCERT புக் தான். ஆரிஜின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ராகாஸ் லேக், லாங்சன் கம்பம் சொல்லுவோம், parallel to Indus. Then it meets Indus at Pathankot, Mithankot. கேள மிட்டான்கோட்டில் போய் மீட் பண்ணோம். மிட்டான்கோட் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. இந்தியன் பஞ்சாபில் கிடையாது, பாகிஸ்தான் பஞ்சாபில். ஸோ 3 ரிவர் ஆயிடுச்சு உங்களுக்கு, 3 கண்ட்ரிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிங்களா? கண்ட்ரி 1 ஆரிஜின் பாயிண்ட் சைனா, கண்ட்ரி 2 ஆரிஜின் மூவிங் பாயிண்ட் இந்தியா, ஆரிஜின் 3 ட்ரெயினிங் பாயிண்ட் பாகிஸ்தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கொஸ்டின் நம்பர் 35. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் இண்டஸ் ஆரிஜின், பிரம்மபுத்திரா ஆரிஜின், தீஸ்தா ஆரிஜின் இதெல்லாம் கொடுத்துருப்போம். இதெல்லாம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 36 இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேங்களா? பழைய ட்ரெண்டில் இருக்க கொஸ்டின் இது. மேப் வச்சு கேட்டிருப்பாங்க, ரேண்டமாக ஒரு மேப் வச்சு கேட்டு வச்சிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஸ்டேட் ஆர் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்னு கேட்கல, எதெல்லாம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது நாட் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் ஷேர்ஸ் இஸ் பவுண்டரி வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அதர் இந்தியன் ஸ்டேட்ஸ். லாஜிக்கலி கரெக்ட்னு அசியூம் பண்ண முடியும். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் ஒரு மேசிவான ஸ்டேட். ஓகே, பாப்புலேஷன் வைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்ட்ரெச் ஹெவியாக இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக பண்ணோன்றது நம்ம அசியூம் பண்ணிக்க முடியும். So Uttar Pradesh has border with almost 8 states of India. So first statement is right. Second பாருங்க, Rajasthan shares longest international border among all Indian states. இது wrong statement. Rajasthan ஷேர் பண்ணுற ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால். ஏன்னா பங்களாதேஷ் கூட கிட்டத்தட்ட 50% பார்டர் ஷேர் பண்ணும். பங்களாதேஷ் கூட நம்ம பார்டர் ஷேரிங் பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர்ஸ். அதில் மோர் தென் 2000 கிலோமீட்டர்ஸ் பார்டரை ஷேர் பண்ணுற ஸ்டேட் யாருன்னா வெஸ்ட் பெங்கால். ரீசெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலெக்ஷனில் கேம்பெயினிங் எப்படி நடந்துச்சு? இன்டர்னல் செக்யூரிட்டி தான் பேசினாங்க. சரிங்களா? ஸோ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இல்லீகல் மைக்ரண்ட் ஃப்ரம் பங்களாதேஷ், அவங்கள கண்ட்ரோல் பண்ணோம், என்ஆர்சி, நிறைய விஷயங்கள் வந்துச்சு எலெக்ஷன் அப்போது அதை பேஸ் பண்ணி வேணால் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ வெஸ்ட் பெங்கால் ஃபாலோட் பை அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் ராஜஸ்தான். ஓகே, ஸோ ராஜஸ்தான் தேர்ட் வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் பாருங்க, Sikkim is the only state that share its border with just one other Indian state. ஒன்லின்ற வார்த்தை வந்தாலும் எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணோம். அண்ட் சிக்கிம் இஸ் த ஒன்லி ஸ்டேட் கிடையாது, கூடவே மேகாலயாவும் இருக்குது. ஸோ சிக்கிம் ஷேர்ஸ் பார்டர் வித் வெஸ்ட் பெங்கால், whereas மேகாலயா ஷேர்ஸ் பார்டர் வித் அசாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஓகே, ஸோ 2 and 3 ராங். கேட்டது நாட் கரெக்ட். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன்னா 1 நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி. மேப் பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் உத்தராகண்ட், ஹரியானா, ஹிமாச்சல், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், இவ்வளோ ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுறது உத்தரப்பிரதேஷ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிம் ஒன்லி 1 ஸ்டேட், தட் இஸ் வெஸ்ட் பெங்கால். இங்கே வந்தீங்கன்னா மேகாலயா ஒன்லி 1 ஸ்டேட், தட் இஸ் அசாம். ஓகே, அசாம். திரிபுரா வராது, திரிபுரா அசாம் கூட பார்டர் ஷேர் பண்ணோம், மிசோரம் கூட பார்டர் ஷேர் பண்ணோம். ஓகே, ஸோ சிக்கிம் அண்ட் மேகாலயா ஆர் த 2 states which have border with only 1 single state, whereas UP 8 states கூட பார்டர் ஷேர் பண்ணோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சி 2 and 3 ஒன்லி. ஆமாம், கரெக்ட். மேகாலயா ஆல்சோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகேவா?
நைஸ். அடுத்த கொஸ்டின் போலவாங்க. கொஸ்டின் நம்பர் 40. இது நம்ம பேசணும் ஞாபகம். கண்டிப்பாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், which of the following countries have to cross Strait of Hormuz to reach out to Indian Ocean? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எங்கே இருக்குது? பர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமானையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வாட்டர் பாடி. பர்ஷியன் கல்ஃப் கிட்ட பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் யார்? கியூ பாக்ஸ் ப்ளஸ் ஐன்னு பேசியிருப்போம். Q for Qatar, U for UAE, B for Qatar இங்கே இருக்கா? Qatar, U for UAE, B for Bahrain, O for Oman, Kuwait and Saudi Arabia, Iran, Iraq. ஸோ சிரியாவை நீங்கள் எடுத்துடலாம். சிரியா வந்து எங்கே பார்டர் பண்ணோம்? சிரியா மெடிட்டரேனியன் சீல பார்டர் ஷேர் பண்ணோம். ஈஜிப்ட் எங்கே பார்டர் பண்ணிகிட்ருக்கு? ஈஜிப்ட் ரெட் சீல பார்டர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து சிரியா அண்ட் ஈஜிப்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பஹ்ரைன் அண்ட் கத்தார் இருக்குது. 1 and 3. 1 and 3 is the correct answer for this question. Option is B. Clear? Very good. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதான் குவைத், பஹ்ரைன், கத்தார், யூஏஇ, ஓமான், ஈரான், ஈராக், ரைட். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணணும். ஸோ ஹார்மஸை கிராஸ் பண்ணிட்டு இந்தியன் ஓஷன் வரணும். யார் வரா? பஹ்ரைன், கத்தார், யூஏஇ எல்லாருமே வருவாங்க. குவைத், ஈரான் எல்லாருமே வரணும். ஸோ ஆப்ஷன் 1 and 3. கொஸ்டின் 49. பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம். மான்சூன் படிக்கும் போது உங்களுக்கு இந்தியன் ஜியோகிராஃபியில் பவித்ரன் சார் இதை பற்றி எடுத்திருப்பார், கிராஷ் கோர்ஸ்லேயே எடுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் பற்றி எடுக்கும்போது சொல்லியிருப்பார், இது வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹை ரெசல்யூஷன் வெதர் சிஸ்டம். ஓகே, இண்டிஜினியஸ் ஹை ரெசல்யூஷன் வெதர் சிஸ்டம் டெவலப் பண்ணது யார்? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்டியாலஜி, பூனே. அவங்க தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ரொவைட் லோக்கல் ஃபோர்காஸ்ட், வில்லேஜ் லெவல் பஞ்சாயத்து லெவல் வரைக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரொம்பவே மினிமம் ஏரியா ஆக்கிட்டாங்க. இப்போ 5 into 5 சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே மினிமம் ஏரியா கவர் பண்ணுது, விச் மீன்ஸ் வில்லேஜ் லெவலில் உங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங் எடுத்து கொடுக்கும். ஓகே, வில்லேஜ் லெவலில். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கான்? ஹை ரெசல்யூஷன் வெதர் சிஸ்டம், இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டு ஜென்ரேட் ஃபோர்காஸ்ட் அட் பஞ்சாயத் கிளஸ்டர் லெவல். கரெக்ட். அண்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்கான்? டெவலப் பை ஐஐடி டெல்லி, நோ, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மீட்டியாலஜி, பூனே. இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சர் கேட்டது செலக்ட் த ஆன்சர் யூசிங் கோட் கிவன் பிலோ. ஸோ ஆன்சர் இஸ் 1 only. A is the correct answer for this question. இதில் கிராஷ் கோர்ஸ் நடத்திருப்பாங்க பாருங்க. இதில் கிராஷ் கோர்ஸ் ஸ்லைட்ஸ். ஓகே, good. Next, rare earth elements and critical minerals. இது நம்ம ஓஷன் படிக்கும்போது பார்த்துருப்போம். ரேர் earth elements, ரிசோர்ஸ் படிக்கும்போது பார்த்துருப்போம். டீப் இந்தியன் ஓஷன் மிஷன் பற்றி பேசியிருப்போம். பாலிமெட்டாலிக் நாடல்ஸ் பற்றி பேசியிருப்போம். ரேர் earth எலிமெண்ட்ஸோட யூசேஜ் பற்றி பேசியிருப்போம். ஏன் அதை ரேர்ன்னு சொல்கிறோன்னு பேசியிருப்போம். சைனா டாமினேட் பண்ணுறான்னு பேசியிருப்போம். ஃபாலோட் பை யூஎஸ்ன்னு பேசியிருப்போம். இந்தியா இப்போ தான் புது டெக்னாலஜி புது மிஷன் கொண்டு வந்திருப்பாங்க பேசியிருப்போம். நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் பற்றி பேசியிருப்போம். இது எல்லாமே நம்ம கிளாஸில் பேசினது ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் கிராஷ் கோர்ஸில் பேசியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், இதோட அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபீல்டு. ஓகே, ஆல் ஃபீல்டில் இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் யூட்டிலைஸ் ரேர் earth elements. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட், China has the highest share in mining of REE. Yes. Followed by India கிடையாது, followed by USA. ஓகே, அதுமாதிரி ரிசர்வில் சைனா ஃபஸ்ட்டு, ஃபாலோட் பை பிரேசில். பிரேசில் கிட்ட ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கும். பட் மைனிங் பேசும்போது சைனா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா. நம்மளாம் இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அதர் கண்ட்ரீஸில் வருவோம். சரிங்களா? அதர் கண்ட்ரீஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதர் கண்ட்ரீஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் நேஷனல் மிஷன் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் in 2025
to establish robust framework for self-reliance in critical mineral sector. So correct. Rare earth elements are set of 13 metallic elements கிடையாது 17 elements. Okay, 15 lanthanides, ஒரு scandium, ஒரு yttrium. So 17 elements சேர்ந்து தான் rare earth elements. So 4 நீங்கள் remove பண்ண முடியும். So கேட்டது correct statement option 1 and 3. Answer is A 1 and 3 only. Source current affairs. So பாருங்க இதான் வந்து things. சைனாவில் உங்களுக்கு மைனிங் ஹையஸ்டாக இருக்குது, ஃபாலோட் பை யூஎஸ்ஏ, அப்புறம் ஆஸ்திரேலியா, தென் அப்படியே வந்து லைனாக கண்ட்ரிஸ் இருக்கும். ரிசர்வில் சைனா, பிரேசில். ஓகே, இது மைனிங் அண்ட் ரிசர்வ். இந்தியாவோட கிரிட்டிக்கல் மிஷன் பாருங்கள், சஸ்டைனபிள், ரீசிலியன்ட், செல்ஃப் ரிலையண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ஆத்மநிர்பர் பாரத் அண்ட் விகசித் பாரத். பர்பஸ் என்னது? இன்க்ரீஸ் டொமஸ்டிக் கிரிட்டிக்கல் மினரல் ப்ரொடக்ஷன், அக்யூசிஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், recycling, trade and market, scientific research, human resource and development of effective funding for in the particular technology. இதெல்லாம் வந்து government of India. So answer A. Question number 60, answer is A. And last question of geography பார்த்தீங்கன்னா 75. Question number 75, last question of geography. என்ன கேட்குறாங்க? Which of the following statement with regard to India's deep ocean mission? ஓகே, இந்தியாஸ் டீப் ஓஷன் மிஷன் பற்றி பேசும்போது மெரைன் ரிசோர்ஸ் நம்ம பேசியிருப்போம், சமுத்திரயான் அப்படின்னு பேசியிருப்போம், மத்ஸ்ய 6000 பேசியிருப்போம், 3 ஆக்வானாட்ஸ் பற்றி பேசியிருப்போம். ஓகே, ஆக்வானாட்ஸ். ஸோ ஹியூமன் பேஸ்டு மிஷன். ஓகே, ஹியூமன் பேஸ்டு மிஷன். அப்போ என்ன கேட்குறாங்க? இட் வாஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. கிடையாது, இட் இஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். யார் ஹெல்ப் பண்ணுறா? யார் வந்து நோடால்? NIOT, National Institute of Ocean Technology, Chennai. Our nodal agency for conducting this mission. In a purpose, Matsya 6000 has been designated to carry 3 people, 3 aquanauts. 3 aquanauts for deep sea exploration. எவ்வளோ டீப்பாக போக போகிறாங்க? 4000 meters to 6000 meters போக போகிறாங்க. எதுக்கு? To search for polymetallic nodules. Explore PMN. Exploit PMN. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அடுத்தது சமுத்திரயான். சமுத்திர ஓஷன் யான் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் எ ப்ராஜெக்ட் அண்டர் திஸ் மிஷன். இந்த சமுத்திரயான் தான் கேரி பண்ணிட்டு போகுது, ஒரு சம்மர்சிபிள் மிஷன். இது சம்மர்சிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் அந்த 3 பேர் கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 ரிமூவ் பண்ணலாம், 2 and 3 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இஸ் பி, பாம்பே. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 75 ஆப்ஷன் பி, பாம்பே. இது பாருங்க, இதுதான் அந்த சமுத்திரயான். மத்ஸ்ய 6000, சமுத்திரயான், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், ஹியூமன் அக்லமடேஷன் சேம்பர். இங்கே தான் 3 பேர் இருக்க போகிறாங்க. என்ன பர்பஸ்? கோர் காம்பனண்ட் மேன்ட் சம்மர்சிபிள் மத்ஸ்ய 6000, டெப்த் 6000, கேரிஸ் 3 aquanauts. டீப் சி மைனிங் சிஸ்டம், டார்கெட் கோபால்ட், நிக்கல் அண்ட் காப்பர். ஓஷன் கிளைமேட் அட்வைசரி சர்வீசஸ், சீசனல் டு டிகேடல் ஃபோர்காஸ்ட். biodiversity exploration for flora, fauna, for pharma and biotechnology. Ocean energy, ocean thermal energy conversion for freshwater ecosystem, and survey of hydrothermal sulfides, mapping mid-oceanic ridges. இதுதான் வந்து பேசிக் பர்பஸு. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபியோட கொஷின்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 75 ஆன்சர் இஸ் பி. இது பார்த்துக்கணும். ஜியாகிரஃபியில் 10 கொஷின் 11 கொஷின்ஸ் இருக்குது மொத்தமாக. எந்த கொஷின்லையும் பெருசாக கான்ஃப்ளிக்ட் கிடையாது. எல்லாமே ஈஸி கொஷின், எல்லாமே டைரக்டான கொஷின்ஸ் தான். ஓகே, கிளியர் எல்லாருக்கும்? ஆல் ஓகே? ஓகே, ஸோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். 5 minutes பிரேக், அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.
ஸோ குட் ஈவினிங். ஸோ ஜியாகிரஃபி கொஷின்ஸ் டிஸ்கஷன் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேப்பரில் இந்தியன் எக்கனாமிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் எக்கனாமிக் எப்போவுமே அரௌண்ட் 15% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸ். ஸோ இந்த பேப்பர்லையுமே எக்கனாமிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டி சீரீஸ் எடுத்துருக்குறோம் டிஸ்கஷனுக்கு. ஸோ டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 51, கொஷின் நம்பர் 51. ஸோ கொஷின் நம்பர் 51ல் பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி ஆர் கரெக்ட். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ நிறைய வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் கரன்சி வந்த பிறகு பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜினாலே சிம்பிளாக அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னா, இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக டேம்பர் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலான இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணோம்னா அது ஏதாவது ஒரு சர்வரில் தான் போய் ஸ்டோர் ஆகும். பட் பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிளாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சைமல்டேனியஸாக செவரல் சர்வர்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறாது. அண்ட் மற்ற சர்வர்ஸில் இருக்கிற பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்டையர் இன்ஃபர்மேஷனையும் டேம்பர் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது. அதனால தான் அது ஒரு சேஃபான ஒரு அக்கௌண்டிங் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக இருக்கிற லெட்ஜரை விட இந்த மாதிரியான பிளாக் செயின் மெத்தடில் நீங்கள் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ, இட் ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ் மே பி மேட் விசிபிள் டு ரெலவன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வித்தவுட் த ரிஸ்க் ஆஃப் ஆல்ட்ரேஷன். ஸோ அப்போ அந்த லூப்புக்குள்ளே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஒருத்தர் நினச்சி அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. அதான் வித்தவுட் ரிஸ்க் ஆஃப் ஆல்ட்ரேஷன். But the database, information in the database may be accessed by relevant stakeholders. So statement 1 follows the important feature of blockchain technology. Copies of the entire database are stored on multiple computers on a network, syncing within seconds. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலான டேட்டாபேஸ்னால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பிளாக் செயின் அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக செவரல் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது ஒரு நெட்ஒர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட்ஸ் யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் பிளாக் செயின் இருக்குது. அதில் பப்ளிக் பிளாக் செயின் இருக்குது, ப்ரைவேட் பிளாக் செயின் இருக்குது. இந்த ரெண்டும் கம்பைன் ஆனால் அது ஹைப்ரிட் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 4th ஒன் பார்த்திங்கன்னா கன்சார்டியம் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பப்ளிக் பிளாக் செயின் வந்திங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து ஓரளவுக்கு எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரண்ட்டாக அதை ஆக்சசபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேட் பிளாக் செயின் அப்படிங்கிறது அந்த லூப்புக்குள்ளே வர ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைப்ரிட்னா இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆனது. கன்சார்டியம்னா செலக்டட் குரூப் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாடிஃபை பண்ணுற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது கன்சார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கன்சார்டியம் பிளாக் செயின் இஸ் அ பிளண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பிளாக் செயின்ஸ். இப்போ இதில் ஹிண்ட் இதுதான், பிளண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பிளாக் செயின்னா அதுக்கு பேர் ஹைப்ரிட் பிளாக் செயின், நாட் கன்சார்டியம் பிளாக் செயின். கன்சார்டியம்னாலே செலக்டட் குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் மெம்பர்ஸ், அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் தான் அதுக்கு பேர் கன்சார்டியம் பிளாக் செயின் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே பிளண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்னு சொல்கிறப்பவே நமக்கு என்ன தெரியும்னா அது ஹைப்ரிட் டைப் ஆஃப் பிளாக் செயினை பற்றி தான் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் 4th ஸ்டேட்மெண்ட் ஜெனரலாக மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ் மேக் இட் இம்பாசிபிள் டு சேஞ்ச் ஆர் டெலிட் எனி டேட்டா ஒன்ஸ் ரெக்கார்டட் அண்ட் அக்செப்டட். அதை ஒரு பிளாக்னு ஒன்று கிரியேட் ஆகி அது அப்லோட் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்து யாரை ஒருத்தர்னால மட்டுமே டேம்பர் பண்ணவோ ஆல்ட்ரு பண்ணவோ முடியாது. ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ ஆகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஹைப்ரிட் பிளாக் செயினுடைய டெஃபினிஷனை கன்சார்டியம் பிளாக் செயினுடைய டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3rd இன்கரெக்ட் அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு ஆன்சர் இஸ் C 1, 2 and 4, த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி.
ஸோ நமக்கு ஜென்ரலாக பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னங்கிற பேஸ் தெரிஞ்சால் அதை வச்சே நம்ம ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பட் இது மட்டும் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் பிளாக் செயினை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பட் அதில் கூட ஹிண்ட் இருக்குது. பிளண்ட் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படிங்கிறப்ப நார்மலாக பிளண்ட்னாலே ஹைப்ரிட்டுக்கு இன்னொரு மீனிங் தான் என்ன பிளண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த குழுவை வச்சு நம்ம அதை இன்கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதில் க்ளூ இருக்குது எதனால அது இன்கரெக்ட் அப்படிங்கிறது. Then 52nd question பார்த்தீங்கன்னா an e-commerce revenue model where the seller has control over pricing but does not keep products in stock and instead transfers customers' orders and shipment details to a third party supplier who then ships the goods directly to the customer is called. இதிலையும் கொஸ்டின்லேயே உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா an e-commerce revenue model where the seller has control over pricing but does not keep products in stock. That means செல்லரே இன்வென்ட்ரி வைக்க வேண்டிய தேவையில்லை. இன்வென்ட்ரி ஆர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தேவையில்லை. இப்போ அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டுங்கிற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம ஏதாவது செல் பண்ணணும்னா நாம் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்கிற அவசியம் இல்லை. ஒரு தேர்ட் பார்ட்டி அதை நமக்காக அந்த லாஜிஸ்டிக்ஸை ஃபெசிலிட்டிஸை பண்ணி தராங்களா. ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் ட்ராப் ஷிப்பிங் மாடல் வித்தவுட் த நீட் ஆஃப் மெயின்டைனிங் அ செப்பரேட் இன்வென்ட்ரி. அதுக்கு பேர் ட்ராப் ஷிப்பிங் மாடல். சரி, அஃபிலியேட் ரெவன்யூ மாடல், அப்போ டிரான்சாக்ஷன் ஃபீ ரெவன்யூ மாடல், ஏஜென்சி ரெவன்யூ மாடல்னால் இதில் அந்த நேம்லேயே இருக்கு பாருங்கள். அஃபிலியேட் ரெவன்யூ மாடல் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப் வீடியோஸில் அமேசானுடைய லிங்க் ஒன்று கொடுக்குறீங்க, ஃப்ளிப்கார்ட்டுடைய லிங்க் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதை எவ்வளோ வாட்டி எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ வந்து ஃபுட்ஃபால் இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ கிடச்சுன்னா அதுக்கு பேர் அஃபிலியேட் ரெவன்யூ மாடல். இப்போ அதுக்கும் ப்ராடக்ட்ஸ் இன் ஸ்டாக் அதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது, இன்கரெக்டாக இருக்குது. டிரான்சாக்ஷன் ஃபீ ரெவன்யூ மாடலுங்கிறது யூபிஐ. இப்போ நம்ம அந்த எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக போய் இப்போ ஐஆர்சிடிஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இப்போ யூபிஐ மூலமாக டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வாட்டி உங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டிரான்சாக்ஷனுடைய வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி ரெவன்யூ வந்தால் அதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் ஃபீ ரெவன்யூ மாடல். இங்கே ஸ்டாக்கு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மேட்ச் ஆகலை. ஏஜென்சி ரெவன்யூ மாடல்னால் இது கன்வென்ஷனல் மாடல், ட்ரெடிஷ்னல் மாடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி ஏஜென்ட் இருக்கார், அப்போ அவருக்கு கமிஷன் கிடைக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஸ்கீமை பாலிசியை அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாலோ அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் கிடச்சா அது ஏஜென்சி ரெவன்யூ மாடல். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆட்மன் அவுட், ட்ராப் ஷிப்பிங் மாடல் அதுதான் மேட்ச் ஆகும். வித்தவுட் த நீட் ஆஃப் மெயின்டைனிங் செப்பரேட் இன்வென்ட்ரி அதுதான் குழு. அவங்களே கொஸ்டின்லேயே ஆன்சர் வச்சு தான் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதுக்கெல்லாம் ஜெனரல் மீனிங் தெரிஞ்சாலே இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் இஸ் ஏ. 52க்கு ஆன்சர் ஏ. 53 இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் டெஸ்ட்டில் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் விச் இஸ் ரிலீஸ்டு பை ஆர்பிஐ. ஸோ ஃபினான்ஷியல் செக்டார் சர்வீசஸ் எந்த அளவுக்கு பீப்புளை போய் ரீச் ஆகுது அதை வச்சு ரேங்க்கு தரதுக்கு பேர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பீப்புளுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்போ இதில் ரேங்க்கு கொடுக்கறதுக்கான சப் இண்டைசஸ் ஆர் சப் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத மூணாக பிரிச்சுக்கிறாங்க. ஆக்சசபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸுடைய ஆக்சசபிலிட்டிங்கிறது சப்ளை சைடு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஃபினான்ஷியல் செக்டார் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆக்சசபிளாக இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ் இருக்குது, பேங்க் பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய அவுட்லெட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ ஆக்சசபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசேஜ், அப்புறம் குவாலிட்டி. யூசேஜுங்கிறது டிமாண்ட் சைடு. இப்போ இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம கொடுத்துட்றோம், இதெல்லாம் எஃபெக்டிவாக எவ்வளோ பீப்புள் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், ஏதாவது கிரீவன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆக்சசபிலிட்டி, யூசேஜ் அண்ட் குவாலிட்டிங்கிற 3 சப் பேராமீட்டரை பேஸ் பண்ணி தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட்மன் அவுட் பாருங்கள். ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குமா? மேபி இன்சூரன்ஸ் டெப்த்து, பென்ஷன் கவரேஜ்னெல்லாம் இருக்குது. இது கவரேஜ்னால் எவ்வளோ பேர் பென்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சப் இண்டைசஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், பென்ஷன் அப்படிங்கிறது மேக்ரோ லெவல் சப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்டார். அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை மார்க்கெட் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்கிறது தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் எலிமினேட்டும் பண்ணலாம். நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இதில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதை வச்சு நீங்கள் டைரக்ட் கொஸ்டின் அதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். பட் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ், யூசேஜ் அண்ட் குவாலிட்டி தான் சப் இண்டைசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் சி.
தென் ஓஎன்டிசி, இந்தியாஸ் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இனிஷியேட்டிவ். இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, இதெல்லாம் க்ளோஸ்ட் எண்டட். அவங்க கொடுக்குற பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக, அவங்களுடைய ஆப்ஸ் மூலமாக தான் நம்ம ஒரு பொருளை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இன்டெகிரேட் ஆக முடியும். இப்போ கவர்மெண்ட் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் ஓஎன்டிசி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் எந்த ஆப்ஸ் கூடயும் இன்டெகிரேட் பண்ணி ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது, ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணிக்க முடியும். அப்போ இதோடைய objective என்ன? Which one of the following best describes the key objective of India's open network digital commerce initiative? So the objective என்ன? To allow government control over all digital commercial transactions. அப்படி இருக்குமா? நம்ம பாலிசி என்ன? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். அப்போ கவர்மெண்ட் எல்லா டிஜிட்டல் காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஓஎன்டிசி கொண்டு வந்திருப்பாங்களா? அது இரலவெண்ட்டாக இருக்கா? படித்தாலே அது மேட்ச் ஆகாதுன்னு தெரியுதா? டு ரீப்ளேஸ் ப்ரைவேட் இ-காமர்ஸ் பிளேயர்ஸ், அதுவும் அப்ஜெக்டிவ். கவர்மெண்ட் எப்போவுமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் காம்படிஷனை ப்ரமோட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக் பாலிசி. ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு ஓஎன்டிசியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவாக இருக்குமா? அந்த இடத்துல காம்படிஷனை கவர்மெண்ட் கர்டைல் பண்ணுவாங்களா? காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுறதான கவர்மெண்ட்டுடைய ரோல். டு ரீப்ளேஸ் ப்ரைவேட் இ-காமர்ஸ் பிளேயர்ஸுங்கிறது வராது. அப்போ எதுக்காக? டு பிரேக் த டாமினன்ஸ் ஆஃப் லார்ஜ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பை எனேபிளிங் இன்டர்ஆப்பரபிலிட்டி அக்ராஸ் நெட்வொர்க்ஸ். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து க்ளோஸ் எண்டடாக இருக்குது. அதில் இருந்து வேறு ஆப்ஸை இன்டகிரேட் பண்ணியும் ட்ரான்சாக்ட் பண்ணிக்க முடியும், செல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை, ஒரு ஆப்ஷனை கொடுக்கறது தான் ஓஎன்டிசியோட அப்ஜெக்டிவ். சரி, ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அதுவும் பாருங்கள். டு மேண்டேட் யூபிஐ பேஸ்டு பேமெண்ட்ஸ் ஃபார் ஆல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அது அப்ஜெக்டிவ் ஆஃப் ஓஎன்டிசியாக இருக்குமா? ஸோ அந்த மூணுமே எலிமினேட் பண்ணிட முடியும். சி தான் அதுக்கான ஆன்சர். 54க்கு சி தான் ஆன்சர். And 55 பார்த்தீங்கன்னா, which one of the following statements about UPI and CBDC is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூபிஐ அதுலேயே நேம்லேயே இருக்குது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புறதுக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு டெக்னாலஜிக்கு பேர் யூபிஐ. அப்போ ஒரு அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும், இன்னொரு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதுக்கு இடையில இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க. பட் இ-ரூபி ஆர் டிஜிட்டல் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வெர்ஷன் ஆஃப் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் நார்மல் கரன்சி அப்படின்னு பார்த்துருப்போம். அது ஒரு வேலெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். வேலெட் அப்படிங்கிறது இப்போ ஃபிசிக்கலாக நம்ம பர்ஸ் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம பர்ஸில் இருக்கிற பணத்தை இன்னொருத்தருக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் அது வருமா? அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா இந்த இடையில யார் இல்லைன்னா இன்டர்மீடியரிஸுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லை. என் பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்து நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், உங்கள் பர்ஸுக்கு வந்துடுது. உங்கள் பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் இன்னொருத்தருக்கு பே பண்ணிங்கன்னா அது பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே வருமா? வராதில்லை. ஆனால் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை யூபிஐ மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா அது டெபிட் கிரெடிட்டு, ஒரு இடையில ஒரு இன்டர்மீடியரி. அப்போ பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே அது வருது. ஸோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. யூபிஐ இஸ் அ ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம், பட் டிஜிட்டல் ருபி இஸ் அக்கின் டு சாவரின் பேப்பர் கரன்சி. கேஷ்லேயே டிரான்சாக்ட் பண்ணுற மாதிரி தான், ஆனால் என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்குது. இது ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் யூபிஐ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். இன் கேஸ் ஆஃப் யூபிஐ, settlement for end users happens instantly as the money gets immediately debited or credited. But in case of digital rupee, there is no settlement as the wallet balance gets transferred to another wallet. என் பர்ஸில் இருக்கிற பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறப்ப அதை வாங்கி நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன் தான் சிபிடிசி டிரான்சாக்ஷன். பட் யூபிஐ டிரான்சாக்ஷனுங்கிறது டெபிட் கிரெடிட் த்ரூ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை பேங்க்ஸ். ஸோ இட் வில் பி ரெஃப்ளெக்டட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் டிஜிட்டல் ருபி, no data is captured in bank statement as transactions are from one wallet to another wallet. அதே மாதிரி நீங்கள் அதை மறுபடியும் ஃபிசிக்கல் கரன்சியாக மாற்றுறதுனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வேலெட்லேருந்து இன்னொரு வேலெட்டுக்கு போகுது அப்படின்னா என் பர்ஸில் இருக்கிற பணத்தை நான் பே பண்ணுறப்ப அதை வாங்கி நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கிற மாதிரி. அப்போ அது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது? ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன் போத் கேசஸ் யூபிஐ அண்ட் டிஜிட்டல் ருபி, த லையபிலிட்டி லைஸ் வித் த யூசர்ஸ் அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ்னு இருக்குது. இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் லையபிலிட்டி வித் பேங்க்ஸ். பட் இ-ரூபி அப்படிங்கிறது லையபிலிட்டி ஆஃப் ஆர்பிஐ. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, உங்களுக்கு ஃபியட் கரன்சி அப்படிங்கிறது லையபிலிட்டி ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ லையபிலிட்டி லைஸ் ஃபார் இ-ரூபி அப்படிங்கிறது வித் ஆர்பிஐ, நாட் வித் த பேங்க்ஸ். ஸோ அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டி. மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ ஆகும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். And 56, which of the following statements about real world asset tokenization?
இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் வேர்ல்டு அசெட்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், பாண்டு, செக்யூரிட்டி, இதெல்லாம் தான் ரியல் வேர்ல்டு அசெட் அப்படிங்கிறோம். இதில் சிலது வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸாக இருக்குது, சிலது இன்டேஞ்சிபிள் அசெட்ஸாக இருக்குது. டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரியல் வேர்ல்டு அசெட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற டாக்குமெண்ட், டிஜிட்டல் டாக்குமெண்ட்டுக்கு பேர் டோக்கனைசேஷன். இப்போ ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்க, ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கணும் அப்படின்னா உங்களை தேடி ஒருத்தர் வரணும், வாங்குறவரை நீங்கள் தேடி போகணும். ஏன்னா அதெல்லாம் இன்னும் ஆன்லைனில் வராமல் இருக்குது. இப்போ நீங்கள் கோல்டு வச்சுருக்கிறீங்க, ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, அதை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக வச்சுருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிற கோல்டு வந்து ஒரிஜினலாக கலப்படமாக, இதெல்லாம் எப்படி இன்னொருத்தருக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவருக்கு அது தெரியாது. பட் இதெல்லாம் நீங்கள் வந்து டோக்கனைஸ் பண்ணுறீங்க. டோக்கனைசேஷனாக நத்திங் பட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வாங்கி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்கிற யார் வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வாங்கிக்க முடியும். அப்போ உங்களுக்கு உங்கள் அசட்ஸை விற்கிறதுக்கான பாசிபிலிட்டி, மார்க்கெட் ஆக்சஸை அது நிறைய கொடுக்குது. அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் டோக்கனைசேஷன். அந்த சர்டிஃபிகேட் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் வேர்ல்டு அசட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். அது ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து பொருள்களுடைய பிக்சர்ஸை பார்க்குறோம். அப்போ அதோடைய அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தான் அதை எனேபிள் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம அதை வச்சு அந்த பொருளை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லாட்டி அந்தந்த கடைகளுக்கு போய் தான் நீங்கள் வாங்க முடியும். அப்போ அது ஆன்லைனில் கொண்டு வர்றப்போ நம்ம அந்த பிக்சரை பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரிஜினல் அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத அது சர்டிஃபை பண்ணுதா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்லாம் பண்ணுறோமா. கமாடிட்டி ட்ரேடிங் நம்ம இதில் பண்ணுறோம், பேப்பரில் பண்ணிக்கிறோம். கோல்டு வாங்குகிறோம், அதர் பல்சஸ், இந்த மாதிரியான கமாடிட்டிஸ் எல்லாம் நம்ம பேப்பரில் ட்ரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரியல் வேர்ல்டு அசட்ஸை டோக்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸை அதை மாற்றி வச்சுக்கிறது. ஸோ டோக்கனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேர்னிங் ரியல் வேர்ல்டு அசட் இன்டு டிஜிட்டல் டோக்கன்ஸ் யூசிங் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஏன்னா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஏன் சர்டிஃபை பண்ணுறாங்க? அப்போ தான் அதை இன்னொருத்தர் ஃப்ராடாக அந்த டாக்குமெண்ட்டை, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பிளாக் செயின் டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்னங்கிறதையும் ஒரு கொஸ்டினில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கும் கொடுத்துட்டாங்க. டோக்கனைசேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் ஆஃபர்ஸ் 24x ஆக்சஸ் ப்ரொமோட்டிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஈஸியாக அதை விற்க முடியும், அதை டிரான்சாக்ட் பண்ண முடியும், வாங்க முடியும். அது மேலே இருக்கிற credibility என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, டவுட் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. So tokenization of real world assets will allow the access to high growth investment opportunities for individuals in India. அப்போ ஈஸியாக அதை டிரான்சாக்ட் பண்ண முடியும், கை மாற்றிக்க முடியும், பையிங் அண்ட் செல்லிங்கில் எல்லாம் அதை இன்வால்வ் பண்ண முடியும். அதுக்கான அட்வான்டேஜை கொடுக்குது. இப்போ ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1 2 3 ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதில் நம்மளை என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரியல் வேர்ல்டு அசெட் டோக்கனைசேஷன்னா என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறது தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. And 57, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். A bond whose proceeds are used only to finance or refinance a combination of both environmental and social projects is called. கொஸ்டின்லேயே அவங்க ஆன்சரை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் இது. இதில் கீவேர்டு என்ன? காம்பினேஷன் ஆஃப் போத் என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ க்ரீன் பாண்ட்லாம் ஒன்லி அதோடைய ப்ரொசீட்ஸை எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் லைக் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். சோஷியல் பாண்ட் அப்படின்னா எஜுகேஷன், ரூரல் ஹவுசிங், இந்த மாதிரியான சோஷியல் இம்பேக்ட்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ சஸ்டைனபிலிட்டி பாண்ட் இங்கே கீ அதுதான், காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படிங்கிறப்போ அது சஸ்டைனபிலிட்டி இம்பேக்ட் பாண்ட் ஆர் சிம்பிளி சஸ்டைனபிலிட்டி பாண்ட் அப்படிம்பாங்க. சாவரின் பாண்ட் அப்படிங்கிறது ஜெனரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ அதில் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணுற ப்ரொசீட்ஸை ஆர் ஃபண்டை எதுக்கு வேணாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இதில் ஆன்சர் வந்து சி. 57க்கு ஆன்சர் சி. இதில் கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் போத். அவங்களே க்ளூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்குள்ளேருந்தே நம்ம ஆன்சரை எடுத்து டிக் பண்ணிட முடியும். And 58, which of the following statements about M1 exchange role in MSME financing are correct? ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம கிளாஸஸில் டெஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் M1 எக்ஸ்சேஞ்சுங்கிற டேர்ம் வந்து சொல்லியிருக்க மாட்டோம். TREDS அப்படின்னு சொல்லியிருப்போம், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு. இந்த TREDS பிளாட்ஃபார்ம் வந்து RBI தருது. இந்த TREDS பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணலான்னா MSMEs அவங்களுடைய அன்பெய்டு இன்வாய்ஸஸை ப்ளச் பண்ணி லோன் வாங்கிக்கலாம் பேங்க்ஸ்கிட்ட. அதை தான் ஃபேக்டரிங்னு சொல்லுவாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபேக்டரிங்கிற கான்செப்ட் என்னென்னா எம்எஸ்எம்இஸ்க்கு வர வேண்டிய அந்த அன்பெய்டு பேமெண்ட்ஸ் இருக்கா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற இன்வாய்ஸஸை பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட கொடுத்து லோன் எடுத்துக்கலாம். அந்த கான்செப்டை ஃபேக்டரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டரிங்க்கு ஹெல்ப் பண்ணுற ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு பேர் TREDSன்னு சொல்லுவோம். இந்த TREDSை ஃபெசிலிட்டேட் பண்ணுற
ஒரு ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் M1 எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ M1 எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் கொலேட்ரல் பேஸ்டு லோன்ஸ் டு MSMEs அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இன்வாய்ஸை கொடுத்து லோன் வாங்குறாங்கன்னா இதுக்கு தனி கொலேட்ரல் எதுவும் தேவையில்லை. இன்வாய்ஸே கொலேட்ரல் தான். இப்போ நார்மலாக கொலேட்ரல்னால் என்ன சொல்லுவோம், கோல்டு ஆர் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெஹிக்கிள்ஸ் இதையெல்லாம் பிளச் பண்ணி நம்ம லோன் வாங்குவோம். MSMEs என்ன பண்ணால் போதும், அவங்க கையில் இருக்கிற அன்பெய்டு இன்வாய்ஸஸை பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொடுத்தாலே அதை வாங்கிக்கிட்டு பேங்க்ஸ் லோன் தருவாங்க. அப்போ M1 எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த TREDS பிளாட்ஃபார்மை இன்டகிரேட் பண்ணி MSMEஸ்க்கு லோன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் கொலேட்ரல் பேஸ்டு லோன்ஸ் அப்படிங்கிறது இன்கரெக்ட். தனியாக எந்த எக்ஸ்ட்ரா கொலேட்ரலும் MSMEs ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ M1 எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆஃப் இன்வாய்ஸஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் MSME. அதுதான் இந்த TREDS. தென் M1 எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஃபார் MSMEஸ்னு இருக்குது. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னால் யார், பாண்ட் இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸுடைய கிரெடிட் ஒர்த்தினஸை அசஸ் பண்ணி ரேங்க்ஸ் தரவங்கள தான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம். இங்கே MSMEs பாண்ட் எதுவும் இஷ்யூ பண்ணலை. அவங்க கையில் இருக்கிற இன்வாய்ஸஸை பேங்க்ஸ்கிட்ட கொடுத்துட்டு எங்களுக்கு லோன் தாங்க, அதை ரெப்ரசன்ட் அதை பேக்கப்பாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு லோன்ஸ் தாங்க அப்படின்னு கேட்குற ஒரு கான்செப்ட் தான் இது. அப்போ M1 எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிங்கிறது அது இரலவெண்ட்டாக இருக்குது, அது வராது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B 2 only அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். 58க்கு ஆன்சர் B. தென் 59 க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட். ஸோ க்ரௌடிங் அவுட், க்ரௌடிங் இன் அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிக் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் பாரோ பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கிலீஷ் மீனிங் என்ன, க்ரௌடிங் அவுட் அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா புஷ் அசைடு, தள்ளி விடுறது, ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ கவர்மெண்ட்டே நிறையா பாரோ பண்ணுறாங்க மார்க்கெட்லேருந்து, ஃப்ரீக்வெண்ட்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் நிறைய மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணிக்கிட்டே இருந்தால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம், கில்ட் எட்ஜ் அப்படின்னு. ஸோ அப்போ கவர்மெண்ட்டே அடிக்கடி நிறையா பாரோ பண்ணுறப்போ மார்க்கெட்டில் மணி சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆகும். அந்த டைமில் ப்ரைவேட் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். அந்த சிச்சுவேஷனை தான் crowding out அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ சிச்சுவேஷன் வேர் கவர்மெண்ட் பாரோயிங் லீட்ஸ் டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் விச் ரெடியூசஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னா a situation where private investment increases due to increased government spending அப்படிங்கிறது அது crowding in அப்படிங்கிறது ஆகும். அதுக்கு இது அப்படியே ஆப்போசிட், அதனால் ஸ்டேட்மெண்ட் ஏ வராது. a situation where an increase in taxes leads to increased private sector investment. கவர்மெண்ட் நிறைய டேக்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறதுனால ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ஃபாலோ ஆகுது. a situation where government spending has no impact on aggregate demand. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனையும் நம்ம க்ரௌடிங் அவுட்னு சொல்ல முடியாது. க்ரௌடிங் அவுட்டுங்கிற இங்கிலீஷ் வரைக்கும் புஷ் அசைடு, நான் தான் நிறைய பாரோ பண்ணிக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கே நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, அப்போ கவர்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பாரோ பண்ணி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்லேருந்து அவங்கள தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங் தான் க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி. தென் 62, கொஷின் நம்பர் 62, க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது. பட் நார்மலாக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு NSE BSE மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செபி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பட் செபி கிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் ஃபார்மலான ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணால் அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, செபியுடைய ஸ்க்ரூட்டினிட்டி எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி தான். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னால அவ்வளோ ரிகரஸான ரெகுலேட்டரி ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அது கஷ்டம். அப்போ க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறதுனா இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலமாக, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஸ்மால் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிட்டேருந்து ரைஸ் பண்ணி அதை பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரௌட் ஃபண்டிங் இஸ் சாலிசிட்டேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். சாலிசிட்டேஷன்னா இன்வைட்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் த்ரூ அ வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் ஆர் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட். ஸ்மால் மீடியம் enterprises are able to raise funds at lower cost of capital without undergoing a rigorous procedure. அதுதான் க்ரௌட் ஃபண்டிங். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே அது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுது வாட் இஸ் க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது. ஸோ போத் 1 and 2. தென் இது கொஞ்சம் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின்னு நினைப்பீங்க, காரணம் இல்லாமல் யூபிஎஸ்சி எதுவும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள்ஸில் இது சம்டைம்ஸ் வந்திருக்கிறதுனால அதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ RN மல்ஹோத்ரா கமிட்டி, இந்த RN மல்ஹோத்ரா கமிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேக்சுவலி சொல்லணும்னா அது 1993 ஃபார்ம் பண்ண கமிட்டி.
இட் இஸ் ரிலேட்டட் டு காம்ப்ரஹென்சிவ் ரீஃபார்ம்ஸ் ஆன் இன்சூரன்ஸ் செக்டார் இந்தியா. இதை ஏன் சார் இப்போ கேட்டிருக்கிறாங்க? ஏதோ உங்களை மக்கப் பண்ண இன்ஃபர்மேஷனை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரீங்கிறதுக்காக கேட்டிருக்கிறாங்களா? இதை ஃபேக்சுவல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிற செக்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் 100% எஃப்டிஐயாக கொண்டு வந்திருக்காங்களா? 74% எஃப்டிஐலேருந்து 100% எஃப்டிஐ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் செக்டாரில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும், இன்சூரன்ஸ் செக்டாரை மோர் லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டி. ஆனால் இந்த கமிட்டி வந்து ஃபார்ம்டு பை ஐஆர்டிஏவா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா ஐஆர்டிஏங்கிறது 2000 தான், இயர் 2000 தான் ரெகுலேட்டர் வராங்க. அப்போ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். பட் இந்த ரெண்டு ரைட், மல்ஹோத்ரா கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு ரீஃபார்ம்ஸ் இன் இன்சூரன்ஸ் செக்டார். பட் இட் வாஸ் நாட் ஃபார்ம்டு பை ஐஆர்டிஏ. ஐஆர்டிஏங்கிற இன்ஸ்டிடியூஷன் லேட்டர் வந்தது, அதனால் அது இன்கரெக்ட். தென் எல்சி குப்தா கமிட்டி ப்ரிப்பேரிங் அ ரோட் மேப் ஃபார் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் இன் இந்தியா. இட் இஸ் ஃபார்ம்டு பை செபி. இது ரைட். இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கில் இப்போ ரீசெண்டாக நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை மாற்றிருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் ஆகிற செக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அது லாஸ்ட் இயர் ஃபுல்லாக செபி வந்து இதுக்கான கைட்லைனே கொடுத்தாங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக லாஸஸ் எதில் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அதிக லாஸ் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1996 டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங், அதாவது உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஸ்வாப் கான்ட்ராக்ட் அப்படின்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கிற மெத்தடில் அக்ரிமெண்ட்ஸில் ட்ரேட் பண்ணிக்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ அப்போ ஏன் அது கேட்டிருக்காங்கன்னா ரெலவெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் அதிக லாஸஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு குரூப் யாருன்னா டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகிறவங்க. அதுமாதிரி உர்ஜித் பட்டேல் கமிட்டி, இது 2013 ஃபார்ம் பண்ணது. உர்ஜித் பட்டேல் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா, அவர் தான் எம்பிசி, மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க தான் மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும், அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. பட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஹவுசிங் செக்டார், ப்ரொவைடிங் லோன்ஸ் டு ஹவுசிங் செக்டார், அதனால் அது இன்கரெக்ட். பட் இதை ஏன் இப்போ கேட்டிருக்காங்க, உர்ஜித் பட்டேல் கமிட்டியை பற்றி ஏன் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படிங்கிறத அடுத்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படிங்கிறது 4% ±2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை தான், அதாவது ஐடியல் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷனுங்கிறத 4% வச்சுக்கிட்டு அந்த 4% நோக்கி தான் நம்மளுடைய மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும். இப்போ 4% தான் ஐடியல் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷனா அப்படிங்கிறத அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை 4%ங்கிறத இப்போ 2025 மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அதுதான் ஐடியல் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது நியூஸில் இருந்துச்சு. உர்ஜித் பட்டேல் கமிட்டி ஹவுசிங் செக்டார் பற்றி பேசலை, எம்பிசியை பற்றி பேசியிருக்காங்க, அது இன்கரெக்ட். அண்ட் மலேகாம் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு மைக்ரோ ஃபினான்ஷியல் செக்டார் ரீஃபார்ம்ஸ். ஸோ இவர் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா, என்பிஎஃப்சி எம்எஃப்ஐஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சிஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அது வந்து ஆர்பிஐக்கு கீழே ஃபார்ம் ஆனது தான். ஸோ அப்போ இதில் 1 and 2 வந்து இன்கரெக்ட், உங்களுக்கு 2 and 4 அப்படிங்கிறது கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ உர்ஜித் பட்டேல் கமிட்டி இந்த மாதிரி 1, 2 அவங்களால எலிமினேட் பண்ணியிருக்க முடிஞ்சிருந்தாலே இது ரைட்டாக இருக்கும். ஆர் இதை நீங்கள் பியூர்லி ஃபேக்சுவல் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா மேபி அதை டஃப்பான கொஸ்டின் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் கேட்டிருக்கிறதும். தென் 64th இது நமக்கு கிளாஸ் நோட்ஸில் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸில் என்பிஎஃப்சிஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அப்படியே இருக்கும். பிகாஸ் கிளாஸ் நோட்ஸுக்கு நான் எதாவது ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா ஆர்பிஐ வெப்சைட். ஆனால் இந்த கொஸ்டின் ஆர்பிஐ வெப்சைட்லேருந்து எடுத்து கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ் நோட்ஸில் அப்படியே வரி மாறாமல் இருக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படியே இருக்கும். பிகாஸ் ரெஃபரன்ஸ் நான் எதை எடுத்து உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பேன்னா ஆர்பிஐ வெப்சைட். ஸோ என்பிஎஃப்சிஸ் cannot accept demand deposits, அது ரைட்டு தானே? they can accept time deposits, but current account, savings account deposits அவங்க கொடுக்க முடியாது. So statement 1 is right. All NBFCs operating in India have to be registered with RBI. அது நம்ம சொல்லியிருப்போம். Not all NBFCs are regulated by RBI. பேங்கிங் ரிலேட்டட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற என்பிஎஃப்சி தான் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. என்பிஎஃப்சிஸஸ் எல்லா ரெகுலேட்டர்ஸுமே ரெகுலேட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் ரிலேட்டடான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ஐஆர்டிஏ ரெகுலேட் பண்ணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் செபி ரெகுலேட் பண்ணுது. ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் செபி ரெகுலேட் பண்ணுது. ஸோ என்பிஎஃப்சிஸ் எல்லா என்பிஎஃப்சிஸையும் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறது இல்லை. இது உங்களுக்கு நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். என்பிஎஃப்சிஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அண்ட் தே கேன் இஷ்யூ செக் ட்ரான் இட் செல்ஃப் அப்படின்லாம் இருக்குது. ஸோ என்பிஎஃப்சிஸ்னால் என்ன பண்ண மாட்டாங்க, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே வர மாட்டாங்க. அதனால தான் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, செக்கு இதெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்க முடியாது. ஸோ 2 இன்கரெக்ட், 3 இன்கரெக்ட். அதே மாதிரி டிஐசிஜிசியுடைய
டெபாசிட் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் யாருக்கு கிடையாதுன்னு பார்த்துருக்குறோம். என்பிஎஃப்சிஸ்க்கு கிடையாது. கமர்ஷியல் பேங்க்ஸில் இருக்கிற டெபாசிட்ஸ்க்கு வேணால் அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்பிஎஃப்சிஸுடைய டெபாசிட்ஸ்க்கு கிடையாது. ஸோ அப்போது நான் பேங்கிங் இஸ் இன் இந்தியா எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்னா 1 and 4A. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது. நோட்ஸில் இருக்கிறது அப்படியே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயமே தான். தென் 65th கொஷின் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதுவும் உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸில் பாவர்ட்டி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறப்போ பண்ணியிருப்போம். ஸோ ஏன் அதை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டினே சொல்கிறோம்? ட்ரெடிஷ்னலாக பாவர்ட்டி அப்படின்னா இன்கம்ங்கிற க்ரைட்டீரியாவை உலகம் ஃபுல்லாக அதை தான் க்ரைட்டீரியா வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மல்டி டைமென்ஷன் அப்படின்னா எதெல்லாம் எஜுகேஷன், ஹெல்த்து, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ்லேயும் எவ்வளவு டெப்ரிவேஷன் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ரேங்க்ஸ் கொடுக்கறதுனால அது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த மெத்தடை தான் அல்கேர் ஃபாஸ்டர் மெத்தடாலஜி அப்படின்னே சொல்லுவாங்க. மல்டி டைமென்ஷனாக எடுத்துக்கணும். பாவர்ட்டி அப்படிங்கிறத ஒரே ஒரு பேராமீட்டரை பேஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. மல்டி டைமென்ஷன்ஸில் அதை எடுத்துக்கணும். அதுதான் அல்கேர் ஃபாஸ்டர் மெத்தடாலஜி. MPI கால்குலேட்டட் பை நித்தி ஆயோக் ஹேஸ் டோட்டல் ஆஃப் 12 indicators. பட் யூஎன்டிபி கொடுத்துருக்கிறதில் பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கு அவங்க 10 indicators தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில் நித்தி ஆயோக் வந்து அடிஷ்னலாக இன்னொரு 2 indicators எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ஃபாலோ ஆகாது. ஏன்னா போத் யூஎன்டிபி அண்ட் நித்தி ஆயோக் 2 பேருமே 12 indicators எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா நித்தி ஆயோக் மட்டும்தான் அதை எடுத்திருக்கு. மேட்டர்னல் ஹெல்த் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற 2 additional indicators நித்தி ஆயோக் மட்டும்தான் எடுத்திருக்கு. ஸோ 1 and 2 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து இன்கரெக்ட். ஸோ இப்போ இதில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் எக்கனாமி ரிலேட்டட் கொஷின்ஸ். ஒரு ஸ்கீம் பேஸ்டு கொஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதும் எக்கனாமிக்கு கீழே வருதா. ஸோ சாகர்மாலா ப்ரோக்ராம் அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் பேஸ்டு கொஷின் தான். இட் இஸ் ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதனால் எக்கனாமி ரிலேட்டடான ஸ்கீம் அது. ஸோ சாகர்மாலா ப்ரோக்ராம் 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போர்ட் லெட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி மல்டிமோடல் கனெக்டிவிட்டி, உங்களுக்கு நேஷ்னல் வாட்டர் வேஸையெல்லாம் இன்டெகிரேட் பண்ணணும், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாகர்மாலா ப்ராஜெக்டுடைய அப்ஜெக்டிவ். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட். சாகர்மாலா ப்ரோக்ராம் சீக்ஸ் டு அச்சீவ் போர்ட் லெட் எக்கனாமிக் growth த்ரூ காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். The success of Sagarmala program is reflected in significant growth in coastal and inland waterway shipping along with improved global port rankings. Sagarmala 2.0 aims to position India as a global maritime innovation hub aligned with Atmanirbhar Bharat and Vikshit Bharat 2047 visions. So 2.0 என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இருந்த சாகர்மாலா ஃபஸ்ட்டு வெர்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. எதோட அலைன் பண்ணிக்கிறாங்க, அடுத்து 2047 நம்ம வந்து $30 trillion எக்கனாமி ஆகணும், அப்புறம் ஆத்ம நிர்பார் பாரத் செல்ஃப் ரிலையண்ட்டான எக்கனாமியாக வந்து எவால்வ் ஆகணும் அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணுறாங்க. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட் அபவுட் சாகர்மாலா ப்ரோக்ராம். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப் அமாங் த அபவ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 validates the effectiveness of the strategies envisioned in statement 1. So Sagarmala seeks to achieve port-led economic growth through cost-effective and sustainable coastal infrastructure. எப்படி the success of Sagarmala program is reflected in significant growth in coastal and inland water shipping along with the improved global போர்ட் ரேங்கிங்ஸ். அப்போ வேலிடேட் ஆகுதா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அதோடைய எஃபெக்டிவ்னஸை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்லுது, இட் எக்ஸ்டென்ஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 பை எம்பெண்டிங் தெம் இன் டு ஃபியூச்சர் ஓரியன்ட் இனோவேஷன் ஃப்ரேம் ஒர்க். அதுவும் அங்கேயே இருக்கு பாருங்க, குளோபல் மேரிடைம் இனோவேஷன் ஹப்பா ஃபியூச்சரில் இந்தியாவை மாற்றணும். அது அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன அப்ஜெக்டிவ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது 2047 நம்ம வச்சுருக்கிற கோலோட. அதுவும் ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 கான்ட்ரடிக்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் 3 பை ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டெட் ஆஃப் மாடர்ன் இனோவேஷன். அப்படியே ஸ்டேட்மெண்ட் 3 சொல்லுது. ஸ்டேட்மெண்ட் 3 அவங்களே சொல்லிட்டாங்க ஃபியூச்சரில் இந்தியாவை மேரிடைம் இனோவேஷன் ஹப்பாக அலைன் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1 கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட் 3, அங்கேயும் எதுவும் சொல்லையே. ஒன்லி ட்ரெடிஷ்னல் மெத்தடை வச்சு தான் போர்ட்லெட் எக்கனாமிக் க்ரோத்தை கொடுக்கணும்னு இல்லை, காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் சஸ்டைனபிள் கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ் சஸ்டைனபிள் கோஸ்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், டெக்னாலஜிலாம் என்ஹான்ஸ் பண்ணி மெத்தடாலஜிலாம் என்ஹான்ஸ் பண்ணி அதையும் அப்ளை பண்ணி நம்ம போர்ட்லெட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ரைட்.
ஸோ இதான் எக்கனாமியில் கேட்டிருக்கிற 14 கொஸ்டின்ஸ். தாராளமாக இதில் 8 to 9 கொஸ்டின்ஸ் ரைட் ஆகலாம். அட்லீஸ்ட் 7 to 8 கொஸ்டின்ஸ்னாவது ரைட் ஆக முடியும். பேசிக்ஸு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சரியாக ரீட் பண்ணி அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா நிறைய கொஸ்டின்ஸே இதில் ரைட்டாக இருக்க முடியும். தேங்க்யூ. Making a step.
வெல்கம் டு அரமைஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நடந்த ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரில் ஸோ செட் டி சீரிஸ் வந்து என்வாரன்மெண்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 22. So it was declared a tiger reserve in India in 2025. So இது ஆக்சுவலி ரொம்ப பாப்புலர் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை. இந்தியாவோட 58th டைகர் ரிசர்வ் இஸ் மாதவ் நேஷனல் பார்க், தட் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ். அது மல்டிபிள் டைம் ஆக்சுவலி பேசியிருந்திருப்போம். அதான் ஸோ 2025 தான் டிக்ளேர் பண்ணாங்க. ஆமாங்களா, ரொம்ப பாப்புலர் கரண்ட் அஃபேர்ஸ். அதை வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். So first statement is definitely correct, just direct current affairs. Okay. So next statement, Satya Sagar, which is designated as a Ramsar site, is situated within this national park. இது ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் மத்திய பிரதேஷில் மாதவ் நேஷனல் பார்க்கோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேஷோட ஸ்டேட் மேப்பு மாதவ் நேஷனல் பார்க் இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ மாதவ் நேஷனல் பார்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மத்திய பிரதேஷில் ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது ஓகேங்களா. இந்த மாதவ் நேஷனல் பார்க்கில் சாக்கியா சாகர் அப்படிங்கிற ராம்சர் சைட், தட் இஸ் அதே ஏரியாவில் தான் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ சாக்கியா சாகர் அப்படிங்கிறது ஒரு ராம்சர் சைட். அது பக்கத்துலேயே மாதவ் சாகர் இன்னொரு லேக் இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் ராம்சர் சைட். மாதவ் சாகரோட சிஸ்டர் லேக் தான் வந்து இந்த சாக்கியா சாகர்பாங்க. ஸோ இது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சேஸ் சாக்கியா சாகர் which is designated as a Ramsar site is situated within this national park. That is definitely correct ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஸோ இட்ஸ் ஏரியா இஸ் ஷேர்டு பிட்வீன் மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். இது வந்து ஆக்சுவலி நம்ம அந்த லொக்கேஷன் மேப் தெரியணும். இப்போ தெரிஞ்சு பாருங்களேன். ஸோ ராஜஸ்தான் இஸ் தேர், இங்கே மத்திய பிரதேஷ் இருக்குது. இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் மாதவ் நேஷனல் பார்க். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா இஸ் நோவேர் ரிலேட்டட் டு ராஜஸ்தான் ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு அந்த லொக்கேஷன் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ராங் ஓகேங்களா. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சொன்னால் அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் ஏவா இல்லை பியா நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். So question number 26, consider the following statements about Rinco stylis retusa, that is foxtail orchid. Foxtail orchid அப்படின்னா இதுனா இந்த ஸ்பீசஸ் தான். ஸோ திஸ் இஸ் foxtail orchid. அசாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் ஃப்ளவர் ஓகேங்களா. ஸோ நல்லா அப்படி வளைஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அசாம்லலாம் பிஹூ டான்ஸ் போடும்போது இந்த கொண்டையில் சுற்றிக்கிட்டு டான்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவர். ஸோ இப்போது statements வந்து பார்க்கலாம். So first statement, it is an epiphytic orchid. Definitely it is an epiphytic orchid. Epiphytes and epiphytic orchids பத்தி நம்ம tropical rainforest ecosystemல படிச்சிருப்போம் ஆமாங்களா. So that is plants which grow on another trees trunk or branches, but definitely that is not a parasitic plant ஆமாங்களா. So aerial roots இருக்கும். அந்த aerial roots வச்சு they'll take nutrients and water from the atmosphere. அதுதான் epiphytes. அதில் எதெல்லாம் flowering epiphytes அதை நம்ம வந்து epiphytic orchids சொல்லுவோம் ஆமாங்களா. So this is foxtail orchid and definitely this is வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மரத்துக்கு மேலே வளர்றது தான். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா epiphytic orchid ஆமாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் இட் இஸ் அன் epiphytic orchid கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் that is the species is endemic to northeast India. இது வந்து கொஞ்சம் அப்படியே நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், தப்பாக போட கொஞ்சம் தோணும் ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து இந்த foxtail orchid அசாம் அருணாச்சல் பிரதேஷ் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இப்போ மேபி எண்டமிக் டு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவும் நமக்கு தோணும். பட் ஆக்சுவலி ஃபேக்ட்ஸ் தெரியணும். இது வந்து லைக் எண்டமிக் டு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இல்லை. திஸ் இஸ் naturally found in India. ஸோ இந்த சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்தியா, மியான்மர், சைனா இந்த மாதிரி சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் டெஃபினெட்லி பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது நாட் எண்டமிக் டு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஓகேங்களா. இட் இஸ் த ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் த ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் ஓகேங்களா. ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் B. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்க்கும் தட் இஸ் 22nd கொஸ்டின்க்கும் ஆன்சர் வந்து B தான். ஆன்சர் வந்து B தான் ஓகேங்களா. ஸோ 26th கொஸ்டின்க்கும் ஆன்சர் வந்து B தான் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். At the United Nations Ocean Conference held in June 2025 in France, the Food and Agricultural Organization of the United Nations demonstrated its leading voice on marine and ocean issues, especially on sustainable fisheries and aquaculture for livelihood resilient and blue transformation. Question. So which of the following combinations about the 4 betters proposed by FAO for blue transformation is correct? ஓகேங்களா. ஸோ blue transformation that is coastal areas-ஓட transformation ஆமாங்களா. coastal ecosystem ஓட transformation இதுதான். ஸோ ஆக்சுவலி FAO என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா FAO-ஓட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த இயர்ஸ் 2022 to 2031 வந்து இருக்குது ஓகேங்களா. அதில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுற 4 பெட்டர்ஸ் தான் இதெல்லாம். தட் இஸ் பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் லைஃப். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் 22 to 2031 அந்த இனிஷியேட்டிவ்ல அவங்க ப்ரப்போஸ் பண்ண 4 பெட்டர் தான் இது நாலும் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எலிமினேஷன் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ப்ளூ டிரான்ஸ்ஃபார்மேஷன், கோஸ்டல் ஏரியாஸோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகேங்களா. அண்ட் வந்து அது எல்லாத்தையும் மீன் பண்ணுற மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்களேன். ஸோ பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் ஓஷன் இருக்குது. சரி ஓகே, இது வரலாம், வராட்டியும் போகலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் லைஃப். இதுவும் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக இருக்குது, வரலாம் வராட்டி போகலாம். அடுத்து பார்க்கலாம். ஸோ பெட்டர் கோரல் ரீஃப், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் லைஃப். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃபை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுது, அது ஹோலிஸ்டிக்காக இல்லை ஆமாங்களா. அந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட் சியை எலிமினேட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ஸ்டேட்மெண்ட் டி வாங்கலேன், ஆப்ஷன் டி வாங்கலேன். பெட்டர் எஸ்யூரிஸ்,
பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் மேங்க்ரூவ் வெஜிடேஷன். எஸ்டூரிஸை மேங்க்ரூவ்ஸை மட்டும் தான் கவர் பண்ணுது. பட் அது மட்டும் இல்லைல்ல கோஸ்டல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொன்னால். இப்போ சீகிராஸ் இருக்குது, அண்ட் தென் கோரல் ரீஃப்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீ கெல்ப் இருக்குது, மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஆமாங்களா? அப்போது இதுவும் ஹோலிஸ்டிக்காக இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாமே. ஸோ பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், இதில் பிரச்சனை இல்லை. ஓஷனா லைஃபா அப்படின்றதான். ஓகேங்களா? ஸோ இப்போது ஓஷனை, இப்போ பெட்டர் ஓஷன் கரெக்டு தான். பட் அந்த பெட்டர் ஓஷன் அப்படிங்கிறத விட பெட்டர் லைஃபை உருவாக்குறது தானே முக்கியம். பெட்டர் லைஃப் மீன்ஸ் விச் மீன்ஸ் பெட்டர் ஓஷன் இருந்தால் பெட்டர் லைஃப் உருவாகும். அப்போ இந்த கடைசியாக என்ன விஷயமோ அதுதான் தேவை. ஆமாங்களா? அப்போ ஃபைனலி நமக்கு என்ன ஆகும்னா ஏவா பியா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து வரும். அப்போ ஏவா பியான்ற கன்ஃபியூஷன் வரும்போது எது கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கணும். ஏன்னா ஸோ இங்கே அண்ட் சஸ்டனபிள் ஃபிஷரிஸ் அண்ட் ஆக்வா கல்ச்சர் ஃபார் லைவ்லிவுட் ரெசிலியன்ட், அங்கே நமக்கு ரெசிலியன்ஸ் வந்து வேணும். விச் மீன்ஸ் லைஃப் வந்து பெட்டராக இருக்கணும். ஆமாங்களா? அதை மீன் பண்ணுறதான். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சோன்னா நமக்கு இதை வந்து படிச்சுட்டு போகல, நமக்கு ஐடியா இல்லை அப்படின்னு கொஞ்சம் டீப் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. டெஃபினெட்லி வந்து டைரெக்டாக அப்படியே ரொம்ப ஷாலோவாக கேட்டதுனால கொஞ்சம் டீப் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு வேணால் ஆன்சர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் பி. இது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க்கில் ப்ரப்போஸ் பண்ண ஒரு 4 பெட்டர்ஸ், 4 இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பி. த நெக்ஸ்ட் கொஸ்டின். So that is, which one of the following is the first Plan 3 VO certified reducing emissions from deforestation and forest degradation project in India? இந்த கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து 2011ல் நடந்த சம்பவம். ஓகேங்களா? அவ்வளோ பழசை ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. ஸோ 2011 அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இது ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ரெட் ப்ளஸ் இனிஷியேட்டிவ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஆமாங்களா? தட் இஸ் ரெடியூசிங் எமிஷன் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் டிகிரடேஷன் ப்ளஸ் மீன்ஸ் ரெடியூசிங் எமிஷன் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் டிகிரடேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரமோட்டிங் சஸ்டனபிள் யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ். இதுதான் ரெட் பிளஸ். ஓகேங்களா? யுஎன்இபியோட இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெட் பிளஸ் கீழே நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நம்ம வந்து கன்சர்வேஷன், தட் இஸ் டிஃபாரஸ்டேஷனை குறைக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து எடுப்போம். இப்போ இந்த பிளான் விவோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பிளான் விவோங்கிறது ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்யூனிட்டி லெட் சஸ்டனபிள் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸோட குவாலிட்டியை சர்டிஃபை வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? சர்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அந்த கம்யூனிட்டி லெட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ விச் ப்ரமோட்ஸ் ரெடியூசிங் எமிஷன் ஃப்ரம் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் டிகிரடேஷன் அண்ட் ப்ரமோட்டிங் சஸ்டனபிள் யூஸ். அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸை, அந்த இனிஷியேட்டிவ்ஸோட குவாலிட்டி இருக்கும்ல, அந்த குவாலிட்டியை வச்சு தே இஸ் டு ரேங்க். ஓகேங்களா? அப்படி அந்த பிளான் விஓ ரேங்க் பண்ண த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா எது அப்படின்னு சொன்னால், ஸோ ஆப்ஷன் சி, தட் இஸ் காசி ஹில்ஸ் கம்யூனிட்டி ரெட் ப்ளஸ் ப்ராஜெக்ட். இதுதான். ஸோ பிளான் விவோ வந்து ஒரு என்ஜிஓ. அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம வந்து லைக் அவங்க சர்டிஃபை பண்ண ஃபஸ்ட்டு ரெட் ப்ளஸ் ப்ராஜெக்ட் இன் இந்தியா, காசி ஹில்ஸ் கம்யூனிட்டி ரெட் ப்ளஸ் ப்ராஜெக்ட். இதுதான் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? பட் இது என்னன்னா கொஞ்சம் டஃப், கொஞ்சம் இல்லை, டெஃபினெட்லி ரொம்பவே டஃப் தான். 2011ல் நான் கூட இப்போ படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ 2011ல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் எதுவும் இல்லை, 2011 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். Consider the following statements with reference to India's response to climate change. India's long-term low-emission development strategy is a crucial. இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருப்பீங்க. ஆமாவா? எடுத்தோடனே என்ன ஸ்டேட்மெண்ட் படித்தா 3 ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, அந்த மாதிரி கொஞ்சம் போயிருப்பீங்க. பட் என்ன விஷயம்னா, யூஸ்வலி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் ஆப்ஷன்ஸை பார்த்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த பேப்பரை பார்த்தோன்னே தெரியும் நிறைய நியூ ஃபார்மேட்ஸ் வந்து வந்திருக்குன்னு. அப்போ ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆமாவா? அப்போது ஆஸ் பர் தி கிவன் ஆப்ஷன்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்கிற ஆஸ்பெக்டில் தான் அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நம்ம கரெக்டாக தப்பான்னு யோசிக்க வேணாம். இந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு மட்டும் யோசிச்சா போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியாஸ் லாங் டர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி is a crucial tool for achieving net zero emissions by 2070. Okay. India's 4th biennial update report submitted in December 2024 recorded around 8% decrease in greenhouse gas emissions in 2020 over 2019. ஆமாவா? கோவிட் வந்துச்சுல்ல. ஸோ 2020ல் அது அந்த டைம் நிறைய நியூஸ் இல்லை. ஸோ அந்த கோவிட்ல லாக்டவுனில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமல், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இல்லாமல், கார்பன் எமிஷன் கம்மியாயிடுச்சு. நிறைய எக்கோசிஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப, இந்த எஸ்பெஷலி வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம்லாம் ரொம்ப
ரொம்ப பெட்டராக இருந்தது, இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதை யோசிச்சாலே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து climate resilient development necessarily depends on quick and short term achievement of emission reduction targets. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக தப்பான்னு யோசிக்க வேண்டாம். ஆஸ் பர் த ஆப்ஷன்ஸ் இது மூணும் கரெக்ட். இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எம்பிரிக்கலி சப்போர்ட்டட் பை ஸ்டேட்மெண்ட் 2. அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஸோ அந்த கான்செப்சுவலி சப்போர்ட்டட் பை ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? ஸோ லாங் டேர்ம் எமிஷன் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூஷியல் டூல் மீன்ஸ் லாங் டேர்ம் எமிஷன் ரிடக்ஷன் எஃபர்ட்ஸ் எடுத்தோம்னா நெட் ஜீரோ எமிஷன் பை 2070 அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? தட் இஸ் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டன்ட்டுங்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 2019ஓட கம்பேர் பண்ணும்போது 2020ல இங்கே வந்து கம்மியாக இருக்குது. பட் விஷயம் என்னன்னா this is not because of long term efforts, this is because of COVID-19. ஆமாங்களா? COVID-19 அப்போ இது நாம COVID-19ஓட ரிடக்ஷன் ஓகேங்களா அப்படி எடுத்துக்கிட்டோம், அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. அப்படின்னா திஸ் இஸ் நாட் எம்பிரிக்கலி சப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஆமாங்களா? எம்பிரிக்கலி சப்போர்ட் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் இருக்குது, இது கொஞ்சம் டவுட்ஃபுல் கொஸ்டின் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஸ்டேட்மெண்ட் 3 கான்ட்ராடிக்ட்ஸ் தி அப்ரோச் இம்ப்ளிசிட் இன் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இது கரெக்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுதுன்னா லாங் டேர்ம் அப்ரோச்சை பற்றி பேசுது. ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்லுதுன்னா ஷார்ட் டேர்ம் எஃபர்ட்டை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் அப்ரோச் இஸ் லாங் டேர்ம் அப்ரோச்சுக்கு டெஃபினெட்லி கான்ட்ராடிக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 டுகெதர் எஸ்டாப்ளிஷ் தி ப்ராமிஸ் ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. ஆமாம் தானே? எந்த ஒரு லாங் டியூரேஷன் ப்ராப்ளம்னாலும் நம்ம ஷார்ட் டேர்ம் எஃபர்ட்ஸும் நமக்கு வேணும், லாங் டேர்ம் எஃபர்ட்ஸும் வேணும். அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸும் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸும் இருந்துச்சுன்னா தான் கிளைமேட் ரெசிலியன்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஆமாங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் தட் இஸ் ஸோ 213 ஆன்சர் சி. ஓகேங்களா? ஆன்சர் சி. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா ஸோ இது வந்து இந்தியாவோட 4th பைனியல் அப்டேட் ரிப்போர்ட், அவங்களோட அந்த ஆக்சுவல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபெல் அப்ராக்சிமேட்லி பை 6%, தட் இஸ் அரௌண்ட் 8%, அதை எடுத்துக்கலாம் 6%. பட் இந்த ரிப்போர்ட்டில் ஒரு வேர்ட் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த ரிடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிடக்ஷன் வந்து ஒரு டெம்பரரி டிக்ளைன் தான். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரரி டிக்ளைன் தான், இது டெம்பரரி டிக்ளைன் பிகாஸ் ஆஃப் COVID-19. ஓகேங்களா? அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுதா? அப்போ இந்த ரிப்போர்ட் படி இந்த பேஜ் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த ரிப்போர்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட டைரக்ட் ரிப்போர்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த ரிடக்ஷன் நடந்திருக்கு, இந்த ரிடக்ஷன் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் COVID-19, இட்ஸ் அ டெம்பரரி ரிடக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? ஆனால் இதே ரிப்போர்ட்டை PIBல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? PIBல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 7.93 ட்ராப் இன் green house gas emission, that is around 8%. ஓகேங்களா? இந்தியாஸ் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ். இந்த நியூஸை படிச்சிங்க அப்படின்னா இந்த நியூஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதில் in 2020 at the 26th conference of parties that is COP26 in 2021, India's 14th biennial update report disclosed a 7.93 reduction in greenhouse emissions in 2020 compared to 2019. ஓகேங்களா? This is noteworthy drop is a testament to India's sustainable climate resilient future அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இந்தியாவோட சஸ்டைனபிள் கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபீச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரீசன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஆஸ் பர் பிஐபி சோர்ஸ் இவங்க கொடுக்குற விஷயத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சஸ்டைனபிளாக நாங்கள் குறைச்சிருக்கோம், இது சும்மா வந்து இதாக குறைக்கல, தட் இஸ் நாங்கள் வந்து கோவிடால குறையல, எங்களோட லாங் டேர்ம் எஃபர்ட்டால குறைஞ்சிருக்கு அப்படின்னு PIB சோர்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் சோர்ஸ் சொல்லுது COVID-19 தான் குறைஞ்சதுன்னு. ஓகேங்களா? அப்போ இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் UPSC எந்த இதை எடுத்துக்கிட்டு கீ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? அதனால் வந்து என்னென்னு சொன்னால் இப்போது நம்ம ஃபஸ்ட் ரிப்போர்ட் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் சி வரும். ஓகேங்களா? ஆன்சர் சி வரும். நம்ம செகண்ட் PIB சோர்ஸ் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி ஆன்சர் வந்து B வரும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் B ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ B வந்து வரும். இது ரெண்டுமே வரலாம். ஓகேங்களா? என்ன ஆஸ்பெக்டில் அவங்க எடுத்துக்கிட்டு ஆன்சர் தர போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஃபுல் தான். ஸோ கீ வந்து டவுட்ஃபுல் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இந்த அஃபிஷியல் கீ. ஓகேங்களா? அடுத்து So 32 question. With respect to the Western Hola gibbons, which of the following statements is are correct? கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபைனலி கேட்டாங்க. அதான் ஸோ வெஸ்டர்ன் ஹோலா கிப்பான், தட் இஸ்
ஹூலா கிபான் the only ape species found in India. அது நம்ம யூஸ்வலாக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம், ஈஸ்டர்ன் ஹூலா கிபான் அண்ட் வெஸ்டர்ன் ஹூலா கிபான். ஈஸ்டர்ன் ஹூலா கிபான் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் அருணாச்சல் பிரதேஷ். வெஸ்டர்ன் ஹூலா கிபான் primarily found in Assam and that is also found in all other north eastern states. ஆமாங்களா? ஸோ இப்போ வெஸ்டர்ன் ஹூலா கிபான் பற்றி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a sanctuary in northeast India. That sanctuary is actually Holang Gabar Gibbon Wildlife Sanctuary. இதான் the sanctuary in northeast India, that is Assam, Holang Gabar Gibbon Sanctuary. So this is Hola Gibbon இல்லையா? So this one is male, that one is female. black கலர் இருக்கிறது மேல், brown கலர் இருக்கிறது வந்து ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஸோ sanctuary in northeast India is home to this ape species listed as endangered in the IUCN ரெட் லிஸ்ட். ஆமாம், ஈஸ்டர்ன் ஹூலா கிபான் வந்து வல்னரபிள் கேட்டகரி, வெஸ்டர்ன் ஹூலா கிபான் வந்து என்டேஞ்சர்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பாப்புலர் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். தே ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு பிராக்கியேஷன் அண்ட் கேன் ஈஸிலி ஸ்விங் பிட்வீன் ட்ரீஸ். ஆமாம், ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு கேனப்பி பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி போன வருஷமே ட்ரை பண்ணாங்க, கேனப்பி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே நடுவில் ரயில்வே ட்ராக் வந்து போகும். அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்களோட அது வந்து தே யூஸ் டு மூவ் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ த்ரூ பிராக்கியேஷன் மெத்தட். அந்த பிராக்கியேஷன் மெத்தடை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இல்லைன்றது தான். அதனால் அது இல்லை, அதனால பெருசாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து பிராக்கியேஷன் மெத்தட்லேயே போகிற மாதிரி ஒரு கேனப்பி பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ திங்க் ஒரு 4 days or 5 days முன்னாடி நியூஸ் அது. ஸோ அதான், ஸோ தே ஹேவ் ஸ்பெஷலைஸ்டு பிராக்கியேஷன் அண்ட் கேன் ஈஸிலி ஸ்விங் பிட்வீன் ட்ரீஸ். அது எக்ஸ்க்ளூசிவ்லி arboreal species. They possess a strong and heavy build like gorillas, yet are remarkably agile tree climbers. ஆக்சுவலி நீங்கள் ஹூலா கிபான் பிக்சர்ஸும் நான் காமிச்சிருப்பேன், கிளாஸ்ல எடுத்திருக்கேன்ல. இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹெவிலி பில்டாக இருக்குது பாருங்க. ஹெவிலி பில்டாக இருக்குது, டெஃபினெட்லி இல்லை, பாவமாட்டு இருக்குது. ஆமாங்களா? ஹெவிலி பில்ட்லாம் இல்லை. ஸோ அப்போது இது வந்து கொரில்லா மாதிரிலாம் ஹெவிலி பில்ட்லாம் இல்லை, அதே கொஞ்சம் குழந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஹெவி பில்டு லைக் கொரில்லாஸ், அதுதான் விஷயமே, அதுதான் ராங்கு. ஓகேங்களா? ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அண்ட் ஒன் மோர் திங், இது ராங்கா இல்லையான்னு கூட வேண்டாம், நீங்கள் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், யூ கேன் கோ வித் தி ஆன்சர். ஆமாங்களா? ஏன்னா இந்த டைப்பில் ஏதோ 2 ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ மட்டும்தான் கரெக்ட். ஆமாங்களா? அந்த எலிமினேஷன் ட்ரை பண்ணலாம். அந்த எலிமினேஷன் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. இப்போ சில பேர்த்துக்கு என்ன டவுட் வந்திருக்குன்னா, ஸோ ஐயூசிஎனில் ஒருவேளை என்டேஞ்சர்டாக இருக்காதோ, வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டவுட் டெஃபினெட்லி வரும். நான் இங்கே சொல்லிடலாம், பட் எக்ஸாம் ஹாலில் அந்த டவுட் வரும். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை யோசிக்கலாம். கொரில்லா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லை, மீன்ஸ் பிக்சரில் தான். ஸோ அது எவ்வளோ பெருசு இருக்கும், இது எவ்வளோ பெருசு இருக்கும், இதுவும் நான் எல்லாருக்கும் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதை வச்சு இந்த பாயிண்ட்டை யோசிச்சா ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்த கொஸ்டின். So question number 33, which of the following best explains the rationale for protecting mangrove ecosystem in the context of climate resilience? This is very basic question. Amangla basic question. So mangroves reduce tidal energy and store fresh water, making them இது வரைக்கும் கரெக்ட். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஃபினெட்லி கரெக்ட். அண்ட் மேக்கிங் தெம் ஐடியல் சைட்ஸ் ஃபார் பாடி கல்டிவேஷன் இன் சலைன் எஸ்யூரியன் பெல்ட். அதுதான் ராங்கு. ஆமாங்களா? சலைன் எஸ்யூரியன் பெல்ட்டில் பாடி கல்டிவேஷனுக்கும் மேங்க்ரோவ் ஏன் அதை பண்ண போகுது? வாய்ப்பே கிடையாது. எஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் பொறுமையாக படித்தா ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின், எக்ஸைட் ஆகவே கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆன்சர். இதுதான் க்ளூவே. அவுட். அடுத்த ஸ்டேட்மெண்ட். Their salt sensitive roots filter seawater, making mangroves key to converting coastal land into freshwater aquaculture zone. அப்படியா? ஸோ mangroves வந்து அந்த ஏரியாவை ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியாவை மாற்றுமா? டெஃபினெட்லி மாற்றாதில்ல. ஸோ they'll filter. Some mangroves filter salt water through their roots. Some mangroves filter salt water through their specialized glands present in leaves. இது நடக்கும். That is for their internal process, not to make freshwater aquaculture areas. ஓகேங்களா? அகெயின் சும்மா கான்செப்சுவலாக யோசிச்சாலே போட்டலாம். திஸ் இஸ் ஆல்சோ ராங். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. இது ரெண்டும் ராங்னாலே ஆன்சர் வந்து டி போயிடலாமா? பட் இருந்தாலும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். By withstanding with tidal surges and offering biomass resources, mangroves function both as natural bioshield and livelihood basis for rural communities. Obviously. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சாரி, கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகேங்களா? இதுதான் இந்த அக்வாகல்ச்சர் இதெல்லாம் ஏன் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் உருவாக்க போகுது. நம்ம தான் அதை மாற்றுமே தர அது உருவாக்காது. ஓகேங்களா? பட் நம்மளே மாற்றினா கூட we cannot convert it into fresh water area. ஆமாங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. Next question. Question number 37.
Which of the following statements with regard to the arrival of Amur falcon at Doyang Lake in Nagaland each year from Mongolia is or correct? Actually இந்த அமூர் ஃபால்கனோட கன்சர்வேஷன் வந்து நம்மளோட ரொம்ப வருஷ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், ரொம்ப வருஷமா அதை நம்ம ரொம்ப ஆக்சுவலி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அதோட கில்லராக இருந்தோம், இப்போ அதோட சேவியராக மாறிட்டோம். ஸோ ரொம்ப வருஷமா அதை பத்திரமா பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அமூர் ஃபால்கன். இந்த நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பாப்புலர் கன்சர்வேஷன் ஸ்டோரி தான் அது ஆக்சுவலி. ஓகேங்களா? அந்த ஐடியா இருந்தால் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பாருங்க, இட் ஷோகேசஸ் how sustained local conservation efforts can contribute to the arrival and protection of international migratory birds. ஆமாம். ஸோ அமூர் ஃபால்கன்ஸ் வந்து லைக் மங்கோலியிலிருந்து விண்டர்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த நார்த் ஈஸ்ட் நாகாலாந்து ஸ்டேட் வழியாக மூவ் ஆகும். முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை கில் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க, கில் பண்ணி ஃபார் ஃபுட் அண்ட் இதுக்காக கில் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. பட் லேட்டராக கவர்மெண்ட் அண்ட் என்ஜிஓஸோட எஃபர்ட்ஸால் அவேர்னஸ் அதிகமாகி தே பிகேம் சேவியர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த கம்யூனிட்டி கன்சர்வேஷன் எஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஆக்சுவலி இருக்குது. ஓகேங்களா? அதனால் அமூர் ஃபால்கனோட நம்பர் நல்லாவே இம்ப்ரூவ் இருக்குது, பெட்டர் கண்டிஷனில் ஆக்சுவலி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனோட எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், it reflects the global success of advanced tracking technologies that guide migratory birds back to their stopover sites. இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும்லாம் ஜஸ்ட் யோசிச்சா போதும். அட்வான்ஸ்டு ட்ராக்கிங் டெக்னாலஜி மனுஷனுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணும், பேர்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஸோ நீ தப்பாக வழி வந்துட்ட, நீ அந்த வழிக்கு போ, அந்த மாதிரி சொல்லி அனுப்புமா? சொல்லாதில்ல. பேர்ட்ஸ்க்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் பாசிபிள் கிடையாதுல்ல. ஜஸ்ட் பேசிக் தான். இது வந்து நான் படிக்கல, அது வேண்டாம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நீங்கள் எந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் பேர்டுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? வாய்ப்பே இல்லைல்ல. நமக்கு தான் அது யூஸ் ஆகும். பேர்டுக்கு நம்ம வேணா அதுக்கு ரேடியோ டேகிங் பண்ணி நம்ம பார்க்கலாம், பட் பேர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பேக் டு தேர் ஸ்டாப் ஓவர் சைட்ஸ், அதுதான் க்ளூவே, அவங்களுக்கு சொல்லாது. ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் இஸ் டெஃபினெட்லி ராங். அடுத்த ஸ்டேட்மெண்ட், இட் கன்ஃபார்ம்ஸ் தட் அமூர் ஃபால்கன்ஸ் ஹவ் அடாப்டட் டு permanent residency in India due to favorable habitat changes. அந்த அடாப்டேஷன்லாம் வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். இட் டேக்ஸ் multi-hundred years, மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? அண்ட் பேசிக்லி தேர் கோல்டர் ஏரியா பேர்ட்ஸ். அது வந்து சும்மா நம்ம ஊர் வழியாக போகுது. ஓகேங்களா? நம்மையே இங்கே வாழ்கிற அளவுக்குலாம் அந்த அடாப்டேஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்கிற ப்ராசஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த இது என்னென்னா, நீங்கள் எக்கலாஜிக்கல் பிரின்சிபல் அடாப்டேஷன் படிச்சிருப்பீங்க. ஆமாவா? அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், தட் இல் டேக் ஒரு 300 to 400 ஜென்ரேஷன்ஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பேன். இந்த இனிஷியேட்டிவ்லாம் இப்போ ரீசெண்ட் பீரியடில் நடக்கிறது தான். ஓகே, ரீசெண்ட் பீரியட்னா ஒரு லாஸ்ட் ஒரு 70 இயர்ஸா அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அடாப்டேஷன் ப்ராசஸ்லாம் நடக்கணும் 300-400 ஜென்ரேஷன்ஸ் ஆகணும். அந்த பேசிக்காக அடாப்டேஷன் நடக்கிற அந்த பேசிக் கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அது எப்படி ஆகும்? வாய்ப்பே இல்லை. அண்ட் அடாப்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா இதுவும் வராது. ராங்காக போட்டு. ஸோ ராங். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 only. அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான், அந்த பேசிக் கான்செப்சுவல் ஐடியா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 1 only. Next question. So question number 38. Which among the following are the objectives of Rainfed Area Development Initiative under the National Mission for Sustainable Agriculture? ஓகேங்களா? ஸோ நீங்கள் NAPCCல ஒன் ஆஃப் த மிஷன் தான் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அதில் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், என்கரேஜிங் மோனோகல்ச்சர் இன் ரெயின்ஃபெட் ஏரியா. ஸோ மோனோகல்ச்சர் சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் கிடையாது. ஆமாவா? அப்போது நீங்கள் அகைன் நான் ரெயின்ஃபெட் ஏரியா படிக்கல, ஞாபகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் பாருங்கள். ஸோ அது வந்து சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் கிடையாது. ஆமாங்களா? அப்போ நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கீழே உள்ள ஒரு ப்ரோக்ராம் ஏன் மோனோகல்ச்சரை ப்ரமோட் பண்ண போது? வாய்ப்பே கிடையாது. ஆமாங்களா? ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்து, இன்க்ரீசிங் ரைஸ் கல்டிவேஷன் இன் இரிகேட்டட் ரீஜன்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த பேசிக் அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இருக்கும் போது கண்டிப்பாக சொல்லலாமா? ஸோ ரைஸ் கல்டிவேஷன், ஒரு ரைஸ் வந்து பேசிக்லி வாட்டர் ரெக்யர்மெண்ட் அதிகமாக உள்ள கிராப்பு, நியூட்ரன் ரெக்யர்மெண்ட் அதிகமாக உள்ள கிராப்பு. ஸோ இனிஷியேட்டிவ் இஸ் ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ரெயின்ஃபெட் ஏரியானா என்ன? இந்த வானம் பார்த்த பூமி, மழை கம்மியாக உள்ள ஏரியா. ஆமாங்களா? மழை கம்மியாக உள்ள ஏரியாவில் நாம் எப்படி ரைஸ் கல்டிவேஷனை ப்ரமோட் பண்ண முடியும்? அண்ட் ரைஸ் கல்டிவேஷனை மட்டும் ப்ரமோட் பண்ணுறது எப்படி சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் ஆகும்? டெஃபினெட்லி ராங். ஆமாங்களா? ஸோ அந்த கான்செப்சுவலி அப்ளை பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க. இது ரெண்டும் ராங்னாலே ஆன்சர் போட்டுடலாம். பட் ஸ்டில், என்ஹான்சிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மினிமைசிங் கிளைமேட்டிக் ரிஸ்க் த்ரூ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். இன்டகிரேட்டிக் ஃபார்மிங் சிஸ்டம் இஸ் அ சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ். ஆமாவா? இப்போ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்ல நம்ம மல்டிபிள் விஷயங்களை பண்ணுவோம். ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது சாயில் நல்லாயிருக்கும், வாட்டர் நல்லாயிருக்கும், எவ்ரிதிங் நல்லாயிருக்கும். அப்போது இது வந்து சூட்டபிள் ஃபார் ரெயின்ஃபெட் ஏரியா. அகைன் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிங்கனாலே வந்துடும். திஸ் இஸ் கரெக்ட். ஆமாங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3 only, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த கான்செப்சுவலி அந்த பேரில் உள்ளதே வச்சு ஆன்சர் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அகைன் இது ஒரு பாப்புலர் கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம டெஸ்ட் சீரீஸில் கூட கேட்டிருந்தோம். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்டைனிங் ஓகோ
Tex certification for Eri Silk in the global textile industry. So that is OCOT Tex certification. இது actually வந்து என்னன்னா that is சில autonomous இனிஷியேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேஷன் மெத்தடை டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து உள்ளது. ஓகேங்களா, இது என்ன சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எனி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இல்லை அப்படின்றதுக்கான டெஸ்டிங் மெக்கானிசம், அந்த சர்டிஃபிகேஷன் மெக்கானிசம் அதான் ஓகோடெக் சர்டிஃபிகேஷன். பட் என்னன்னா அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. 100% அந்த மெட்டீரியலில் அந்த டெக்ஸ்டைலில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லைனா மட்டும் தான் they'll certify. ஒரு மாதிரி ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னாலே அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அது ஒரு வெரி ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தட் ஹாஸ் நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாகும், நமக்கு அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சர்டிஃபிகேட் இந்த வருஷம் எரி சில்க்குக்கு வந்து கிடைச்சிது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இட் அலோஸ் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு கம்பெட் இன் ஹை அண்ட் மார்க்கெட்ஸ் தட் ப்ரையாரிட்டைஸ் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இட் கன்ஃபார்ம்ஸ் தட் எரி சில்க் மீட்ஸ் இன்டர்நேஷனல் சேஃப்டி, என்விரான்மெண்டல் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், enabling its entry into premium eco-conscious markets. Definitely correct. ஓகேங்களா, ஸோ both the given statements are correct. So answer is both 1 and 2. Answer is C. ஓகேங்களா, so the next question. Question number 42. Which of the following statements in relation to Nirantar, that is National Institute for Research and Application of Natural Resources to Transform, Adapt and Build Resilience, a platform of institutions under the Ministry of Environment, Forest and Climate Change, is or correct? இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னென்னா, ஸோ தட் இஸ் நிரந்தர், பேரில் உள்ள கான்செப்டே தான். ஓகேங்களா, ஸோ சஸ்டைனபிலிட்டியை ப்ரமோட் பண்ணுறோம் அதுதான். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி ஒரு 4 வெர்டிகல்ஸ் இருக்கும். அது ஒரு 3 வெர்டிகல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அது ஒரு 4 இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம் சர்வே அனாலிசிஸ் இஸ் a vertical under this platform. The lead institute which is Botanical Survey of India, Kolkata. இதுதான்ப்பா. ஸோ இதுக்குள்ளே ஒரு 4 வெர்டிகல்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எக்கோசிஸ்டம் சர்வே அனாலிசிஸ். அதோட லீட் இன்ஸ்டிடியூட் யார் அப்படின்னு சொன்னால் ஸோ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கொல்கட்டா. அவங்களோட பேஜ்லேயே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் இஸ் அ வெர்டிகல் அண்டர் திஸ் பிளாட்ஃபார்ம். த லீட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விச் இஸ் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. இது நீங்கள் வந்து ஆக்சுவலி இது டஃப்பான கொஸ்டின் தான், டவுட்டே இல்லை. பட் ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் எலிமினேட் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்க்கும் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி ஜூஸை மேனேஜ் பண்ணுறது, ஜூஸை ரெகுலேட் பண்ணுறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை வச்சு எலிமினேட் பண்ணால் 2 வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். 2 வராதுன்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகுனா பிஆர்சியா 2 கண்டிப்பாக கிடையாது. அப்போ பிஆர்சியா அங்கே வந்து நமக்கு வந்து போகும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்கோசிஸ்டம் சர்வே அனாலிசிஸ், எக்கோசிஸ்டம் பொட்டானிக்கல் சர்வே, அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் டெஃபினட் டஃப் கொஸ்டின் தான். பட் கொஞ்சம் மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். கனெக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் வந்து என்னென்னா அவங்களோட ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஸோ இவங்களோட லீட் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ஆர்இ தான் அவங்களோட லீட் இன்ஸ்டியூட். இது வந்து கிடையாது, சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி வந்து ஆக்சுவலி கிடையாது. ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் third statement. So capacity development support is a vertical under this platform. The lead institute which is Indian Institute of Forest Management, Bhopal. அவங்களே தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் லீட் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ IIFM போபால். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. டஃப் கொஸ்டின் தான், கொஞ்சம் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் B. 1 and 3 is correct. The last question. Question number 70. Which of the following statements with regard to green hydrogen is or correct? It is decarbonized hydrogen obtained from natural gas reforming combined with carbon capture and storage. இதெல்லாம் கிடையாது இல்லை தானப்பா. ஸோ க்ரீன் ஹைட்ரஜன்னா என்ன? எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக ரெனோபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் நம்ம ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணால் தட் இஸ் க்ரீன் ஹைட்ரஜன். ஆமாங்களா, ஸோ இங்கே இந்த கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜுக்குலாம் சம்மந்தமே கிடையாது. ஸோ கான்செப்சுவலியே ராங். கிளாஸ்லேயே நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்களா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். It is produced using electrolysis of water with electricity generated by renewable energy. அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஆஃப் இந்தியா எய்ம்ஸ் ஃபார் அபேட்மெண்ட் ஆஃப் நியர்லி 50 million metric tons of annual greenhouse gas emissions by 2030. This is obviously correct. கிளாஸ் நோட்ஸ்லேயே இருக்கும். ஸோ 50 MMT of greenhouse gas emissions awarded annually. இந்த டார்கெட்ஸ் எல்லாமே டு பி அச்சீவ்டு பை 2030. ஓகேங்களா, 2030. ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், நெக்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3, that is B. So environment question discussion is over.
தேங்க்யூ. ஓகே ஓகே செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பாலிட்டி செக்ஷன் வந்து பார்க்கலாம். யூபிஎஸ்சியில் வருஷம் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸில் வந்துட்டு பாலிட்டியில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 79. ஸோ நம்ம சீரீஸ் வந்துட்டு சீரீஸ் டி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ கொஷின் நம்பர் 79 வந்துட்டு, ஸோ கொஷின் வந்து இந்த வட்டம் வந்துட்டு எப்பயும் கேட்குற மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அடிஷ்னலாகவும் சில நியூ ஆஸ்பெக்ட்ஸும் இல்லை கொண்டு வந்திருக்காங்க. பட் கோர் ஐடியா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி பாலிட்டி கொஷின்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியான கொஷின்ஸ் தான் வந்துட்டு பாலிட்டிலையும் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் மைண்ட் அப்ளை பண்ண ஆன்சர்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு. Okay, so the first question 79. X was addressing a seminar on the meaning of the term law as provided under the Article 13.
ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஷினை இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டிகல் 13 அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்டிகல் 13ன்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதை மென்ஷன் பண்ணுது, ஆர்டிகல் 13ல் லா அப்படிங்கிற டேர்ம் வந்து ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ஈவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு என்னென்னு சொல்லலாம் அப்படின்றாங்கன்னா வந்துட்டு லா அப்படிங்கிற டேர்மை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லா அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணிக்கலாமா, 13 படி ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ஈவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஈக்குவல் டு லா அப்படின்னு சொல்கிறார். பட் ஒய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நம்ம எதையும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா லா அப்படின்னு சொல்லும் போது கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸையும் நம்ம என்ன சொல்லலாம், லான்னு சொல்லலாம். ஆர்டிகல் 13 வந்து அதையும் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. லா அப்படின்னு சொல்லும் போது கஸ்டம்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, கஸ்டம்ஸுமே அதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எக்ஸ் என்ன பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணல, அதாவது கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் மூலமாக இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆர்டிக்கல் 13ல் கிளாஸ் 3ல் சப் கிளாஸ் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குதுன்னா லானா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்குது. லாங்கிறது எந்த மட்டும் இல்லை, ஆர்டினன்ஸோ, ஆர்டர்ஸோ, ரூல்ஸோ, ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி லா அப்படின்னா அதில் எதுவும் வருதுன்னு சொல்கிறாங்க, கஸ்டம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம லாங்கிற கேட்டகிரியில் சேர்க்கலாம். இந்தியாவில் இப்போ பர்சனல் லாஸஸ்லாம் பாருங்கள், பர்சனல் லாஸஸ் எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸில் கஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டம்ஸ் அண்ட் லாஸஸையும் நம்ம என்ன, கஸ்டம்ஸையுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம், லான்னு டிஃபைன் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் கஸ்டம்ஸ் ஆர் அந்த பர்டிகுலர் கஸ்டம்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், லான்னு சொல்கிறோமா. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னா இந்த வியூ ஆஃப் ஒன்லி ஒய் இஸ் கரெக்ட். ஏன்னா எக்ஸ் என்ன சொல்கிறாரு, லான்னு சொல்லும் போது எது வராதுன்னு சொல்லிடுறாரு, எக்ஸ் வந்துட்டு கஸ்டம்ஸ் வராதுன்னு சொல்லிடுறாரு. பட் ஆக்சுவலாக லான்ற கேட்டகரியில் எதுவும் வரும்னு சொல்கிறாங்க, கஸ்டம்ஸும் வரும். ஸோ அதனால் ஒய் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து கொஷின் நம்பர் 80. There is no article in the Constitution of India that specifies that the Constitution of India will be officially called the Constitution of India. ஆக்சுவலாக நம்ம பாலிட்டி படிக்கும்போது இக்னோர் பண்ணுற ஒரு பார்ட் இது. மெஜாரிட்டி ஆஃப் டைம் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆக்சுவலாக வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 393 அதில் இருக்குது. அதே மாதிரி தான் there is no article in the Constitution of India that specifies that the Indian Independence Act 1947 and the Government of India Act 1935 stand repealed ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு நோ ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை. ஆர்டிக்கல் 395 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அது வந்து ரிப்பீல்ட் ஆகுன்றதை ஆர்டிகல் 395ல கொடுத்துருப்பாங்க. And there is no article in the Constitution of India that mentioned the 26 January 1950 as the date of commencement of the Constitution of India. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கிடையாது. ஆர்டிகல் 394 என்ன சொல்லுது அப்படின்னா 26 January 1950 தான் இந்த கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 394ல் மென்ஷன் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஆர்டிக்கலுமே மென்ஷனே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, there is no correct statement. ஓகே, நார்மலாக இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இக்னோர் பண்ணியிருப்போம் பாலிட்டி படிக்கும்போது. ஸோ அந்த செக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு யூபிஎஸ்சி தொட்டும் கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அகெயின் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸஸ் ஆக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா மற்ற எல்லாமே கரெக்டு தான், பட் இட் இஸ் நாட் 2018. ஓகே, இட் இஸ் 2016. ஸோ எப்பயுமே நார்மலாக ஃபேக்ட் பேஸ் பண்ணி யூபிஎஸ்சி பெருசாக வந்துட்டு கொஸ்டினில் ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016 தான் அந்த ஆக்ட் பாஸ் ஆகிருக்கு, இது 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே தான், கரெக்டு தான். இது வந்து ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியா ஃபுல்லும் என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு அந்த ஆக்சசபிலிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, கரெக்டு தான். அண்ட் சாரி அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், த நேஷ்னல் திக்யான் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இஸ் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் செட்டப் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக தப்பு, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். நார்மலாக நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் படிக்கும் போதே வந்து
என்ன பார்ப்போம், ஒவ்வொரு ஸ்கீமோ ஃபண்டோ இதை பற்றி பேசும்போது அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்றது நார்மலாக நம்ம கேட்குற ஒரு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்துட்டு B2 ஒன்லி. ஓகேவா? ஸோ இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபேக்ட்டு. ஓகேவா? பட் யூபிஎஸ்சியில் அந்த மாதிரி ட்ரிக்கியஸ்ட் பொசிஷனை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ண தான் செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ப்ரொவிஷன் பெர்ட்டைனிங் டு த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் given in the 5th schedule. 5th schedule கிடையாது, 6th schedule. நம்ம இதெல்லாம் பேசிக் கொஷின் தானே. 6th schedule தானே வந்துட்டு நார்த் ஈஸ்டில் தான் இருப்பாங்க. சம் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் என்டைட்டில் டு த எக்ஸம்ஷன் ஃப்ரம் த பேயிங் இன்கம் டேக்ஸ் ஆன் சர்டன் இன்கம்ஸ். கரெக்டு. ஓகே, இது சில பேருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். அது கரெக்டு தான். ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸில் 1961 வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 10 clause 26 அதில் இருக்குது. ஓகேவா? சில ட்ரைப்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. The Constitution of India provides for the reservation of seats in the panchayats for the women belonging to the scheduled caste and scheduled tribes. ஆமாம், women belonging to the scheduled caste and scheduled tribes. இவங்களுக்கு என்ன இருக்குது? உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் சொன்னாங்களே. இட் ஆல்சோ ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் தேர்ட் கரெக்ட் தான். 73rd அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அண்ட் தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. There are two correct statements that include statement number 2. Okay, so answer வந்துட்டு A. And then next question, consider the following statement in respect of questions asked by the members in the Parliament of India. ஓகே, ஸோ இதுவும் ஒரு நார்மலாக பாலிட்டியில் உங்களுக்கு பார்லிமெண்ட் ரிலேட்டடான டாப்பிக்கில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் தான். ஸோ அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் ஆர் தோஸ் டு விச் மெம்பர்ஸ் டிசைர்ஸ் அண்ட் ஓரல் ஆன்சர்ஸ் இன் த ஹவுஸ். ஸோ அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸுக்கு ஓரல் ஆன்சராக கிடையாது, ரிட்டன் ஆன்சர். ஸோ ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் ஆர் தோஸ் டு விச் மெம்பர்ஸ் டிசைர் ரிட்டன் ஆன்சர் கிடையாது, மாற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மொதல் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். ஸோ நோ சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் ஆன் த அன்ஸ்டார்டு கொஸ்டின். கரெக்ட் தான். ஏன்னா ரிட்டன் கொஸ்டின் தான் அன்ஸ்டார்டு. அதுக்கு என்ன பண்ண முடியாது? சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. எதுக்கு மட்டும்தான் கேட்பாங்க? ஓரலுக்கு மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி கேட்பாங்கன்றது பேசிக்ஸ் தானே. ஸோ ஆன்சர் வந்து என்னது? இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு. தேர் இஸ் ஒன்லி ஒன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நார்மலாக எப்பயுமே எதிர்பார்க்குற ஒரு ஏரியா தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு consider the following statements about the Committee on the Welfare of Scheduled Castes and Scheduled Tribes of in the Parliament of India. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Although the members of this committee are elected from the both the house of the parliament, the chairperson of this committee is appointed by the chairman of Rajya Sabha, இல்லை chairman of Lok Sabha. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 members are elected by the Rajya Sabha கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கமிட்டியில் 20 members from the Lok Sabha, 10 members from the Rajya Sabha. ஸோ தப்பு. நோ மினிஸ்டர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், அவரும் கிடையாது. ஸோ நார்மலாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, மெஜாரிட்டி ஆஃப் கமிட்டிஸில் யார் இருக்க மாட்டாங்க? மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. மினிஸ்டர்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்புறம் எப்படி யூனியன் மினிஸ்டர் மட்டும், சோஷியல் ஜஸ்டிஸ் மட்டும் அவர் எப்படி இருப்பார்? ஓகேவா? ஸோ சான்ஸே கிடையாது, மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு. மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் 2 years. எதனா பார்லிமெண்ட்ரி கமிட்டி படிச்சிருப்போம். ஸோ 2 years இருக்கா? எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? 1 year தான் இருக்கும். ஸோ அப்போ தேர் இஸ் நோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கணும். நம்ம படித்தது மேலே நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த ஆர்கனைசேஷன் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஹோம் அஃபேர்ஸ் கீழே கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருவாங்க. சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸுங்கிறது ஆக்சுவலாக இங்கேயே வந்து அது உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸுங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். ஸோ வந்துட்டு இருக்கிற ஆப்ஷனில் முதல் 2 ஆப்ஷன் தப்பு, கடைசி ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டு. ஸோ அப்போ என்னது? 1 only. ஓகேவா? ஸோ 3 row கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்டாக இருக்குன்னு இருக்காங்க, என்ன மட்டும்தான்? தேர்டு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ 1 only. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க? புதுசாக சில கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க. கவர்னன்ஸ் பேஸ் பண்ணி சில கேஸ் ஸ்டடிஸஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடிஸஸ்க்கான ஆன்சர்ஸுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ
பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேசிக்கான சில வேல்யூஸஸ் கவர்னன்ஸ் வேல்யூஸஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் என்ன பண்ணிருக்கலாம் அந்த 3 கொஸ்டினுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ மிஸ்டர் எக்ஸ் சீனியர் ஆஃபீஸர் ஓவர்சீயிங் எ கிரிட்டிக்கல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் during a pandemic. Okay, he found that a private sector provider, a private sector provider responsible for the vaccine distribution was compromising on quality to make profits. Okay, despite immense pressure, நல்லா இந்த term கவனிங்க, despite immense pressures to manage the issue due to vested interest அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. He raised his voice based on the principle of public administration which he learned during the various training programs attended across his career. He reported the issue to the appropriate vigilance authority and halted the contract to ensure the citizens' welfare. Okay. Which among the following principles of public administration was most strongly demonstrated by the Mr. X action னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4 ஸ்டேட்மெண்ட், அதாவது நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரின்சிபலை உன்னால் இதில் பார்க்க முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலையே இந்த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷனை தான் நம்ம என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்பிரிட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டீம் ஸ்பிரிட் ஆர் லாயல்ட்டி, அதாவது உங்களோட கொலீக்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்களே அவங்களோட சேர்ந்து யுனைட்டடாக இருக்கிறது, டீம் ஸ்பிரிட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத இது பார்க்குதா? அதாவது இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி உங்களுக்கு அந்த பிரின்சிபலை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, அவரோட ஆக்ஷன் அந்த பிரின்சிபலை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க, அவங்க டீம்ல இருந்து இம்மென்ஸ் ப்ரெஷர் அவருக்கு வந்திருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் அதை தான் சொல்லுது. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்க கூட இருக்கிறவங்களே இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இஷ்யூவை வெளியில் கொண்டு போகாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அவங்க கூட இருக்கிற கொலீக்ஸோட ப்ரெஷரெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த இஷ்யூவை வெளியில் கொண்டு வர்றாரு. ஸோ ஹிஸ் ஆக்ஷன் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த டீம் ஸ்பிரிட். அதாவது ஆப்ஷன் ஏ கிடையாது, கூட இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதை வெளியில் கொண்டு போகாமல் அவர் மறைக்கலை. அண்ட் டெலிகேஷனுங்கிறது என்ன, அவர் முடிவெடுக்காமல் அந்த முடிவை வேற யார்கிட்டயோ என்ன பண்ணலை, ஒப்படைக்கலை. அவர் தான் அந்த இஷ்யூவை வெளியில் கொண்டு போயிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ டெலிகேஷனும் வர முடியாது. அப்போ பி அண்ட் சி ரெண்டு பார்க்கும்போது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அக்கௌண்டபிலிட்டி. ஏன் அக்கௌண்டபிலிட்டினா என்னங்க, அக்கௌண்டபிலிட்டினா ஆன்சரபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்ஷன். ஒரு ப்ரைவேட் கம்பெனி வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராமில் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்காக குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணால் அது பீப்புளோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணும். அப்போ அந்த ப்ரைவேட் கம்பெனியை மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இஷ்யூவை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக நம்ம எந்த வேல்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஹி ஷோகேசிங் த வேல்யூ ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி தான் மோஸ்ட் suitable value for this question. And then next question, in a multi-ethnic districts where both economic competition and historical grievances frequently led to the community tensions. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 2 குரூப் நடுவில் ஒரு பஞ்சாயத்து என்ன சொல்றாங்க, ஒரு பர்டிகுலர் லேண்டை ஓகேவா, ஸோ the government decision to allocate a land for a waste management facility near a tribal hamlet. அப்போ ஒரு பழங்குடியினர் வாழ்கிற இடத்துக்கு பகுதியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லொக்கேஷனை கவர்மெண்ட் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதை யார் அப்போஸ் பண்ணுறாங்க, ட்ரைபல் பீப்புள் அதை அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேண்ட் கொண்டு வந்தீங்கன்னா எங்களோட ஐடென்டிட்டி பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அர்பன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியுன்றாங்க. அப்போ 2 குரூப். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேஸ்ட்டை நீங்கள் ஒழுங்காக மேனேஜ் பண்ணலன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்றாங்க. அப்போ இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. ரோட் பிளாக்ஸ்லேருந்து சோஷியல் மீடியா கேம்பெயின்லேருந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அஃபீஷியல் யூ ஆர் டாஸ்க் வித் ரிசால்விங் த சிச்சுவேஷன் த்ரூ த மீடியேஷன், ensuring a sustainable outcome. முக்கியமாக பாருங்கள், ensuring a sustainable outcome that balance the environmental needs, tribal rights and urban public health. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், environmental needs, tribal rights and urban public healthனு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a successful conflict resolution process must begin with acknowledging the cultural concerns of the tribal community. கண்டிப்பாக அவங்களோட கிரீவன்சஸை நம்ம என்ன பண்ணி ஆகணும், சால்வ் பண்ணி ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The government should move ahead with the project without delay to address the urban health concerns. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, ஒரு தலைபட்சமாக இருக்குது. ட்ரைபல்ஸோட இஷ்யூஸை இக்னோர் பண்ணுது.
அர்பன் பீப்புள்ஸோட ஹெல்த் கன்சர்ன்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுது. அது எப்படி முடியும்? 2 குரூப் இருக்காங்களே, எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுனாலே முடிஞ்சு போச்சு. ஆன்சர் ஏ தான், 1, 3 and 4. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸுமே சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷன்ஸை வச்சு எலிமினேட் பண்ணுற மாதிரி அதிகமான கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கூலாக இருக்கும்போது இருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம பெட்டரான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப கொஷின்ஸில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு கொஷின் நம்பர் 78. Mrs. X is a mid-level civil service official working in the urban development department of a major city. Okay. Recently, she was involved in approving a contract for the public infrastructure project. Okay. அதுக்கு அடுத்த வர லைனை கேர்ஃபுல்லாக பாருங்க. A new community park. Okay. During the approval process, she received a piece of confidential information indicating that one of the shortlisted contractor had a history of poor workmanship and allegation of corruption in other cities. அந்த 2 லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Though nothing had been legally proven. இதுவும் வந்து முக்கியம். The head of the department, Mr. Y, advised her not to disclose this information to the project committee or the public because it could delay the project. முக்கியமான லைனா, delay the project and damage the city's reputation. However, Mrs. X believed that withholding such information compromised the transparency and public trust ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் டிரான்ஸ்பரன்சி என்ஷோ பண்ணணும், பப்ளிக் ட்ரஸ்ட் என்ஷோ பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் போச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகலாம், அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ட்ரஸ்ட் வந்து உடையலாம். அப்போ இந்த மாதிரி டைமில் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது immediately disclose the information to the project committee and the public. பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு லீகலாக ப்ரூஃப் ஆகலை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கூட. ஓகேவா? ஸோ தப்பு பண்ணாங்கன்னு லீகலாக ப்ரூஃப் ஆகலை. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராஜெக்டில் அவங்க கரப்ஷன் பண்ணியிருக்கலான்ற அலிகேஷன் தான் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க தப்பு பண்ணன்னு ப்ரூஃப் ஆகாத போது, லீகல் ஆங்கிளில் ப்ரூஃப் ஆகாத போது நீங்கள் எப்படி ஒரு டெசிஷனை வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும்? ஸோ இமீடியட்லி டிஸ்க்ளோஸ் இன்ஃபர்மேஷன் டு த ப்ராஜெக்ட் கமிட்டி அண்ட் த பப்ளிக்ங்கிறது ஆப்ஷன் கிடையாது. ரெக்கமெண்ட் த ரிமூவிங் த கான்ட்ராக்டர் ஃப்ரம் த ஷார்ட் லிஸ்ட் டு ப்ரொடெக்ட் த ப்ராஜெக்ட் இன்டெகிரிட்டி. அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் இன்னும் என்ன பண்ணலை, லீகலாக அவர் எந்த தப்பு பண்ணலைன்னு என்ன கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அவர் தப்பு பண்ணாருன்னு ப்ரூஃப் இல்லை, அலிகேஷன்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் மேலே இருக்கிற அலிகேஷனை வச்சே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ப்ரிஜுடைஸாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவரை ஒரு கான்ட்ராக்ட் இதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அப்ஜெக்டிவாக பார்க்கல. ஓகேவா? ஸோ ரூல் ஆஃப் லாவை மதிக்கலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவரை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ரிமூவிங் த கான்ட்ராக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்றது கரெக்டான ஒரு ஸ்டெப்பா அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் தான். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ் ஏ லிமிட்டட் டிஸ்க்ளோஷர். லிமிட்டட் டிஸ்க்ளோஷர். அப்போ இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது அப்படி விடவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இஷ்யூவை உங்களுக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டி கிட்ட என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அதான் லிமிட்டட் டிஸ்க்ளோஷர். விச் கீப் while keeping the information confidential from the public for the time being. அப்பொழுதுக்கு உடனடியாக பப்ளிக்கில் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அது மூலமாக உங்களோட இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் இன்டெகிரிட்டியாக நீங்கள் அந்த இஷ்யூவை உங்கள் மேலே இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்கும் அனுப்பிச்சிட்டீங்க. இந்த இஷ்யூவை கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்றனால பெட்டர் ஆப்ஷன் 3 ஆப்ஷன், அதாவது B 3 ஒன்லி. ஓகே, மேபி சில பேர் இது வந்து என்ன சொல்லலாம்னா 2 and 3 கூட சொல்லலாம். மேபி அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அது 2 and 3 கூட இருக்கலாம். பட் யூபிஎஸ்சியோட ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் 3 ஒன்லி தான் நான் சொல்ல முடியும், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுது. மேபி யூபிஎஸ்சி ஃபைனலாக 2 and 3 சொல்லலாம். ஓகேவா? ஸோ மேபி B and C, ஆனால் மோஸ்ட்லி B தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே பாலிட்டி அண்ட் எத்திக்கல் கேஸ் ஸ்டடிஸஸ் பற்றி பார்த்துருக்கோம். அப்படியே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 செகண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வந்து இந்த வட்டம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஒரு 7 கொஷின் 6 கொஷின் 6 கொஷின்ஸ்னு வரும். இந்த வட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குது. ஒரு 11 கொஷின்ஸ் கிட்ட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஸ்லோவாக கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் கிளாஸஸில் நம்ம சில இடத்துல சில டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டச் பண்ணிட்டும் போயிருந்துருக்கோம். அதுலேருந்து சில கொஷின்ஸும் வந்துருக்குது. ஓகே, ஸோ
ஃபர்ஸ்ட் கொஷின் இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான கொஷின் தான். The chancellors of Federal Republic of Germany visited India in January 2026. நார்மலாக வந்து ஜெர்மன் பிரசிடென்ட் விசிட்ஸ் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து யூபிஎஸ்சி கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ சான்சலர் ஆஃப் ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி விசிட்டட் இந்தியா இன் January 2026. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் கரெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவுட்கம் ஆஃப் திஸ் விசிட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னா, இந்த விசிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் a memorandum of understanding between the All India Institute of Ayurveda and the University of Hamburgன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வித் பெர்லினில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, நாட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாம்பர்க். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் ஹானரி கவுன்சில் ஆஃப் ஜெர்மனி இன் லக்னோ, இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல. லக்னோவில் அவங்க கான்சுலேட் கிரியேட் பண்ணுறேன்னு எந்த விதமான டிசிஷன்ஸும் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ 1 and 4 1 and 4 தான் வந்துட்டு தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நெய்பர்ஹுட்டை பற்றி சில முக்கியமான கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நம்ம கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ரிலேட்டட் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மைத்ரி சேத்து பில்ட் ஓவர் ஃபெனி ரிவர் கனெக்ட்ஸ் ராம்கர் இன் இந்தியா வித் சப்ரோம் இன் பங்களாதேஷ். ஆக்சுவலாக இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு நடுவில் தான். அந்த ரிவர்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த பிளேஸை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ராம்கர்க்குங்கிறது பங்களாதேஷ், சப்ரோம்ங்கிறது தான் இந்தியாவில் இருக்குது. பிளேஸஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அதுக்கடுத்து ஜுஹால் காட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கனெக்ட்ஸ் இந்தியா வித் மியான்மர். மியான்மர் கிடையாது, நேபாள். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா முடிஞ்சு. ஆன்சர் 3 only. ஸோ ஆன்சர் வந்துட்டு 3 only, 86. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் ஹேவ் நாட் பீன் ராட்டிஃபைட் பை இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியா எந்த கன்வென்ஷனை ராட்டிஃபை பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 3rd கன்வென்ஷன், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஆல் மைக்ரண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலிஸஸ், இந்த கன்வென்ஷனை இந்தியா சைன் பண்ணல. கன்வென்ஷன் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டேட்லெஸ்னஸ், இந்த கன்வென்ஷனை இந்தியா சைன் பண்ணல. அப்போ 3 and 5 3 and 5னு பார்த்தா டீல தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா 4th கன்வென்ஷனை இந்தியா சைன் பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் இவ்வளோ நேரம் நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்ததுலேருந்து எல்லா இடத்துலையுமே பார்த்ததுலேருந்து 4th கன்வென்ஷனை இந்தியா சைன் பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு இது ஒரு மிஸ்டேக்கபிளான ஒரு கொஷின். ஸோ 3 and 5 தான் இருக்கணும். 3 and 5ங்கிறது ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ 3யும் 5யும் இருக்கிறது எங்கே தான் இருக்குதுன்னா டீல தான் இருக்குது. பட் 4ம் அதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 4th என்னது, இந்த ஜெனீவா கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ ஆன்சர் இந்த கொஷினுக்கு ஒரு டிஸ்பியூட்டடான ஒரு கொஷின் தான். ஸோ யூபிஎஸ்சி சொல்கிறது தான் நம்ம ஃபைனல். ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஷின் நம்பர் 89. நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு கொஷின் நம்பர் 91. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஏஷியா? கிளாஸில் நம்ம எத்தனையோ டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். கலாடன் மல்டிமோடல் ப்ராஜெக்ட் அண்ட் ட்ரைலாட்டல் இந்தியா மியான்மர் தாய்லாந்து ட்ரைலாட்டல் ஹைவே ப்ராஜெக்ட். ரெண்டு ஆப்ஷன்ஸ். இது வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். இது வந்து என்ன கிடையாது, ஏஷியான் கூட கிடையாது. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1 and 2 A. அண்ட் தென் கொஷின் நம்பர் 92. ஸோ கொஷின் நம்பர் 92, another project supported by India in neighborhood. கிளாஸஸ் நடத்தும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மங்கேச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பூட்டான். ரீஸ்டேஷன் ஆஃப் ஸ்டொரோ பேலஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ 3, 2, 4, 1, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அட் டிகோயா வந்துட்டு ஸ்ரீலங்கா. அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டடீஸஸ் வந்துட்டு மால்தீவ்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பி. சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 94. Consider the following statement. The Colombo process is a regional consultative process in which member states take binding decision by consensus. Extreme statement. Binding decisions by consensus. Decision எல்லாமே consensus பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனால் அது பைண்டிங் டிசிஷன் தான் அப்படின்னா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னாலே உங்களுக்கு மொதல் 2 ஆப்ஷன் முடிஞ்சு. 2 and 3 ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா சிலே இருக்குது, டிலே இருக்குது 2. அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான்.
தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ண வேண்டியிருக்குது. The Global Forum for Migration and Development created upon the proposals of former UN Secretary General is a voluntary forum whose decisions are non-binding in nature. கரெக்டாக கோஃபி அனானோட யூஎன் செக்ரட்டரி ஜெனரலாக கோஃபி அனான் இருந்த அவர் காலத்தில் அவர் அட்வொகேட் பண்ணது தான் இந்த குளோபல் ஃபோரம் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆன்சர் கரெக்டு தான். ஆன்சர் வந்துட்டு சி 2-1-3 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் 95. இந்த ஆர்கனைசேஷன்ஸில் யார் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஆஃப் த above have been awarded the Nobel Prize twiceன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸஸ். யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸஸ் மட்டும்தான் நோபல் பீஸ் ப்ரைஸை 2 தடவை வாங்கியிருக்காங்க, மிச்சம் எல்லாமே ஒரு தடவை தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு இவங்க மட்டும்தான். அப்போ 1 ஒன்லி. கொஷின் நம்பர் 95 ஏ. அண்ட் கொஷின் நம்பர் 96 இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட். ஒன்றுமே செய்ய முடியாது இந்த கொஷினை. டஃபஸ்ட் கொஷின்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ். இதில் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ தெரிஞ்சால் போட வேண்டியதான், இல்லைன்னா விட வேண்டியதான். ஆப்ஷன் பி. இது வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் லிப்ரியாவில் பண்ணது. ஸோ என்ன சொல்கிறாங்க, 2003 to 2018 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் பண்ண எக்ஸசைஸ் 1. ஓகே, ஜஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபேக்ட் தான் இது. அண்ட் ஹைட்டேன்ற ஒரு பிளேஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க யூஎன் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன். அண்ட் ஃபைனலாக ஈஸ்ட் டிமோர்னு ஒரு பிளேஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2002 to 2005 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எந்த லாஜிக்கும் இங்கே நம்ம அப்ளை பண்ண முடியாது, எந்த கான்செப்டையும் அனலைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் 100% பியூர் ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி கொஷின் நம்ம வந்து தப்பு வாங்குறது இல்லை. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து அட்டன் பண்ணாமல் விடுறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பிம்ஸ்டெக் பற்றி கரண்ட் அஃபேர்ஸோட கேட்டிருக்காங்க. ஏதாவது 1-2 ஆப்ஷன்ஸை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், நியூஸ் பேப்பரில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிம்ஸ்டெக் கல்ச்சுரல் அப்சர்வேட்டரின்னு கொடுத்துருக்காங்க திம்பு. பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் ஆப்ஷன் பி பெங்களூர். பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் பெங்களூர். பிம்ஸ்டெக் சென்டர் ஃபார் வெதர் அண்ட் கிளைமேட் நொய்டா. பிம்ஸ்டெக் டெக்னாலஜி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி கொழும்பு. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி. ஓகே, ஸோ உங்களுக்கு மேபி நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா கிளாஸில் டிஸ்கஷன் பண்ணும்போது எனர்ஜி சென்டர் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி. சம் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கொஷின். லாஸ்ட் டைமும் பிம்ஸ்டெக் பற்றி கேட்டிருந்தாங்க, இந்த தடவையும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் ஒரு டீல் சைன் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3 பொலாண்ட் அண்ட் ஜெர்மனி மெம்பர்ஸ் ஆஃப் EU. உங்களுக்கு அட்லீஸ்ட் சுவிட்சர்லாந்து பற்றி தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சுவிட்சர்லாந்து வந்து EUவில் கிடையாதுன்னு கிளாஸில் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இந்தியா ஆக்சுவலாக ஒரு ட்ரீட்டி கூட தனியாக சைன் பண்ணாங்க, EFTAன்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து கூடலாம் சைன் பண்ணாங்க. சுவிட்சர்லாந்து இதிலே கிடையாது, யூரோப்பியன் யூனியனில் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும்னா 4th எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஸோ 4th எலிமினேட் பண்ணியிருந்தால் 2 and 3 வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சில கொஷின், ஒரு மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸில் கொஞ்சம் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணும்போது ஆன்சர்ஸ் வர மாதிரி இருக்குது. ஓகே, ஓவரால் நம்ம பாலிட்டி அண்ட் சம் கேஸ் ஸ்டடீஸஸ் அண்ட் ஐஆர் பேஸ் பண்ணியிருக்க சில கொஷின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸஸில் வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த செஷன் என்னோட செஷன் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வருவாங்க, உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.
குட் ஈவினிங். கேக்குதா? ஆடியோல இருக்கா? Yes. So we'll start history discussion. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மாடர்ன் இந்தியா பார்த்துருவோம், தென் சப்சிக்வெண்ட்டாக ஏன்ஷியன்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பெண்டிங் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கும். வித் தட் வி வில் வைண்ட் அப். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டாம், கொஷின் பேப்பரே அதை பற்றி நிறைய பெருசாக பேசியிருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறதா, இல்லைனா ஹிஸ்ட்ரி எங்கேருந்து கேட்டிருக்கான்னு நினச்சி நம்ம அதை குழம்புறதான்ற மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருந்தது. ஓகே, ஸோ வில் சி தட். அதே மாதிரி எவென்ச்சுவலி தேர் வில் பி சம் டிஸ்கிரிபன்சிஸ். ஸோ அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவோம். பிகாஸ் யூபிஎஸ்சி ஃபாலோஸ் சடன் சோர்ஸ். ஸோ இது வரைக்கும் அந்த சோர்ஸஸ் டிஸ்க்ளோஸ் ஆனதில்லை. இப்போ தான் அவங்க அஃபிஷியலாகவே கீயை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சோர்ஸஸ் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது தெர் ஆர் சான்சஸ் இன்டர்பிரேஷன்ஸ் வேரிஸ். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிபின் சந்திரா அப்படின்றவர் ஒரு மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பாரு. சுமித் சர்க்கார் இல்லைனா இஷிதா டூபே அந்த மாதிரி ஹிஸ்டோரியன்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒரு மாதிரி இன்டர்பிரேஷனில் பன்கிம் சட்டோபாத்யாய், ஸோ இவங்க எல்லாமே ஒவ்வொரு விதமான இன்டர்பிரேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த மாதிரி இன்டர்பிரேஷன் யூபிஎஸ் எடுத்திருக்கான்றதை பொறுத்தே கீ டிஃபர் ஆகும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம டிஸ்கஷனே பார்க்க போகிறோம். ஸோ வில் கோ ஃபார் தி ஃபஸ்ட் கொஸ்டின். அதான், ஸோ நம்மளுக்கு கிளாஸில் படிக்கும்போது ஃபார்வர்ட் பிளாக், சுபாஷ் சந்திர போஸ் 1939 படிச்சிருவோம். என்னங்கன்னா அதே கேள்வி ஆகிப்போச்சு. நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் அவங்க கொஸ்டின்லேயே வச்சுட்டாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்களை அவங்க கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. அதான் ஏன்னா இது இப்போது ஹிஸ்ட்ரியில் யூஸ்வலாகவே இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஹோலிஸ்டிக்காகவே அதையும் தாண்டி என்னென்ன இருக்குது ஏது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் போயிடுச்சு. இந்த கொஸ்டினில் வந்து ஸோ தெர் ஆர் சர்டன் டிஃப்ரென்சஸ். ஓகே, ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், போஸ் ஃபெயில்டு டு வின் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ எதனால் ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்தார் அப்படின்னும் போது வி நோ தட் திரிபுரி செஷன் அதில் ஜெயிக்கிறாரு. அப்புறம் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரிசைன் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் வருது, இவரால் ஒர்க்கிங் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ண முடியல, அதனால் ரிசைன் பண்ணுறாரு. இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த இப்போ நான் சொன்னதுக்கும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லிங்க் இருக்கானா? We have a link, no doubt. But before that, we will go through the other statement, then we'll come back to the first statement. Second statement எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் லெஃப்ட் டிஸ்யூனைட்டட் அண்ட் ஃபெயில் டு சப்போர்ட் போஸ்ன்றது கரெக்ட். ஸோ காங்கிரஸோடைய லெஃப்ட் எல்லாருமே ஒரே ஸ்டாண்ட் எடுக்கல. காங்கிரஸ்குள்ளே லெஃப்ட் விங் தனியாகவே இருக்கும். அதில் நேரு உட்பட வி கேன் சே மோர் லீடர்ஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி உள்ளே இருக்கும். இது இல்லாமல் தனியாக சோஷலிஸ்ட் இருப்பாங்க, இது தனியாக கம்யூனிஸ்ட் இருப்பாங்க காங்கிரஸ்குள்ளேயே. ஸோ இவங்க போஸை சப்போர்ட் பண்ணுறதுல ஒரு மனதோடு முடிவு எடுக்கலை. we could see discrepancies with respect to the supporting Bose stand. So statement right ஆனா correct, this is very sure. கரெக்டாக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரிசைன் பண்ணிடும்போது இவரை கூப்பிட்டு புதுசாக கமிட்டி செட் பண்ண சொல்லும்போது இவர் யாரெல்லாம் நம்பி வருவாங்கன்னு நினச்சாரோ அவங்கள வரமாட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் இட் செல்ஃப் டிட் நாட் கம் ஃபார்வர்டு டு பி எ மெம்பர் ஆஃப் சுபாஷ் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி. ரீசன் என்னென்னா காந்தி லீடர்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் டிட் நாட் சப்போர்ட் போஸ் இன் ஹிஸ் எண்டவர்ஸ். ஸோ இதில் என்னென்னா 1942 வரைக்கும் யூஎஸ்எஸ்ஆர் உள்ளே வர வரைக்கும் கம்யூனிஸ்ட் நாட் இன் ஃபேவர் ஆஃப் பிரிட்டிஷ். அது வரைக்கும் கம்யூனிஸ்ட் வேர் டிமாண்டிங் கான்கிரீட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். இதான் உண்மை. அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் போஸை சப்போர்ட் பண்ணதுன்றது ரைட் ஆகிடுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது there are staunch communists who never treat Bose as their comrade. அவங்களோட இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டாக போஸ் அவங்க பார்க்கல. அந்த கான்டெக்ஸ்டில் வரும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு வரும்.
ஸோ ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் நோன் ஃபார் சப்போர்ட்டிங் போஸ், கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் சப்போர்ட் இருந்தனால தான் திருப்பூரில் ஜெயிக்கிறாரு. பட் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் போதுமான அளவு சப்போர்ட் கொடுக்காததுனால தான் இவரால் அடுத்த லெவல் ஆஃப் மாஸ் ஆக்ஷனுக்கு கொண்டு போக முடியல. இது 2 இன்டர்பிரேஷனுமே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எம்என் ராய், அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் ப்ரிஃபர்டு காங்கிரஸ் யூனிட்டி, நோ டவுட். போஸை சப்போர்ட் பண்ணுறத விட காங்கிரஸ் யூனிட்டி முக்கியம், காந்தியோட லீடர்ஷிப் முக்கியன்ற ஸ்டாண்ட் எடுத்துட்டார். எம்என் ராய் ஆல்சோ நாட் திங்ஸ் லைக் ஆஃப் ஜெயபிரகாஷ் நாராயணன். எம்என் ராய் எப்படி முடிவு எடுக்கிறாருன்னா, போஸோடைய ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் போஸோடைய ஐடியாலஜி உண்மையாகவே அந்த கம்யூனிஸ்ட் லைனாக இருக்குன்றதே டவுட் எம்என் ராய்க்கு. ஸோ எம்என் ராய் டு நாட் வாண்ட் டு சப்போர்ட் போஸ், not that he wanted to preserve Congress unity, but because of his ideological orientation. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பிகாஸ் எம்என் ராய் இந்த காரணத்துக்காக காங்கிரஸ் யூனிட்டிக்காக போஸை சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் அப்படின்னும் போது எஸ் 4 ராங் அப்படின்னு பார்த்தா 1 2 3 ஆன்சராக வரலாம். இன்கேஸ் கம்யூனிஸ்ட் டிட் நாட் சப்போர்ட் போஸ் இன் இஸ் எண்டவர்ஸ் அப்படின்றது நம்ம ராங்காக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 3 இல்லாத ஸ்டேட்மெண்ட்னா 1 to 4, அப்போ 4 ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆகிற மாதிரி வருது. ஸோ அதான் இந்த கொஸ்டினில் சொன்னேன். இது வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி கேட்கும்போது நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சி வந்து அப்புறம் ட்ராப்பே இருக்குது. ஸோ தெர் ஆர் சான்சஸ், இன்னும் கிளியராக தெரில. பட் இதில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்ன சொல்ல முடியும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ரைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் செகண்டும் தேர்டும் ஒரே டைமில் தப்பாகாது. ஓகேங்களா? அந்த கான்டெக்ட் வரும்போது ஒருவேளை மகாத்மா காந்தி கான்ஃபிடன்ஸ் போஸுக்கு இருந்திருந்தால் டெஃபினட்டாக போஸை காந்தி விட்டுருக்க மாட்டார். நேரு நோன் ஃபார் வின்னிங் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. பட் காந்திக்கு அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ் கான்ஃபிடன்ஸ் போஸ் மேலே வரல. பிகாஸ் போஸ் நாட் ரெடி டு ஃபால் இன் லைன் வித் மகாத்மா காந்தி. ஓகே, ஸோ பிபின் சந்திரா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. போஸ் அண்ட் சோஷலிஸ்ட் ட்ரிஃப்டட் அப்பார்ட் ஆஃப்டர் 1939 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இங்கே. ஸோ அப்போ என்னன்னா சோஷலிஸ்ட்டுக்கும் போஸுக்கும் கேப் வந்துருச்சு. எஸ்பெஷலி சோஷலிஸ்ட் அவங்க சொல்கிறது காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி தான், நமக்கு அது நல்லாவே தெரியும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுடைய சப்போர்ட்டையும் வாங்கலை அப்படின்றது பிபின் சந்திராவுடைய பாயிண்ட். இந்த இடத்துல கம்யூனிஸ்டோட சப்போர்ட் திரிபுரியில் அதுக்கப்புறம் இல்லை பெருசா, அதனால வரல அப்படின்ட்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட கரெக்ட் ஆகுது. பட் இன்னொரு ஆஸ்பெக்டில் இன்னொரு இன்டர்பிரேஷன் என்னன்னா, கம்யூனிஸ்ட் சப்போர்ட் போஸ் இருந்ததுனால தான் அவர் ஜெயிக்கிறாரு திரிபுரியில். அவர் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமும் கம்யூனிஸ்ட் சப்போர்ட் தான். போஸ் நம்புற கம்யூனிஸ்ட் போஸ் ஒன்ஸ் பார்ட்டி விட்டு வெளியே போகிற தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் ஃபார்வர்ட் பிளாக்குள்ளே ஜாயின் ஆனாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்லையும் வந்துடும். அதே மாதிரி அங்கே இஷ்யூ பெருசாகுது. அண்டு சிபிஐடைய ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா காந்தியை சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திரிபுரியில் ஒன்ஸ் அவர் ரிசைன் ஆகிற நிலைமை வரும்போது வேறு வழி இல்லாமல் ஃபார்வர்ட் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுற நிலைமை வருது. இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த காந்தியோட இம்பார்ட்டன்ஸ் பயங்கரமாக பேசப்படுது. அதனால் போஸ் வெளியே வர்றாரு. காந்திக்கு போஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்திருந்தா, போஸ் அந்த கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணியிருந்தா காந்தி கண்டிப்பாக போஸை விட்டுருக்க மாட்டார். ஸோ அந்த கான்டெக்ட்டில் வரும்போது எஸ். ஸோ இப்போ யூபிஎஸ்சி கீ வரும்போது வி வில் கம் டு அ கன்க்ளூஷன். பட் பிபின் சந்திரா ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது நமக்கு 1 2 3 அப்படின்ற மாதிரி தான் வரும். பிகாஸ் 4 ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக வராது. ஏன்னா எம்என் ராயோடைய ஸ்டாண்ட் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம்மரி செட்டில்மெண்ட். இது கொஞ்சம் டைரக்டான கொஸ்டின். திஸ் கொஸ்டின் டாக்ஸ் அபவுட் அனெக்சேஷன் ஆஃப் ஆவாத். அதை தொடர்ந்து வரக்கூடிய சம்மரி செட்டில்மெண்ட்டை பற்றி. 1856 டல்ஹவுசி ஆவாத் அனெக்ஸ் பண்ணுவார். அனெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெவன்யூ செட்டில்மெண்ட்டை கொண்டு வர பிளான் பண்ணுவாங்க. நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அங்கே ஆல்ரெடி ரெவன்யூ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா தாலுக்தார்ஸ். பட் தாலுக்தார்ஸ் அப்படின்றவங்க லேண்ட் ஓனர்ஸோ இல்லைனா ட்ரெடிஷ்னல் ஜமீன்தார்ஸ் கிடையாது. நவாப் ஆஃப் ஆவாத் இருக்கும்போது பவர் எடுத்திருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணுறாங்க, டைரெக்டாக பெசன்ஸ் கிட்ட ரெவன்யூ செட்டில்மெண்ட் போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. தாலுக்தார்ஸ் அவங்க எலிமினேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா தாலுக்தார்ஸ் அப்படின்றவங்க ஒரு இன்டர்மீடியரி தான், அவங்க வந்து ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் லேண்ட் ஹோல்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கரெக்ட், டிஸ்போஸ் ஆஃப் எஸ்டேட் இஸ் கரெக்டு. பட் அலோவ் டு ரீடைன் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது தப்பு. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. தாலுக்தாரை ஒரு நார்மல் பர்சனாக மாற்றுவாங்க பிரிட்டிஷ். பட் ரொம்ப வருஷமாகவே தாலுக்தாஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வாழ்ந்து பழகிட்டாங்க. இதனால் தாலுக்தாஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அடுத்தது சம்மரி செட்டில்மெண்ட். இட் வாஸ் டிவைஸ்டு பை டல்ஹவுசி. இதோட பேசிஸே என்னென்னா தாலுக்தார்ஸ் அவுட் சைடர்ஸாக ட்ரீட் பண்ணது தான்.
இன்டர்லோப்பர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது பிரிட்டிஷ் பிலீவ்ட் இன் டேக்கிங் ரெவன்யூ டைரக்ட்லி ஃப்ரம் தி பெசன்ஸ் பை ரிமூவிங் தி தாலுக்தாஸ். இது நான் சொன்னதான். ஸோ இன்டர்மீடியரே இல்லாமல் டேரெக்டாக வாங்கணும், ஏன்னா இன்டர்மீடியட் வச்சோன்னா அது கமிஷன் போயிடும் அப்படின்றதுக்காக ரிமூவ் பண்ண முடிவு பண்ணாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனால் என்ன நடக்கும், இவங்க இந்த மாதிரி தான் செட்டில்மெண்ட்டை போடுவாங்க. எவென்ச்சுவலாக இவங்களால் தாலுக்தார் சப்போர்ட் இல்லாமல் செட்டில்மெண்ட்டை டிவைஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா, ரிவோல்ட் வரைக்கும் தேவர் ட்ரைங் டு ரிமூவ் தாலுக்தார்ஸ், பட் ஆஃப்டர் ரிவோல்ட் தேவர் அன்ஏபிள் டு கலெக்ட் ரெவன்யூ ஃப்ரம் த பெசன்ஸ் வித்வுட் தி சப்போர்ட் ஆஃப் தாலுக்தார்ஸ். அதனால் என்ன பண்ணுவாங்க, ரிவோல்ட் நடந்துட்டு இருக்கும்போது தாலுக்தார்ஸும் பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக சேர்ந்துருவாங்க, பெசன்ஸும் சேர்ந்துருவாங்க. அப்போ தான் பிரிட்டிஷ் ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க, தாலுக்தார்ஸ்க்கு நாங்கள் லேண்டை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சொன்னதுக்கப்புறம் அவங்க ரிவோல்ட் விட்டு விலகிடுவாங்க. சுமார் 20,000 தாலுக்தார்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் தி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ரீசன் என்ன, இந்த சம்மரி செட்டில்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்திடுவாங்க. ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில இடத்துல ஆவாதில் பெசன்ஸ் கிட்ட டைரெக்டாக கலெக்ட் பண்ணாங்க ரெவன்யூ பிரிட்டிஷ், ஒரு சில இடத்துல தாலுக்தார்ஸை வச்சு தான் கலெக்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த செட்டில்மெண்ட் பேரே மாறிடும் ஆஃப்டர் த ரிவோல்ட். தென் இட் வில் பி நோன் ஆஸ் டெம்பரரி ஜமீன்தாரி செட்டில்மெண்ட். அது ஏன் டெம்பரரினா, இங்கே ரெவன்யூ டிமாண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதே ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் அப்படின்னா இந்த தாலுக்தார்ஸுமே அவங்க ஜமீன்தார்ன்ற ஸ்டேட்டஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. இந்த கண்டென்ட் வி கேன் see in themes part 3. themes in Indian history part 3ல சம்மரி செட்டில்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அந்த புக்கில் எடுக்கப்பட்டது தான். அடுத்தது 1989. ஸோ போஸ் மாதிரியே இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு கொஸ்டின் தான். சரி, என்னன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, ஸோ ஜெனிசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி. இது எதனால் நடக்குது இந்தியாவில், ஏன்னா மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட், ஒரு அசஷன். ஸோ இந்த அப்போ மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்ததுனால தான் பீப்புள் எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, லீடர்ஸ் எல்லாரும் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணினா, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி, எய்தர் ரிலிஜன் ஆர் கேஸ்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். இதுக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நோ டவுட் ஆப்வியஸாக சப்போர்ட் பண்ணும், ஏன்னா இங்கே தான் செப்பரேட் எலக்டோரேட் வருது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த செப்பரேட் எலக்டோரேட் நேஷ்னலிசமை கவுண்டர் பண்ணுது, அது நேஷ்னலிசம் வீக்காக ஹெல்ப் பண்ணுது, அது வீக் ஆனதுனால தான் பொலிட்டிக்கல் அலையன்சஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி வருது அப்படின்ற மாதிரி. நேஷ்னல் சென்டிமெண்ட் வீக் ஆகிறதுனால டைரக்டாக பொலிட்டிக்கல் அலையன்ஸ் வருமானது அது அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ண, பிகாஸ் தெர் இஸ் நோ எனி டைரக்ட் ரெலவன்ஸ் ஃபார் திஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டிப்யூட்டட் கிளாஸஸ் ரேலிட் அரவுண்ட் தி ஃபேவர்ஸ் இன்ஹெரண்ட் இன் தி செப்பரேட் எலக்டோரேட். ஸோ எந்தெந்த கம்யூனிட்டி பெனிஃபிட்ஸ் வாங்காமல் போகுதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களமா இருக்கக்கூடியவங்களை சேர்த்து எப்படியாவது இந்த செப்பரேட் எலக்டோரேட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது பெனிஃபிட் ஆனவங்க அந்த ஐடியாலஜியில் கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆகாதவங்க எப்படியாவது இந்த பெனிஃபிட் அடையிறதுக்காக அவங்கெல்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வருது. ஸோ டெஃபினட்டாக 1 and 3 வந்துடும். ஸோ 1 and 3 வச்சு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது we have 1, 2 and 3. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நேச்சுரலாக ரைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஆன்சர் வந்து 1, 2 and 3 இருக்கலாம். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு அவங்க கொடுக்குற சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்றது தான். ஜெனிசிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டின்றது 1909 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1919 அதை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் தான் பண்ணுது. ஸோ இந்த அசஷன் தே ஹவ் டேக்கன் ஃப்ரம் அ புக். இட் கேன் பி எனி ஹிஸ்டோரியன் புக். They would have given some argument for that. So based on that argument, the question have been framed. இதே இன்னொரு ஹிஸ்டோரியன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறும். இன்ட்ரெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட செப்பரேட் எலக்டோரேட். இட் கேன் பி ஜமீன்தார் இன்ட்ரெஸ்ட், இட் கேன் பி லேபர் இன்ட்ரெஸ்ட், லைக் தட். இதுக்கு பேஸ் போட்டது 1919 ஆக்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஹிஸ்டோரியன் பேசுவார்னா சேகர் முந்தபதியார். பட் 1909 ஆக்ட்லேயே ஜமீன்தாருக்கு செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரெப்ரசன்டேஷனுடைய பேஸ் 1909 ஆக்ட்லேயே வந்துருச்சு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டர்பிரேஷன் தான். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின், ஒன்று போஸ், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் ஆஃப் இன்டர்பிரேஷன் டிஃபர் ஆகுது. மற்றபடி மாடர்ன் இந்தியாவில் எல்லாமே டைரக்ட் தான். அடுத்தது இது வந்து அந்த ஹில்டன் யங் கமிஷன். இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில் கேட்ட ஒரு கொஸ்டின், பட் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக தான் பார்க்கணும். யூஸ்வலாக
ஒரு நாட்டோடைய கரன்சியை எதுக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய பெனிஃபிட்ஸ்க்காக, மக்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக. ஸோ இஃப் யூ சி இந்த ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு நம்ம ரூபி டிப்ரிஷியேட் ஆனால் நம்மளுடைய வேல்யூ கம்மியாகும். ஓகேங்களா? நோ டவுட். ஸோ ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பாக இது நடக்க விடாமல் தடுக்கும். ஆனால் பிரிட்டிஷ் பண்ணுவானா? மாட்டான். ஸோ ஆப்ஷன் டி கண்டிப்பாக வராது. அடுத்தது ஆப்ஷன் சி, காட்டன் ப்ரொடியூஸை இந்தியாவிலேருந்து என்கரேஜ் பண்ணணும், எக்ஸ்போர்ட் என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக மேபி அவங்க ரூபியை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ரூபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் வில் பிகேம் டிஃபிகல்ட், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் வில் பிகேம் லெஸ் ரெமுனரேட்டிவ். ஓகேங்களா? அப்போ காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்கரேஜ் ஆகாது. கரெக்டாக தானே? இப்போ ரூபி டிஃபரெண்ட், ரூபி வீக் ஆகிட்டு, இப்போ நம்ம ப்ரெசென்ட் எடுத்துக்கோங்க, ரூபி வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்ணுதுன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும், மினிமலாக இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரூபி வீக் ஆகிறதுனால. அதனால தான் இந்த இதெல்லாம் அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆயில் டிபெண்டன்சி கம்மி பண்ணணும், கோல்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. மோரோவர் காட்டன் ப்ரொடியூஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷனை போட்டு இவ்வளோ பண்ணணும் அவசியமே கிடையாது பிரிட்டிஷ். தே கேன் டைரக்ட்லி டூ தட் பை ரெடியூசிங் தி எக்ஸ்போர்ட் டியூட்டி. அப்புறம் பி, ப்ரொவைடிங் சப்போர்ட் டு தி இந்தியன் இம்போர்ட்டர்ஸ். நோ டவுட் ரூபி டிஃபெண்ட் பண்ண ஸ்ட்ராங்காக இம்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட் தான். ரூபி ஸ்ட்ராங் ஆகும்போது அதை இம்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த என்ன அந்த வேல்யூவில் இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேஷனல் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் சினர் எடுத்துக்கோங்க, ரூபி வீக்காக இருக்குது, இதனால் இம்போர்ட் பிகேம் காஸ்ட்லியர். இப்போ ரூபி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா இம்போர்ட்ஸ் பிகம் சீப்பர். ஸோ அவங்களால கொஞ்சமான ரூபாய்க்கே அதிகமான பொருளை வாங்க முடியும். இப்போ அதிகமான ரூபாய் கொடுத்து தான் பொருளை வாங்குற மாதிரி இருக்குது. இப்போது அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் வராது, ப்ரொவைடிங் சப்போர்ட் டு தி இந்தியன் இம்போர்ட்டர்ஸ். மோரோவர் பிரிட்டிஷ் நெவர் டூ எனி சப்போர்ட் ஃபார் இந்தியன்ஸ். ஸோ அது இம்போர்ட்டராக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டராக இருக்கட்டும். நீங்கள் அப்போ இந்த ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான். எந்த அளவுக்கு ரூபியை நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியோடைய எக்கனாமி அண்ட் கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இட் டசன்ட் மீன் தட் அங்கே வாழ்கிற மக்களுடைய ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் மாறுன்னு கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக நான் ரூபியை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது எக்கனாமி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துரும். அது வெளியே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே சினாரியோவை பயன்படுத்தி நிறைய வெஸ்டர்ன் நேஷன்ஸ், கேபிட்டலிஸ்ட், இங்கிலாண்டை சேர்ந்த நிறைய பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. தென் தே கேன் டூ பிஸ்னஸ் அண்ட் தே கேன் ஏர்ன் ப்ராஃபிட். ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு இந்தியா மேலே ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஒர்த்தினஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம ரூபி ஸ்ட்ராங்காக இருக்க ரெமிட்டன்ஸுடைய ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வேலை பார்க்குறவங்க ஸ்ட்ராங்கான ரூபி என்வரன்மெண்ட்டில் வேலை பார்க்கத்தாங்கன்னா அவங்க அதிகமான ஃபாரின் கரன்சி எஸ்பெஷலி ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸாக கொண்டு போக முடியும். ஸோ இங்கே வேலை பார்க்கக்கூடிய அஃபீஷியல்ஸும் இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேனும் அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும். அது ஒரு முக்கியமான ரீசன் அவனுங்க ஆர்டிஃபிஷியலாக ரூபி ஸ்டெர்லிங் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட நேரம் கோல்டு புல்லியன் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஹில்டன் யங் கமிஷன் அதையும் பேசும். அதுக்கப்புறம் கோல்டு புல்லியன் ஸ்டாண்டர்டை இங்கிலாண்டே ட்ராப் பண்ணிடும். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அப்போ இந்தியாவில் அந்த கோல்டு புல்லியன் ஸ்டாண்டர்ட்ஸும் ட்ராப் ஆகிடும். பட் இருந்தாலுமே இந்த ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய கரன்சியோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலயமா அதிகமான ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அவென்யூவாக இந்த சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதை பற்றி இந்த சுமித் சர்க்கார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியர் வி கேன் சி. ஸோ நம்ம ஆட்கள் வந்து இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸும் பிஸ்னஸ் மேனும் அவங்க பென்ஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை ரிப்பேட்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் மாற்றணும். நேச்சுரலாகவே எக்கனாமியோடைய ஸ்ட்ரென்த் மூலயமா ரூபி ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது அது குறிப்பிட்ட நபரை மட்டும்தான் பெனிஃபிட் பண்ணுது, நாட் தி என்டையர் பாப்புலேஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்தது ஏகா மூமெண்ட் பற்றி கொஸ்டின். ஸோ ஏகா மூமெண்ட் யூபி ரீஜனில் நடந்த ஒரு மூமெண்ட். அதில் பெருசாக காங்கிரஸோட இன்வால்மெண்ட் இருக்காது. இனிஷியலாக இருந்தாலுமே போக இருக்காது. பிகாஸ் ஏகா மூமெண்ட்டில் இருக்கிறவங்க காங்கிரஸோடைய நான் வயலன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பர்துவை சதக் நமக்கே தெரியும்.
லேண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணதுனால காந்தி சொல்லி பட்டேல் இன்வால்வ் ஆகி ஃபைட் பண்ணி அங்கே தான் சர்தாருன்ற டைட்டில் அவர் கெயின் பண்ணியிருப்பார். அப்புறம் மேக்ஸ்வெல் ப்ரூம்ஃபீல்டு கமிஷனை கொண்டு வந்து தே வில் ரெடியூஸ் தி லேண்ட் ரெவன்யூ. ஸோ கிட்டத்தட்ட 22% கிட்டே ஏற்றிருப்பாங்க. அப்புறம் அந்த கமிஷனை சொல்ல 6% சம்திங் சொல்லி ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஏகா மூமெண்ட்டுடைய இது அப்ஜெக்டிவ் என்னென்னா, நீங்கள் ரெண்ட்டுன்ற பேரில் அதிகமான அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, மோர் தென் 50% எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதை ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அங்கே பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரெண்டு மூமெண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் காங்கிரஸ் சப்போர்ட் அப்படின்றக்கும் ஏகா மூமெண்ட். ஆனால் பர்தோலினா இனிஷியலி காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் வாஸ் ஒன்லி இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் சப்போர்ட் பை த காங்கிரஸ். பர்தோலி சத்தியகிரகாவே காங்கிரஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட், லீடர்ஷிப் வந்து தாலுக்தார்ஸ் ஆஃப் ஆவாத். தாலுக்தார்ஸ் ஆஃப் ஆவாதோடைய பவர் ஆல்ரெடி அவுட். அது மட்டும் இல்லாமல் தாலுக்தார்ஸ் ஆஃப்டர் த ரிவோல்ட் யார் பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா பிரிட்டிஷ். ஸோ டெஃபினட்டாக ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, அந்த மூவ்மெண்ட் வந்து பெசன்ட் சென்ட்ரிக்காக இருக்குது, அதுக்கு தாலுக்தார்ஸ் கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் வாரணாசி அண்ட் மிர்சாப்பூர் அப்படின்னு இருக்கும். இட் இஸ் நாட், இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் தி அப்பர் ரீஜன் ஆஃப் தி யூபி ப்ராவின்ஸ். யுனைடெட் ப்ராவின்ஸுடைய அப்பர் பார்ட், நார்த்தன் பார்ட்டில் தான் இருக்கும், நாட் இன் வாரணாசி ரீஜன். ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. அப்போ ஆப்வியஸாக என்ன, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அதில் தான் ஆக்சுவலாக அப்ஜெக்டிவ் ஆஃப் தி மூவ்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து லேண்ட் ரெவன்யூடைய என்ஹான்ஸ்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரெண்டோடைய இது ரெண்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க, ரெண்டு மூவ்மெண்ட்டுமே. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ தான் இந்த இது. ஸோ இந்த சோர்ஸ் எங்கே இருக்குன்னா பிபின் சந்திரா, இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். தேர் யூ கேன் சி தி சோர்சஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அதில் அந்த அப்ஜெக்டிவ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ரெவென்யூ பற்றி பேசி இது அந்த ரீஜனை பற்றி பேசியிருப்பாங்க. ஹர்தோய், பாரச் அண்ட் நார்த்தன் பார்ட் ஆஃப் தி ப்ராவின்ஸ். இந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் த ப்ராவின்ஸ் வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் யுனைடெட் ப்ராவின்ஸை பற்றி. ஸோ திஸ் அதே தான் இந்த பக்கம் லேண்ட் ரெவென்யூக்கு நீங்கள் கம்மி பண்ணுங்க அப்படின்றது. இந்த இடத்துல த ஹெவி ரெவென்யூ லேண்ட் ரிமாண்ட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ ஏகா மூமெண்ட் டாக்ஸ் அபவுட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரெண்ட், ஹையர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஜெனரலி 50% ஹையர். அதான் சொன்னேன், யூஸ்வலாக விட 50% ஹையராக இருக்கும், அதுக்காக ஃபைட் பண்ணாங்க. இங்கே பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரைத்தோட செட்டில்மெண்ட் அப்படின்றதுனால அதை ரெடியூஸ் பண்ண சொல்லி தான் அங்கே பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மாடர்ன் இந்தியா அண்ட் இன் few seconds we'll start ancient and medieval. Thank you very much. ஸோ ப்ரிலிம்ஸை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா வருஷமும் ப்ரிலிம்ஸ் ஒரு விதமான டிஃபிகல்ட்டியை தான் கொடுக்கும். நீங்கள் ஜிஎஸ் பற்றி பார்த்தீங்கன்னா சிசெட் வில் பி டிஃபிகல்ட், சிசெட் பார்க்கும்போது ஜிஎஸ் வில் பி டிஃபிகல்ட் தான். எய்தர் வே தெர் வில் பி a challenge in every year. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கிளியர் பண்ணுறவங்க இந்த மாதிரி சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை பற்றி போட்டு குழப்பிக்காமல், கீயை போட்டு குழப்பிட்டு இருக்காமல் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். 3-4 days பிரேக் எடுத்து அப்படியே மெயின்ஸ் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.
Hi. Good evening. So, ancient medieval art and culture, we will be discussing about the questions. Okay. So, going to the very first question in series D. Consider the following assertion. Okay. In the Pleistocene period, either the Yamuna once flowed into the Indus or the Satluj flowed into Yamuna, and one major tributary of either had shifted from the Ganga to the Indus or vice versa. எந்த ரிவர் எதில் ட்ரெயின் ஆச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளீஸ்டோச்சின் பீரியட் அப்படிங்கிறத வந்து ரெஃபர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ப்ளீஸ்டோச்சின் அப்படிங்கிறது ஜாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் கொடுத்துருப்பாங்க. ஹாலோச்சீன், ப்ளீஸ்டோச்சின் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதில் ப்ளீஸ்டோச்சின் பீரியடை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸ்டோனேஜ்லேயே வந்து இந்த ப்ளீஸ்டோச்சின் எரா வந்து இருக்கும். ஓகே, ப்ளீஸ்டோச்சின் பீரியட் வந்து இருக்குங்கிறதுலாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதில் கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணி they have asked which of the following is or are the basis of the above assertion. இந்த assertion எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஐடியா வந்து இது எதில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கொஷினோட பிரேக்கப். ஓகே, ஸோ கோயிங் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். த நாதி சுக்தா ஆஃப் தி ரிக்வேதா. நாதி சுக்தா ஆஃப் தி ரிக்வேதா. ரிக்வேதால அதிகமாக பேசப்பட்ட ரிவர் எது அப்படின்னா ரிவர் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ். அதனால தான் we are coming to a conclusion that Rigvedic age was restricted along Indus and its tributaries அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது கேஞ்சடிக் பிளைன்ஸுக்கு ஏன் வந்து ரிக்வேதிக் ஏஜ்லாம் ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து வரல டியூரிங் 1500 to 1000 BC-னா நம்ம எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்னா இட்ஸ் பிகாஸ் எந்த ஒரு ஹைம் இன் ரிக்வேதாலையும் அதிகமான கேஞ்சடிக் ரிவர்ஸை பற்றி வந்து மென்ஷன் பண்ணலை. அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது இண்டஸை பற்றி தான் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸை பற்றி தான். ஸோ அதனால் we are coming to a conclusion that Rigvedic Aryans lived along river Indus and its tributaries. பட் இதை பற்றிலாம் வந்து நாதி சுக்தால சொல்லியிருக்காங்களா? நோ. ஓகே, ஸோ இதை பற்றி நாதி சுக்தால சொல்லியிருக்காங்களா? கிடையாது. The explorations of the Satluj and the Yamuna by Robert Bruce Foote அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் வந்து இஸ் a very important personality. ஏன் அப்படின்னா இவர் வந்து பல்லாவரம்ல வந்து ஸ்டோனேஜ் செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கவர் பண்ணியிருக்கார். ஸோ ஸ்டோன் ஆக்ஸ் வந்து பல்லாவரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி he has discovered. ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் பெலூம் கேவ்ஸ். பெலூம் கேவ்ஸ் டிஸ்கவரியோட அசோசியேட் ஆனது தான் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட். பெலூம் கேவ்ஸ் எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கு. ஓகே, ஸோ பல்லாவரம் இட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஆன் சவுத் இந்தியா. நார்த் இந்தியாவை பற்றி இவருக்கு பெருசாக வந்து நம்ம படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட். த presence of the same species of dolphins in both the Indus and the Ganges river system, Ganga river systems. எஸ், ஓகே, ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அதனால் ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ் வந்து ஒரு ரிவர் வாட்டர் டால்ஃபின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் மோஸ்ட் லைக்லி ஆன்சர் வுட் பி 3. ஓகே, ஸோ அதனால் ஆன்சர் வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து answer for question number 1. Going to the question number 2. What does an empty seat represent in early Buddhist iconography அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ புத்தரை வந்து இனிஷியலாக வந்து ஸ்கல்ப்சரில் ஹியூமன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வச்சு டெபிக்ட் பண்ணலை. லேட்டர் பீரியட் ஆஃப் புத்திசமில் தான் புத்தா ஆஸ் ஹியூமன் ஃபார்மாக வந்து டெபிக்ஷன்லாம் இருக்கிறதா பார்க்குறோம். அதில் தான் காந்தாரா ஸ்கூல், மதுரா ஸ்கூல்லாம் இருக்கிறதா பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடி புத்தா வந்து ஹியூமன் ஃபார்முக்கு முன்னாடி வந்து சர்டன் ஐடியல்ஸை வச்சு வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஐடியல் ஃபார்ம் வச்சு வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை தான் வந்து 5 events ஆஃப் புத்தாஸ் லைஃப் பர்த், ரெனன்சியேஷன், நிர்வாணா, ஃபர்ஸ்ட் சர்மன், டெத் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிம்பிள் வச்சு பார்த்தோம். ஸோ மகா பரிநிர்வாணா அப்படின்னா வந்து டெத், நிர்வாணானா என்லைட்டன்மெண்ட், மகா பரிநிர்வாணானா டெத்துன்னு சொல்லி பார்க்குறோம். மகா பினிஷ்கிரமணா அப்படின்னா ரெனன்சியேஷன், த கிரேட் ரெனன்சியேஷன் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ புத்தாஸ் ஃபர்ஸ்ட் சர்மன் இஸ் டெபிக்டட் பை மீன்ஸ் ஆஃப் சக்ரா. Mahaparinirvana is depicted by means of stupa. Mahabhinishkramana is depicted by means of horse. So answer is A, the meditation of Buddha. இது வந்து உங்களோட NCERT புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. The empty seat was meant to indicate the meditation of the Buddhaன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Themes in Indian history புக்கில் இருக்குது. ஓகே, 12th standard NCERTல the statement is given. So question number 2க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா A. ஓகே, question number 3. Which of the following pairs of ancient and modern names of rivers is or are correctly matched ன்னு கேட்குறாங்க. ஸோ வித்தாஸ்தா சின்னாபுரவரா? நோ, இது வந்து ஜீலம். ஓகே,
ஸோ பேட்டில் ஆஃப் ஹிடாஸ்பீஸ் அப்படிலாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அலெக்சாண்டர் வரும்போது ஹிடாஸ்பீஸ் ரிவர் வந்து கிராஸ் பண்ண முடியல. ஸோ பேட்டில் ஆஃப் ஹிடாஸ்பீஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ க்ரீக்ஸும் நேம் கொடுத்தாங்க. ஏன்ஷியன்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்லேயும் இந்த நேம்ஸ் இருக்குது. ஸோ செனாப் அப்படிங்கிறது ஜீலம்ங்கிறது இன்னொரு நேமாகவும் பார்க்கலாம். அசிக்னி தான் வந்து செனாப். ஓகே, இது அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் பீங் இன்டர்சேஞ்ச்டு. ஓகே, பருஷ்னி ரிவர் வந்து ரவி தான். ஓகே, ஸோ ஆன் தி பேட்ஸ் ஆஃப் ரிவர் பருஷ்னி தான் வந்து பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் தசரஜன்ய யுத்தாலாம் வந்து சண்டை போட்டதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, ஸோ 1 and 2 ஆர் ராங், 3 இஸ் ரைட். எவ்யவதி பீசான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஎஸ் ரிவருக்கு வந்து இவங்க கொடுத்த பேர் என்னன்னா விபாசா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் டெஃபினெட்லி எவ்யவதி. ஆனால் எவ்யவதி எந்த ரிவர் அப்படிங்கிறது வி ஆர் நாட் வெரி ஷுர் ஆஃப். ஓகே, ஒவ்வொரு தியரியும் வந்து டிஃப்ரெண்ட்டான ரிவர் நேம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்யவதி எந்த ரிவர்னு நமக்கு தெரியல. பட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பிஎஸ். ஏன்னா பிஎஸ்க்கு வந்து விபாசான ஒரு பேர் இருக்குது. ஸோ 3 மட்டும் தான் கரெக்ட். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ இந்த ஏன்ஷியன்ட் நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். கிளாஸ்லேயும் இது வந்து நம்ம நோட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்மளோட கிளாஸ்லையும் இந்த ஒவ்வொரு ரிவர்ஸுக்கும் வந்து என்ன நேம்ஸ், இந்த க்ரீக்ஸ் என்ன நேம்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் தி அமராவதி ஸ்டூபா ஓகே அண்ட் இட்ஸ் ரிலீஃப் ஸ்கல்ப்சர் இஸ் ஆர் கரெக்ட்? நம்ம கிளாஸ்லேயே வந்து அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பார்த்தோம். அதில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லையும் நம்ம சட்டவாகன டைம் பீரியடில் அமராவதி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூபா பற்றிலாம் பார்த்தோம். ஜெகயப்பேட்டா, அமராவதி, நாகார்ஜுன கோண்டா, காந்தசாலா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் அசோசியேட்டட் வித் சட்டவாகனாஸ் அண்ட் இக்ஷவாக்குஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இந்த அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்து டு பி ப்ரிசைஸ் எந்த ரிவர் பேங்க்ஸில் இருக்குன்னா ஆன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இடம்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். நாகார்ஜுன கோண்டா, ஜெகயப்பேட்டா, அமராவதி, காந்தசாலா, இது எல்லாமே வந்து அலாங் ரிவர் கிருஷ்ணா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லோயர் கிருஷ்ணா வேலின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், ஆன் தி லோயர் கிருஷ்ணா வேலி தான். ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷில் தான் வந்து யூ ஹேவ் திஸ் அமராவதி. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். இன் இந்தியா இட் வாஸ் நெக்ஸ்ட் ஒன்லி டு தி சாஞ்சி ஸ்டூபா அண்ட் சைஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சாஞ்சி ஸ்டூபா வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ் when compared to அமராவதின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சாஞ்சி ஸ்டூபா தான் அமராவதியோட சின்னதுன்னு சொல்கிறாங்க. இங்கே சாஞ்சி ஸ்டூப்பாக்கு அப்புறம் தான் அமராவதி வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் சாஞ்சி ஸ்டூபா இஸ் கெப்ட் பிகர் இன் சைஸ் when compared to அமராவதி. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கும். ஓகே, ஸோ 2 இருக்கிறத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ either 1 only or 1 and 3. Amaravati School of Sculpture made a lasting impact on the later South Indian sculpture and its products were carried to Sri Lanka and Southeast Asia. Yes, Sri Lanka இருக்கக்கூடிய நிறையா particularly Buddhist iconography வந்து it reflects the ideas of Amaravati School of Art and Amaravati Stupa. ஓகே, ஸோ அமராவதி ஸ்டூப்பாவில் இருக்கக்கூடிய நிறைய ஐடியாஸ் வந்து அங்கே போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் கன்சிடர் போத் 1 and 3 as correct answer. ஸோ ஆன்சர் இஸ் B. Okay. Next question number 5. Which of the following pairs of the king and his dynasty in early historic Tamilagam is or not correct அப்படின்னு கேட்குறாங்க. எது சரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பேரே வந்து நம்ம பார்த்துருக்கோம், சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் பேர் கரெக்ட்லி மேட்ச்ட். செகண்ட் வந்து உதயன் சேரலாதன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இஸ் ஆல்சோ அ சேரா கிங். திஸ் இஸ் பீங் மேட்ச்ட் இன்கரெக்ட்லி. நெடுஞ்செழியன் பாண்டியான்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் கரெக்டாக மேட்சாக இருக்குது. நம்ம இது நோட்ஸ்லேயும் வந்து பார்த்துருக்கோம். அது இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ் சர்மாவோட புக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு தி சேரா போயட்ஸ் த கிரேட்டஸ்ட் கிங் வாஸ் செங்குட்டுவன். சேராவை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் கிங் வாஸ் செங்குட்டுவன். பாண்டியாஸில் வந்து யூ கேன் சி நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சேரால உதயன் சேரலாதன் அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சோழா ரூலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேரா தான் உதயன் சேரலாதன். ஸோ 1 and 3 வந்து கரெக்டாக இருக்குது, 2 வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2. இங்கே வந்து நாட் கேட்குறாங்க, நாட் கரெக்ட். அப்போ 2 மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் த ஃபேமஸ் கிளாசிக்கல் சிங்கர் ஃப்ரம் கர்நாடகா ரெப்ரசன்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் இந்த கரானா அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் கர் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். ஸோ ஆக்ரா கரானா, குவாலியர் கரானா, பாட்டியாலா கரானா, ஜெய்ப்பூர் அட்ராலி கரானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஹிந்துஸ்தானி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் வேரியஸ் ஸ்கூல்ஸ்.
கர்நாடிக் அப்படி கிடையாது, ஒன்லி ஒன் பர்டிகுலர் ஐடியா அண்ட் ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வேரியேஷன்ஸ் லைக் ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது நிறைய கரானாஸ் இருக்குது. ஸோ அதில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் வந்து ஹி பிலாங்ஸ் டு ஜெய்ப்பூர் அட்ராலி கரானா. ஓகே, ஸோ இது வந்து ஃபேக்ட், லாஜிக்கலாக அடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்கோப் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் டி. இது வந்து இட் இஸ் பீன் ஃபிக்ஸ்ட் ஆஸ் டி. ஓகே, பிகாஸ் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜெய்ப்பூர் அட்ராலி கரானா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதான் ஸ்க்ராலில் வந்து மல்லிகார்ஜுன் மன்சூரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் பிலாங்ஸ் டு ஜெய்ப்பூர் அட்ராலி கரானா. த ஃபர்ஸ்ட் ட்ராக் ஃபீச்சர்ஸ் மல்லிகார்ஜுன் மன்சூர், ஒன் ஆஃப் தி சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி ஜெய்ப்பூர் அட்ராலி கரானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் question number 10. In which one among the following tests does the term Kshetra Patini, mistress of the field, originate? Kshetrana, land or field. Patini அப்படின்னா வந்து மிஸ்ட்ரஸ் ஆர் ஒய்ஃப் ஆர் விமன் ஆஃப் தட் ஹவுஸ்னு அர்த்தம். ஆரிஜினேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஆரிஜினேட்னு கேட்குறாங்க. ஓகே, அஷ்டத்தியாயி அர்த்தசாஸ்திராக்கு முன்னாலே ரிக்வேதா அதர்வவேதா வந்துருச்சு. இதில் ஏர்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வேதா தான், அதுக்கப்புறம் தான் அதர்வவேதா இருக்கு. ரிக்வேதாவில் யூ ஹேவ் திஸ் டேர்ம் கால் க்ஷேத்திர பத்தினா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாஸ்டர் ஆஃப் தி ஃபீல்டு இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹேவ் ரெஃபரன்ஸ் ஃபார் மாஸ்டர் ஆஃப் தி ஃபீல்ட். க்ஷேத்திர பத்தினாவை பற்றி ரிக்வேதாவில் மென்ஷன் ஆயிருக்கு. பட் க்ஷேத்திர பத்தினி தான் கேட்டிருக்காங்க. தேவ் ஆஸ்ட் அபவுட் மிஸ்ட்ரஸ், நாட் தி மாஸ்டர். அப்போ ரிக்வேதா கிடையாது, இட் இஸ் ரேதர் யஜுர்வேதா. சாரி, இட்ஸ் ரேதர் இன் அதர்வவேதா. அதர்வவேதாவில் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட்ரஸ் ஆஃப் தி ஃபீல்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே, 2வது புக்கில் 12th ஹைமில் தே ஹவ் மென்ஷன்ட் அபவுட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் தி ஃபீல்ட். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் பி, அதர்வவேதா. ஓகே, ஸோ இதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா. Next is 11th question. Which one of the following Carnatic music ragas is similar to Raga Bilawal in Hindustani music? So Carnatic music, Hindustani music, இது ரெண்டும் தான் இந்தியன் கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய மேஜர் ஐடியாஸில் இருக்கக்கூடிய 2 விதமான சிங்கிங். இதில் கர்நாடிக் மியூசிக் ஈக்குவலண்ட் ஆஃப் ராக பிலாவால் என்னன்னு கேட்குறாங்க, விச் இஸ் ஃப்ரம் ஹிந்துஸ்தானி மியூசிக். எது அப்படின்னா தீர சங்கராபரணம் அப்படிங்கிறதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் டி. இதுவும் ஃபேக்ட், லாஜிக்கலாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ராக பிலாவால் பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் டி. Going to the next question, 13. Consider the following statements. Pali texts contain the first definite references to coins. Example, Kahapana, Nika, Kamsa and Kakanika. The literary evidence from Pali text is corroborated by archaeological evidence of punch-marked coins from many sites, most of them made of silver. The above statements have been associated with which of the following? So இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து இதில் 2ல் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, எமர்ஜென்ஸ் ஆஃப் அர்பன் லைஃப். சரி, இப்போ நம்ம அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை மீன்ஸ் ஆஃப் ஐவிசி. செகண்ட் ஃபேஸ் வந்து வி கேன் சி அலாங் 500 BC. 500 BC கிட்ட தான் நிறைய சிட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேதிக் ஏஜில் வி கேனாட் ஃபைண்ட் மேஜர் சிட்டிஸ். ஆனால் வேதிக் ஏஜ் முடியும் போது அலாங் தி டைம்ஸ் ஆஃப் புத்தா மகாவீரா வி கேன் சி த ரைஸ் ஆஃப் மெனி சிட்டிஸ். எக்ஸாம்பிள் ராஜ்கிர், பாட்டாலிபுத்ரா, அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் ரைஸ் ஆகிறத பார்க்குறோம். அப்போது அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. இது வந்து உங்களோட ஆர்.எஸ். சர்மா புக்கில் இட் இஸ் பீன் மென்ஷன்ட். மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். த காயின்ஸ் மேட் ஆஃப் மெட்டல் அப்பியர் ஃபர்ஸ்ட் இன் தி ஏஜ் ஆஃப் கௌதம புத்தா. The earliest were made largely of silver, though a few copper coins also existed. They are called punch-marked because pieces of silver and copper were punch-marked with certain marks, such as hill, tree, fish, bull, elephant, crescent, and so on. Okay, so the Pali text indicate plentiful use of money and show that coins were used to pay wages and buy goods. Okay, the use of money had become so universal that even the price of dead mouse was estimated in it. Okay, அதே மாதிரி by 300 BC, we notice full-fledged urbanization that led to great increase in population. It is estimated that 270,000 people lived in Pataliputra, so on and so forth. Such sizable population cannot be suggested for earlier times. அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the term Nishka and Satamana in Vedic text are taken to be names of coins, but they seem to have been prestige objects made of metal. அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அர்பனைசேஷனும் வந்து ஃபீச்சராக இருந்திருக்கு, டிரான்சிஷன் ஆஃப் மணி எக்கானமியும் ஃபீச்சராக இருந்திருக்கு. ஓகே, ஸோ போஸ்ட் வேதிக் ஏஜில் தான் வி கேன் சி தீஸ் 2 ஐடியாஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ்
சி போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, கோயிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெம்பிள்ஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் அ நகரா ஸ்டைல் ஷிகரா அப்படின்னு கேட்குறாங்க. மல்லேகட்டி சிவாலயா இன் பதாமி, உச்சிமல்லிகுடி இன் ஐஹோல், தசாவதாரா டெம்பிள் இன் தியோகர், விருப்பாக்ஷா டெம்பிள் இன் பட்டடக்கல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திராவிட ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுக்கு ஏர்லிஸ்ட் எவிடன்சஸ் நம்ம பல்லவாஸ்ன்னு சொல்லலாம். அதில் யூ ஹேவ் திஸ் காஞ்சி கைலாசநாதா டெம்பிள். காஞ்சி கைலாசநாதா டெம்பிளை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் விருப்பாக்ஷா டெம்பிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ விருப்பாக்ஷா டெம்பிள் இன் பட்டடக்கல் வாஸ் ப்ராபப்ளி இன்ஸ்பயர்டு பை காஞ்சி கைலாசா டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இது திராவிடா டெம்பிள்னா இதுவும் திராவிடா டெம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இங்கே கேட்குறது என்ன? நகரா. ஸோ 4 இஸ் எலிமினேட்டட். ஓகே, அண்ட் மேலகிட்டி சிவாலயா அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் வந்து சொல்கிறாங்க விச் இஸ் இன் படாமி. ஓகே, படாமியில் நம்ம கேவ்ஸும் பார்த்துருக்கோம், இது ஒரு டெம்பிள். இந்த மேலகிட்டி சிவாலயா டெம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டெம்பிள். இன்வர்ட் கர்விங் ரூஃப் கிடையாது. ஓகே, ஸோ வி கேன் அசியூம் திஸ் டு பி ஆல்சோ ஆஸ் திராவிடா. ஓகே, ஸோ இதுவும் கிடையாது. உச்சிமல்லிகுடி அண்ட் தசாவதாரா டெம்பிள் இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் உச்சிமல்லிகுடி. யூ கேன் சி இன்வர்ட் கர்விங் ஸ்லைட்லி அண்ட் மேலே வந்து ஒரு ஷிகரா இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சாரி நாட் ஷிகரா, ஆம்லக் இருக்குது. ஸோ ஆம்லக் வந்து இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நகரா ஆர்கிடெக்சர். ஓகே, அண்ட் திஸ் இஸ் தியோகரில் இருக்கக்கூடிய தசாவதார் டெம்பிள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அண்ட் ஆம்லக் ஆன் டாப். ஸோ அது வந்து இப்போது இட் இஸ் நாட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து இட் இஸ் கன்சிடர் டு பி பார்ட் ஆஃப் நகரா. ஸோ அதனால் 2, 3 ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் வந்து பி. ஓகே, so next is question number 15. Among the 4 main forms of existence of life recognized in Jainism, which one of the following is not included? Okay, so Jainism oda symbol வந்து first decode பண்ணுவோம். Okay, so Jainism oda symbol வந்து பார்ப்போம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம் சித்தானா டிபார்ட்டட் சோல். ஓகே, ஒன் ஹூ டஸ் நாட் ஹேவ் எனிமோ சம்சாரா, ரீபர்த்தே கிடையாது. ஓகே, சித்தா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதான் வந்து 3 ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம்: ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த் அண்ட் ரைட் கண்டக்ட். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்வஸ்திகா சிம்பிளில் 4 அர்த்தங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஒன் ரெப்ரசன்ஸ் ஹியூமன்ஸ், another represents animals, plants, another idea represents heaven beings. Okay, another represents hell beings. Okay, and this represents the idea of ahimsa. Okay, so இந்த ஷேப்புமே வந்து இதுக்கும் ஒரு ஐடியா வந்து சொல்கிறாங்க. என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு பாதால் லோக். ஓகே, நரகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்க சொல்கிறாங்க. இந்த நடுவில் இருக்க போர்ஷன் வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி பிளேஸ் வேர் வி லிவ், ஹியூமன்ஸ் வாழக்கூடிய இடம். அண்ட் மேலே இருக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா தேவலோக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட் தே கால் இட் அஸ் தேவலோக். ஓகே, தேவலோக், பட்டாலோக் அண்ட் ஹியூமன்ஸ் நம்ம வாழக்கூடிய இடம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மனுஷியா, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் தேவா, ஓகே, இது 3மே இருக்குது. யக்ஷா இல்லை. ஓகே, யக்ஷா இஸ் நாட் மென்ஷன்ட். ஓகே, ஸோ யக்ஷா ஐடியா இஸ் நாட் மென்ஷன்ட். ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. யக்ஷாஸ் ஆர் பேசிக்லி டெமிகாட். ஓகே, நம்ம தமிழ் ட்ரெடிஷன்லேயுமே பார்க்குறோம் காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காவல் தெய்வங்கள் கான்செப்ட் தான் வந்து மௌரியன் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம்னு கூட நம்ம கிளாஸில் வந்து பார்த்தோம். யக்ஷா, யக்ஷி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த யக்ஷா, யக்ஷிங்கிற இந்த ஐடியாஸ்லாம் வந்து இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் தி ஐடியா ஆஃப் ஜெயினிசம், பர்டிகுலர்லி 4 மெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ நான் ஆன்சர் வந்து என்னென்னா பி. ஓகே, ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். Next, question number 16. The Halli Salasia painting in the Bagh caves represent. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம் அஜந்தா கேவ்ஸ் அண்ட் பாக் கேவ்ஸ். இந்த 2 கேவ்ஸுமே they are predominantly புத்திஸ்ட். ஓகே, ஸோ புத்திசம் மட்டும்தான் இங்கே இருக்கிறதா வந்து பார்க்குறோம். அஜந்தா கேவ்ஸ் அண்ட் பாக் கேவ்ஸ். அண்ட் அஜந்தா கேவ்ஸோட ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் பாக் கேவ்ஸில் கிடைக்கிறதா கூட நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாக் கேவ்ஸில் புத்திஸ்டாக இருக்குங்கிற போது C and D are eliminated. Okay, depiction of Shiva and Parvati on Kailasha, Samudra Bandhan, churning of the ocean, இது 2மே கிடையாது. ஸோ either it is A or B, புத்தா in a meditative pose. பட் பாக் கேவ்ஸில் இருக்க இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தோம்னா இல்லை புத்தர் எங்கேயுமே ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. ஸோ இட் ரெப்ரசன்ட் சம் கைண்ட் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஏ.
ஓகே ஸோ ஃபார் கொஷின் நம்பர் 16 ஆன்சர் இஸ் ஏ. பாக் கேவ்ஸில் வந்து புத்தரை டெபிக்ட் பண்ணல, ரேதர் த டெபிக்டிங் அ ஜாய்ஃபுல் ஃபோக் டான்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், consider the following statements relating to the use of place value system in India. இப்போ place value systemனா என்னன்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து place value, another one is face value. Face value na value of that number itself. இப்போ 5 na it's just understood to be 5. ஓகே, பட் place வேல்யூங்கிறது பொசிஷன் ஆஃப் த டிஜிட்டை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணுலையுமே 5 இருக்கு, ஆனால் அந்த 5ஓட வேல்யூ மாறுது. எக்ஸாம்பிள் 512, 152, 125 ஏன் மாறுது? யூனிட் டிஜிட், 10th அண்ட் 100th. ஓகே, அப்போனா ஒரு டிஜிட்டோட வேல்யூ வந்து அதோட பிளேஸை பொறுத்து மாறுது. ஓகே, ஸோ அதான் வந்து பிளேஸ் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு இந்தியன்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரோமன் நியூமரல்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி 3. ஓகே, திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி 10. ஓகே, 8 இப்படி நம்பர்ஸ் வந்து மாறுது. ஓகே, இந்த மாதிரி டிஜிட்டை பொறுத்து இது வந்து மாறலை. ஓகே, அதாவது அதோட வேல்யூ டஸ் நாட் வேரி பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிளேஸ். ஸோ இதான் வந்து பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கான்செப்ட். The earliest epigraphic use of the place value system in India is found in the Mankani plates from Gujarat along 6th century அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகே, the statement is correct. இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஏன்ஷியன்ட் இந்தியா given by Arun Kumar Jha இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. The earliest epigraphic evidence of the place value system in Indian inscription is found in Mankani plates from Gujarat அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இயரோட கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதெல்லாம் டவுட்டும் கேட்கலாம், என்னன்னா ஆரியப்பட்டா அதுக்கு முன்னாலே கொடுத்துருக்காரு, அரௌண்ட் 500 AD கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்கலாம். பட் தட் இஸ் நாட் அன் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அது வந்து ஒரு கல்வெட்டோ கிடையாது. பட் இது வந்து ஒரு கல்வெட்டு. ஓகே, ஏர்லியஸ்ட் எபிகிராஃபிக் யூஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷனாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, in the 9th century place values become general in inscriptions all over India. இப்போ இது பாயிண்ட் என்னன்னா we cannot consider this or we cannot generalize this. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால ஜென்ரலைஸ் பண்ண முடியல, இதுக்கான அடிக்குவேட் ப்ரூஃப் நமக்கு கிடையாது. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிளேஸ் வேல்யூஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆஸ் ஏர்லி ஆஸ் 7th century அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சம்போர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த சம்போர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து திஸ் இன் ப்ரெசன்ட் டே கம்போடியா. ஓகே, கம்போடியாவில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 605 அப்படின்னு எழுதியிருக்காங்க. திஸ் டாட் ரெப்ரசன்ஸ் 0. ஓகே, 605 பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் வந்து நமக்கு வந்து தெரியுது, விச் மீன்ஸ் 7th centuryலேயே இது எடுத்துருக்கிறதா நமக்கு தெரியுது. ஓகே, 7th century நம்ம ஷாக்காராங்கிறதையும் பார்த்தோம், 683 AD. ஓகே, அப்போனா 7th century இருக்கிறதா தெரியுது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட், 1 and 3 இஸ் கரெக்ட். ஓகே, வி நோ தட் ஃபார் ஷியோர். அப்போது 3 இல்லாதது 1 எலிமினேட் பண்ணிடலாம். we can also eliminate C. அப்போ ஆன்சர் வந்து either P or D. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு we don't have any adequate proof. ஓகே, போதுமான அளவுக்கு நமக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஆன்சர் வந்து it could be either B or D. ஓகே, ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, okay, so going to the next question. Question number 18. Consider the following statements about archaeological findings in Harappan towns. There is a wide occurrence of spindle wheels in the houses but absence of spinning wheels. Spinning wheel na the ratam. Okay, charka சுத்துவார் காந்தியோட அந்த இதில் இருக்கும்ல படங்கள் எல்லாம் இருக்கும். Weights and measurement scales complete with graduations have been discovered. தராசெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதான் weighing scales and measurement scales எல்லாம் வந்து சொல்கிறாங்க. There are houses built in large part with baked bricks around relatively spacious courtyards. Courtyards பார்த்தோம், நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், சுற்றி ரூம்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. With their own wells, bathing platforms and large rooms அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து assertion. Which of the following inferences can be drawn from the above statement? Statement 1 suggests that spinning was laborious activity done at home. ஓகே, எஸ், ஸ்பின்னிங் வீல்லாம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு மெக்கனைசேஷன் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அது வீட்டை தாண்டி நடந்துருந்துருக்கலாம். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் வீல் இருக்கிறதா சொல்கிறாங்க. எஸ், தட் இஸ் கரெக்ட். ஸோ அதனால்
First statement is right. Statement 2 suggests the extent of the scientific knowledge that the Harappans possessed. Yes, இந்த weights and measurement scaleலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த chert blades-ல, chert stones வந்து நமக்கு கிடைக்குது. 16, 64 இந்த மாதிரியான மல்டிபிள்ஸ் ஆஃப் 16ல வந்து நமக்கு அந்த weighing ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்லெல்லாம் கிடைக்குது. Second statement is also right. Statement 3 suggests the emergence of common property system. இங்க courtyard with their own wells, bathing platforms and large rooms கொடுக்குறாங்க. அப்போனா ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கு. ஐவிசியில் they gave importance to privacy-ன்னு பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது காமன் ப்ராப்பர்ட்டி இந்த வீடை வச்சு படிக்கும்போது நமக்கு அது எவால்வ் ஆன மாதிரி ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ் காமன் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம். ஓகே, ஸோ அதனால் 3 வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஆன்சர் வந்து A 1 and 2. ஓகே, ஆன்சர் வந்து 1 and 2. ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல 16, 64, 163, 20 and 640 இந்த மல்டிபிள்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிங் ஸ்கேல்ஸும் வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணதாக வந்து பார்க்கணும். ஸ்பிண்டில் வால்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஸ்பின்னிங். திஸ் இஸ் given in R.S. Sharma. Okay, next question number 20. Consider the following statements about Rigvedic period. Irrigation from wells allowed agriculture to expand away from floodplains and strips on river margins into present-day Punjab and Haryana plains, having underground water levels reasonably close to the surface. நம்ம ரெண்டு விதமான irrigation வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து river irrigation, இன்னொன்று வந்து well irrigation சொல்லி பார்க்குறோம் ஜென்ரலாக. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்து வெல்ஸை வச்சு irrigation facilities வந்து பண்ணியிருந்திருக்காங்க during the times of Rigveda. Draught animal power was employed to draw up water from the wells. ரெண்டு டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ட்ராட் அனிமல், இன்னொன்று வந்து மில்ச் அனிமல்ஸ். ட்ராட் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுமை தூக்கும் மிருகங்கள், பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஆக்ஸ், ஹார்ஸ், கேமல் இதெல்லாம் வந்து ட்ராட் அனிமல்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் ஆர் சப்போர்ட்ஸ் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா there is evidence in the Rigveda of the use of Ashma Chakra, stone pulley wheel and ahava strapped wooden pails. Wooden pails அப்படின்னா வந்து wooden buckets. wooden strips எடுத்து மரக்கட்டைகளை வச்சு ஒரு பக்கெட் மாதிரி வந்து செஞ்சுருப்பாங்க. அதுதான் வந்து ahava அப்படின்னு சொல்கிறாங்க. டு ட்ரா அப் வாட்டர். எஸ், இது வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து சோர்சஸில் வந்து பார்க்குறோம். ஸ்டோன் புள்ளி, புல்ட் அரவுண்ட் அ ஸ்டோன் புள்ளி கால் ஆஷ்ம சக்ரா அப்படின்னு வந்து இருக்கு. ஓகே, mention has been made in the Rigveda of the use of implements like parashu, kulisha or axe and datra or sheni, sickle அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஸ் சிக்கலை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவும் நமக்கு வந்து தெரியுது. ரிக்வேதாவில் வந்து பார்த்தோம்னா குலிசா அப்படிங்கிறது ஆக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இந்த ரெண்டுக்கும் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ ஆக்ஸ் இரிகேஷனுக்கும் சிக்கிள் இரிகேஷனுக்கும் வச்சு பார்த்தோன்னா we don't have any direct connection. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஓகே, it does not support these two statements because here they are speaking about irrigation. Okay, but here they are speaking about the use of implements. There is a history of the use of ox even before the Rigveda for ploughing in land and pulling off carts. Okay, already நம்ம வந்து பார்த்தோம். ப்ளவிங்க்கும் புல்லிங்க்கும் அது யூஸ் பண்ணியிருக்கலாம். ட்ராட் அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் பிஃபோர் த ரிக்வேதான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐவிசிலேயே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ கார்ட்ஸ் வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து மாடுகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ அதை வச்சு தே குட் ஹவ் drawn water from wells. Draught animal power was employed to draw up water out of the wells ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 1 and 3 are correct. 2 வந்து நம்ம எலிமினேட் பண்ணனாலே we will be eliminating 2 options. So 1 வந்து நம்ம ஆல்ரெடி கரெக்ட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆன்சர் இஸ் C. Okay, so answer is C. Next, question number 27. Which one of the following statements with regard to the Moai dams built by the Thai Ahom kingdom and inscribed as World Heritage Site by UNESCO? ஓகே, இப்போ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ரீசெண்டாக மராட்டா ஃபோர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மொய் டேம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இன் டு தேர் லிஸ்ட். மொய் டேம்ஸ் வந்து இட் இஸ் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் தி கேபிட்டல்ஸ் ஆஃப் அஹோம் கிங்டம். அஹோம் கிங்டம் வந்து நம்ம பார்த்தோம் டெல்லி சுல்தானேட் முகல்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே கான்டெம்பரரி தான். ஓகே, ஸோ அஹோம்ஸோட பரியல் சைட்ஸ் தான் வந்து இந்த
மொய் டேம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ they are burial grounds. ஓகே, they acted as army fortresses கிடையாது. ஓகே, army fortressesலாம் கிடையாது. they were recreation centers of the royals and nobles. No, அதுவும் கிடையாது. ஓகே, they were battle drill centers of the royals and nobles. அதுவும் கிடையாது. நம்ம எப்படி வந்து இந்த பிரமிட்லாம் வந்து பார்க்குறோம், அந்த மாதிரி தான் வந்து இந்த மொய் டேம்ஸ். ஓகே, ஸோ மொய் டேம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, ஸோ 27 ஆன்சர் இஸ் சி. ஸோ இதான் வந்து மொய் டேம். மொய் டேம் பார்த்தீங்கன்னா லேண்ட்லேருந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதோட டிஸ்கஷன் இஸ் ஓவர் ஃபார் ஏன்ஷியன்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகே, தேங்க்யூ. So very good evening, everybody. So today we will try to discuss the questions related to science and technology and current affairs. The question paper set is D. So question number 41. The question ya news la irundhuchu appadina, Interpol have introduced silver notice. So silver notice newspaper la irundadanaala idu vanduchu. So you can find official site la irundhu eduthu vandirukken, Interpol site la irundhu you can find. These are the things we can understand. So silver notice comes to identify and trace criminal assets. It's a new one, little new one, 2025 introduced pannanga. And blue notice, black notice is related to seek information about unidentified bodies. And blue notice, it is related to collect additional informations. And green notice is of course like to provide warning about a personal choice. You can find green notice is here, warning, and we can find additional information. Blue notice, black notice is unidentified bodies. And silver notice is identification and tracing of criminal assets. So the first question order answers is C. 44th question of set D. This which statement is about Dhuru 64 is correct. So we can find PAB direct answers. அப்படியே அந்த ஹெட்டிங்கே எடுத்து அப்படியே ஒரு கொஷினாக கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1 GHz 64-bit dual core microprocessor. Yes, of course it's correct. So answer is both 1 and 2. And first one parunga, DRV program overall aim for enabling creation of microprocessing for the whole India. Yes, of course it is correct. We can find that too. Here you can find it is a part of Digital India RISV. RISV ingiradhu reduced instruction set computer. There is something called complex instruction set computers. இது ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே விஷயத்தை மறுபடியும் பண்ணுறதுக்கான ஒரு லூப் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் அ நியூஸ் அண்ட் அந்த RISV அதோட பார்ட் தான். அண்ட் யூ கேன் ஃபைண்ட் இட் இஸ் தி தேர்ட் சிப் ஃபேப்ரிகேட்டட் அண்டர் DIRV. ஸோ டிஜிட்டல் இந்தியா RISV 5 is the 5th generation. அதை பற்றி பேசுறது. ஸோ ஆன்சர் இஸ் directly both 1 and 2. Both 1 and 2 is the answer. So we have official LMA press information bureau la eduthu vandirukken. So next one, Bureau of Indian Standards recently introduced the bomb disposal system பத்தி introduce பண்ணிருந்தாங்க. So இத பத்தி பாக்கும்போது the first statement is of course correct. The second statement is wrong because there is no mention about third statement is wrong because there is no mention about this particular line. So 30th Central Scientific Research Institute Russia அதை பற்றி எந்த மென்ஷனும் இல்லை. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக இருந்துச்சு. யூ கேன் ஃபைண்ட் PIBல எஸ் அஃப்கோர்ஸ் பாம் டிஸ்போசல் யூனிட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் த நம்பர் இஸ் ஹைஎஸ் 1944:2015. அது பாம் டிஸ்போசல் சிஸ்டம் பற்றி பேசுறது.
and you can find the key benefits PAB ல இருந்துச்சு. அந்த டைரக்டா எடுத்து அப்படி ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. improve reliability of the particular equipment across. So both the இந்த இடத்துல வரும்போது we can find the answer is 1 and 2. The third statement is wrong because there's these two are correct, but this is wrong. இந்த இடத்துல there is no mention about Russia and all. And we'll try to work with 46th question of set D. So ex born in UK, conferred with Nobel Peace Prize in 2025. And our professor of American University, யாருன்னு கேட்குறாங்க. Of course, the answer is John Clark. You can find அவங்களோட official siteலேயே அவங்களோட informations எல்லாமே இருந்துச்சு. John Clark Physics 2025, Cambridge University, but he born in United Kingdom, but he was now working in University of California. So he is one who the X யாரை குறிக்குது அப்படின்னா ஜான் கிளார்க்கை குறிக்குது. மாக்கர் இஸ் எக்கனாமிக்ஸ், ரிச்சர்ட் ராபர்சன் இஸ் கெமிஸ்ட்ரி, அண்ட் ஹீ இஸ் ஃப்ரான்ஸ். இவர் ஃபிசிக்ஸ் தான் வாங்கினாரு, பட் ஹீ born in France. ஸோ மிச்சம் இருக்க 3 மெம்பர்ஸுமே வரமாட்டாங்க. தென் இட் இஸ் ஜான் கிளார்க் இட் இஸ். We'll try to work with 47th question. So following statement regarding the 13th Grand Slam tournament is all correct. So Grand Slam tournament pati or question, nobody can expect such a question Grand Slam pati, but anyhow the tournament have shared governance structure. Yes, I have brought the rules and regulations. Other ஒரு screenshot மாதிரி எடுத்து வந்திருக்கேன். shared governance structure of all 4 Grand Slams is there. டைரக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா the age of 14க்கு கீழே இருக்கவங்க is not available. ஓகே, minor under the age of 14. பட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா they are open to entry for all international ranked tennis players above the age of 14. அப்போ அந்த 14 நம்பர்ஸில் விளையாடிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாகவே ராங்காக தான் இருக்கணும். the first statement is correct, but second statement கண்டிப்பாக ராங் தான். because less than 14 தான் allowed இல்லை, 14 and above is allowed it. I hope you understand. And third one பார்த்தீங்கன்னா while call there is no limitation, ரொம்ப தெளிவாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே ஐ திங்க் they have given receives there is a limitation கொடுத்துருக்காங்க. so it's absolutely wrong. so answer is C1 only. so I have just brought all the general articles, and you can find this International Tennis Federation அவங்களோட சைட்ல இருந்து அதை நான் எடுத்திருக்கேன். so that's a better proof actually. so question number 48. A is correct, B is correct, D is correct, but the wrong statement, because the question is related to semiconductors. And what is the wrong statement? இது நேரா ஒரு PIB-க்கு போயிடலாம். Cabinet approves semiconductor unit in Uttar Pradesh. You can find HCL and Foxconn coming together, and they're going to invest around 3,700 crores. And இதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சு. And இங்கே அந்த 6th one எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இங்கே எந்த பர்டிகுலர் ஸ்டேட்னு வரும்போது மத்திய பிரதேஷில் அது உத்தரப்பிரதேஷ். ஸோ ஆன்சர் இஸ் சி. HCL Foxconn unit joint venture happens to be in Uttar Pradesh, not in. But there's a direct factual information, we need to understand this. Question number 50. Consider the following statement with regards to Boong. It is a film in Manipuri language. Manipuriயில் வந்த film அது. And all the 3 statements are correct. Again, PAB, for the first time we are India gets award, BAFTA award. So Government of India and National Film Development Corporation celebrates global recognition for Indian cinemas, and directress Lakshmi Priya Devi, and it wins this BAFTA award. And all the 3 statements are correct. You can find the film recently won BAFTA, yes, for the first time, yes, of course. And the Indian film BAFTA-ல children and family film-ல இதான் முறையா win பண்ணியிருக்காங்க. And the film is directed by Lakshmi Priya Devi. It's a very good time actually when she spoke மணிப்பூரில் பீஸ் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில். ஸோ த ஆன்சர் இஸ் அஃப்கோர்ஸ் all 1, 2 and 3. And we'll try to discuss about so the following statement is about insurance in aviation sector in our country, because ஒரு flight accident நடந்துச்சு குஜராத்தில். ஸோ அதனால் we need to understand this. அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ aviation hull insurance. ஸோ பாருங்க, aviation hull insurance covers designed to protect you against the physical loss or damage of your aircraft, including engines and other filter parts. இந்த பர்டிகுலர் சைட் யாருன்னா இவங்க ஏஷியா லெவலில் ஒரு பெரிய இன்சூரன்ஸ் புரோக்கர். அதனால் அவங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்.
Second one, Montreal Convention. Yes, of course. International Air Transport Association. அதில் ரொம்ப தெளிவாக மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலை பற்றி கொடுத்துருக்காங்க, which clearly establish the liability in the case of passengers injury or death, baggage loss எல்லாமே அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸ் liability தான் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. And we'll try to work out next question. Question number 66. Which of the following statement with regards to genetic medicine is all correct? Genetic medicines correct compensate for faulty gene responsible for diseases. Yes, of course. And we can find genetic therapy targeting modifying genes to correct by underlying genetic mutations. So directly altering DNA within the cells. So upper, the first statement is correct. The first statement is correct. Second statement பாருங்க, engineered and lipid viruses nanoparticles are used as a carrier of genetic medicine. So engineered viruses and lipid nanoparticles are used as a carrier of genetic medicines. Yes, of course, correct. Again, we can find tailoring virus inspiring nanoparticles for advanced drug and gene therapy. In the questions, இதே மாதிரி ஒரு questions before 3-4 years, 4-5 years முன்னாடி கேட்டிருக்காங்க. But still, we need to understand, yes. And you can find lipid nanoparticles for mRNA delivery. So நம்ம உடம்புல டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டமை யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டாக. அண்ட் ஜெனட்டிக் மெடிசன்ஸ் ஆல்டர் தி என்ட்ரை டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் டசன்ட் ஹேப்பன்ஸ். நீங்கள் இங்கே பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு, ஆல்டரிங் டிஎன்ஏ வித்தின் அ செல்ஸ், பட் என்டையராக அதை ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இட் ரெஸ்டோர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் ஃபால்ட்டி ஜீன்ஸ் தான், நாட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் both 1 and 2 only. The third statement is wrong. And we'll try to discuss about question 67 of set D. Which of the following statements with regards to large language module, AI, artificial intelligence சம்மந்தப்பட்டது தான். So LLMs assign probability to next possible word and then pick up one within the highest probability. Yes, of course. அதால் அதை யோகிக்க முடியும். நெக்ஸ்ட் பாசிபிள் வேர்டு அதால் அது கண்டிப்பாக புஷ் பண்ண முடியும். ஸோ வி கேன் ஃபைண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இதை பற்றி கொடுத்துருந்தாங்க. எஸ், இட் கேன் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வேர்டை ஆர் சென்டென்ஸ் இஸ் டியூ டு சம்திங் நோன். ஸோ அடுத்த வேர்டு அதால் யூகிக்க முடியும். அந்த லெவலுக்கு இட் இஸ் பவர்ஃபுல் மெக்கானிசம். அண்ட் LLMs process data through mathematical optimization to minimize prediction errors. Yes, of course. Mathematics explain AI intelligence. It's all about patterns, not thinking. So it's all mathematics. So mathematicians' role is very high in artificial intelligence. Again, I brought it the Hindu site la eduthirukken. And third one, LLMs produce unbiased outputs. இது ரொம்ப sweeping statement இருக்கு, நம்ம அதை ஒத்துக்க முடியாது. Definitely AI can cause some type of bias, confirmation bias இருக்க வாய்ப்பு இருக்கு. So all artificial intelligence, including LLMs, there is a possibility of artificial intelligence. So the answer, first statement is correct, second statement is also correct, the third statement is wrong. Hence, the correct statement கேட்டிருக்காங்க. The answer is B only. The answer is B. அடுத்து question number 68 of set D. Which of the following statement with regards to steel technologies are correct? Steel objects have very small radar cross section and are coated with radar observing material. That's absolutely correct. So there is something called radar observing material. sciencedirect.com la irundhu eduthirken. So definitely there is something called radar observing material. Adu radar observing material adu oru coating மாதிரி இருக்கும். அந்த கோட்டிங்குள்ள அயன்ஸ் இருக்கும். ஸோ வென் தி ரேடர் எமிஷன் கம்ஸ், அது வெளியே போகாமல் அது உள்ளே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால தான் அதை ரேடர் அப்சர்விங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் சச் அஸ் மல்டிவால்டு கார்பன் நானோடியூப்ஸ் விச் இஸ் எஃபெக்டிவ்லி அப்சர்வ்ஸ் இன்கமிங் radio waves. So naturally there is something material like that. And yes, of course, radar cross section ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். There is something called reduced radar cross section. I hope you understand, right? So ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் டெக்னாலஜி இருக்குன்னா அது மேலே வந்து படுற அந்த பர்டிகுலர் ரேடார் வேவ்ஸ் அது எவ்வளோ அது மேலே படுதுன்றதை டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் திஸ் பர்டிகுலர் ரேடார் கிராஸ் செக்ஷன். அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஜென்ரல் ஆப்ஜெக்ட் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Steel objects can be detected using specific frequencies. That is true. We need to understand that it is not always true that the steel technology cannot be at any cost. அதை வந்து நம்ம கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. There is இங்கே பாருங்க, it can be still be detected by sufficient powerful radar or sufficient close range.
generally high frequencies or low frequency radars can easily detect actually. So adanala the second statement is correct. It can be detected. Steel technology are coated with meta materials to increase the scattering electromagnetic. No, scatter பண்ணக்கூடாது இல்ல, scatter பண்ணா தெரிஞ்சு போயிடும். So scattering பண்ணக்கூடாது. So அதுக்கான informations we can find it here. You can find the scattering is not possible. The scattering cancellation னு சொல்லுவாங்க. So in the meta materials will start cancelling the scattering effect. So naturally observe பண்ணி வச்சுக்கோ. So upon the steel technology will work. So from this we can understand the third statement is wrong. The question answer is C, 1 and 2 only. We'll try to work with next question of set D. So question 69, which of the following statement regarding black box used in modern aircraft is or correct? They can carry beacon emitting red light. No, red light la emit பண்ணாது, acoustics தான். Okay, so it emits underwater locator beacon. So beacon அப்படிங்கிறது it emits ultrasonic pulses. Even 14,000 feet கீழே இருந்தாலும் ultrasonic pulses தான் emit பண்ணும், light எல்லாம் எதுவுமே இருக்காது. So the first statement is naturally wrong. They record both cockpit voice and flight data. Yes, of course, that is true. Their memory unit is made up of either stainless steel or lithium. That is very correct. So you can find cockpit voice recorder, flight data recorder, ellame it's a part and parcel of this particular black box. And we can find this black box is made up of corrosive resistant stainless steel or titanium. That's very important. So black box, black color irukada, I hope you understand. It's an orange, bright orange color la irukum, but still the informations are here. So the answer is 1 is wrong because red light emit பண்ணாதுன்னு சொன்னேன். So 2 and 3 is correct. So answer is B, 2 and 3 only. Question number 71 of set D. Consider the following statement with regard to involvement of private entities in India's space sector. Yes, of course. In Indian National Space Promotion and Authorization Center, in space, directly நம்ம பார்க்கலாம். This particular organization was started to promote private participation. நம்மளோட Prime Minister அவங்க 2020 ambitious start பண்ணது. The first statement is correct. Agnikul Cosmos launched world first using 3D print, world first flight using 3D printer rocket engine. Yes, of course, it's correct. You can find PAB director. So Agnikul have launched. It's a startup. And third statement which says that there is a startup which is responsible for this liquid fuel in GSLV. No, the Skyroot and அப்படி எந்த startup அதெல்லாம் பண்ணல. It is of course by Liquid Propulsion System Center under ISRO. So the third statement is absolutely wrong. So we can find correct statements கேக்குறாங்க. So answer is C, both 1 and 2. 1 and 2 only. The third statement is wrong. We'll try to work with question number 72 of set D. So the following statement regarding drone swans is all correct. The use of terahertz. Yes, use of terahertz, yes, is there. Yes, பயன்படுத்துறாங்க. நிறைய drones வந்து ஒரு இடத்தை அட்டாக் பண்ணுறதான் drone swans ன்னு சொல்லுவாங்க. But still இது இப்போ developing technology தான். Okay, இது கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்களா இல்லை, ஆக்சுவலி அதான் உண்மை. ஸோ அதனால் the first statement நம்ம வந்து கம்ப்ளீட்னு எடுத்துக்க முடியாது. So the first statement is wrong. And individual drone in the swan can communicate with their drones. Yes, of course, definitely. அந்த swans எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ண முடியும், each enable to communicate. It can communicate in a real time. So the second statement is correct. And the third statement speaks about GPS spoofing is a commonly used technique to counter such drone attacks. Yes, that is correct actually. இது வெல் டெவலப்டு டெக்னாலஜி தான். இதை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஜிபிஎஸ் ஸ்னூப்பிங் அப்படிங்கிறது டார்கெட்ஸை மாற்றி வச்சுருவாங்க. ஸோ ஸ்வான்ஸ் அந்த ட்ரோன்ஸ் எதிர் அதுவே போய் கீழே விழுந்துடும், இல்லை ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கும், அந்த மாதிரி மாற்றி வைக்க முடியும். ஸோ தி ஆன்சர் ஹியர் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் இட் இஸ் டெவலப்பிங், இந்த கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகலை. And statement number 2 and statement 3 is correct. Hence answer is B, 2 and 3 only. Now question number 73 of set D. So the following statement with regards to Genome India projects. So correct, it is a part of Human Genome Project. No, it is not. It is a standalone autonomous project. The project is funded by Department of Biotechnology. That's of course correct.
It's primarily aimed to build a catalog of genetic diversity of Indian population. Both are correct. You can find this particular project is funded by Department of Biotechnology, Ministry of Science, and is nowhere mentioned it is a part of Human Genome Project. So the answer is, of course, one is wrong. Hence, 2 and 3. 2 and 3 is correct. So correct statement da kekranga. So answer is B. Next one, question number 74 of set D. So the following statement with regard to National Quantum Mission is all correct. Developing intermediary scale quantum computing with 50 to 100 physical qubits. Yes, of course, that's correct. Adha in the plan irukku. So we can find they are investing huge money, and with this particular quantum mission, we can find a great leap. We are going ahead, and its implementation includes setting up of 4 thematic hubs in academic and national R&D institutions. Yes, of course, it is also correct. So we can find there's a direct factual informations, and both the statements are correct. So answer is, of course, both 1 and 2. So consider the following statement about Mission Sudarshana Chakra of India. It aims to enhance, it aims to enhance India's air defense, ballistic missile, and aerial offensive capabilities. Yes, that's correct. So general air defense is incoming drones or incoming missiles hit பண்றதா, but offensive க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. Yes, அதுதான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க. The mission is being designated to enhance rapid, precise and powerful defense response. Yes, of course, it is correct. But இந்த இடத்துல there is a discrepancy. All public places னு கொடுத்திருக்காங்க. But we can find this is the explanation about this particular Sudarshana Chakra. It is clearly mentioned that it's announced by our Prime Minister, and this mission is offensive. Definitely, we need to build a robust one. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, India Today they have mentioned that key public places னு கொடுத்திருப்பாங்க. So key public places is something different from all public places. There are some discriminations. சில particular sourcesல all public places னு கொடுத்திருக்காங்க, but சில particular sourcesல key public places னு கொடுத்திருக்காங்க. So with my knowledge, I hope it may not be all. So அதனால நான் 1 and 2 கொடுத்திருக்கேன். ஒருவேளை UPSC may think in a different way. UPSC என்ன source எடுக்கிறாங்கன்னு தெரியல, but I took from India Today, it's a newspaper. So அதனால I find it is 1 and 2. ஒருவேளை சின்ன discrepancy இருந்துச்சுன்னா we need to wait and watch. But anyhow, I hope it is 1 and 2 only, may not be the 3 is coming into picture because it is all. So next is question number 87 of set D, which are the following statement about zero first information reports under the BNSS is correct. So the zero FAR idhula pathina non cognizable offense irukku, adu kedaiyadu. So you can find that section 173 subclass 1 which speaks about cognizable offense is nothing to do with non cognizable offense. So adanal the first statement is wrong. The second statement parunga, officer in charge of police station where zero FAR has been lodged may with the permission of the competent authority initiate the primary inquiry. Definitely. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதனால தான் அது பேர் ஜீரோ எஃப்ஐஆர். முன்னாடி அப்படி தானே இருந்துச்சு, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் போகணும். இப்போ அப்படி இல்லை. அண்ட் அவரும் அந்த ஜீரோ எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லை அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ ஐஓக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அண்டர் ஜீரோ எஃப்ஐஆர் இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் informant to furnish full information electronically. It is not so. It is not கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக்கலாக கொடுக்கணுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் ஸோ. ஓரலையும் கொடுக்க முடியும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஸோ ஓரலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும். எலக்ட்ரானிக்கலாக கொடுக்கறது இஸ் நாட் ஆப்ளிகேஷன், இட்ஸ் நாட் கம்பல்சரி. இட்ஸ் ஆல் ரிட்டன் இன் திஸ் பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். ஐ ஜஸ்ட் டுக் டைரக்ட்லி ஃப்ரம் அவர் இந்தியன் சைட். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் அஃப்கோர்ஸ் 2 only. 1 and 3 is wrong. So next one, question number 90 of set D. So it's an AA summit. The summit intellectual framework was based on 3 foundation sutras. People, planning. It is not planning, it's planet actually. So ஒரு சின்ன கேம் விளையாடிட்டாங்க. So people, planet and progress PAB-லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். And the preamble of the summit stressed democratization A resource. இது வரைக்கும் ஓகே, பட் சார்ட்டர் ஃபார் டெமோக்ராட்டிக் டிஃப்யூஷன் ஃபார் ஏ இட்ஸ் அ பிகர் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. தே ஸ்போக் அபவுட் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி, பட் தெர் இஸ் நத்திங் லைக் ஒரு டெமோக்ரட்டைசேஷன் ஒரு இப்படி ஒரு சார்ட்டர்லாம் கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை.
but still it was given. But this statement is wrong. This statement is correct. And this statement is also wrong because of the planetless. So 1 and 2 is wrong. So natural answer is going to be 3. Anyhow, the 3 pillars kuduthirukanga. There are 7 pillars. These are the 7 pillars. Okay. So these are 7 pillars which is given here is correct. So answer is D. 3 only. That's question number 93 of set D. Which are the following items of defense hardware is or manufactured in India? 1 and 2 is correct. This is Russian made actually. You can find directly. This is the third one is Russian made. I just took from Hindu. You can find Russia have delivered the Ankul class submarine. Here in India it is called Chakra 3. So the third statement, third one is wrong. Ankul class state is not ours. So when you eliminate this, one or the other way we can find 1 and 2. And Sukhoi is of course HAL தான் பண்ணிட்டு இருக்காங்க. HAL is doing. And this is also doing, this is T-90 tanks, the whole India, Atmanirbhar Bharat Abhiyan மூலியமா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். So the answer is of course 1 and 2 Ankul class submarine கிடையாது. Next one is question number 98 of set D, unexpected question, but anyhow we need to learn about this. And army units and அவங்களோட headquarters கேட்டிருக்காங்க. So 33. It's in Siliguri, West Bengal. So Siliguri லானதான் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. So that is why அதுதான் அது ஆன்சராக வச்சுருக்காங்க. There are multiple headquarters, commands, north, south, east, west. So we need to learn. இன்னுமே இதை கொஞ்சம் learn பண்ணுற வேண்டுதான். So the answer is anyhow, D. That's a wrong one. அது match ஆகலை. And last question within current affairs and science and technology. Question number 99 of set D. So Rashtriya Gram Swaraj Abhiyan, the period of implementation is 1st April. இதில் நம்பர்ஸில் விளையாடி இருக்காங்க. So 2022, the 2022 we can find 1/4/2022 to 31/3/2026. So naturally this particular statement is wrong. And the share of central funding பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டும் wrong அப்படிதான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இல்லை கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஷேர், ஸ்டேட் ஷேர் ரொம்ப தெளிவாக ரெண்டும் இருக்குது. So our second statement is also wrong. So when naturally first statement is wrong, third statement is wrong, we have one option of 2. Yes, this is correct. Sustainable level goal reach பண்ண மாட்டோம், எல்லா கோல்ஸும் ரீச் பண்ண மாட்டோம் 2022லேயே நீட்டி ஆயோக் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை புஷ் பண்ணுறதுக்காக again they bought this process. Got it? Fine. So that's how the answer is of course B2 only. So thank you so much. And I'm so happy that UPSC have made such a paper and நல்லா perform பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். And please wait, Bala sir want to speak with you. So we came to the end of the session. So with this we'll complete GS discussion. There are certain questions where we have we need more clarification. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அது எல்லா வருஷம் இருக்கிறது தான். ஸோ இந்த வருஷம் கேட்கவே வேண்டாம், டெலிபரேட்டாக டிசைன் பண்ண மாதிரியே இருந்தது. And tomorrow we'll have CSAT discussions with the quantitative aptitude and reasoning. ஸோ நாளைக்கு CSAT discussion இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரிலிம்ஸ் கீ அப்படின்றத போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஒரு 2-3 டேஸில் நீங்கள் அது மறுபடியும் மெயின்ஸ்குள்ளே ப்ரிப்ரேஷன் வர்றது more and more of advisable. Okay, so with this we'll end the session and thank you all. Wish you all the best. Once again, thank you.